The concept what we have seen is equivalent to pivot. Sorry, lookup. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிங்க. Just இது ஒரு key point உங்களுக்கு இம்பார்ட்டன்டான point. That is multiple sheets. Identical. Multiple sheets identical. Just now I started. So now multiple sheets identical. Multiple sheets identical irukku. We have to combine it into one sheet. What we use? Append query as new. Correct? Multiple sheets identical, we'll use append query as new. Multiple files identical. Then we'll use combine files. Multiple sheets non-identical. Equivalent to lookup. I want to match one column with another column. ஒரு column இன்னொரு column equivalent match பண்ணி I want to bring it here. So we want to match a column. Then we will use merge query. Right? Clear on this? இதுதான் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னொரு கான்செப்ட் we are going to see one more concept also. So these are all the key features. Right. So the last session we have seen how to without writing lookup. இதுதான் கடைசியா பார்த்தோம் merge query. Without writing lookup, how can I get the columns here? Part name, unit of measures and rate. Now I want to write some other formula. For an example. Sir, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா VLOOKUP போட்டீங்க எக்ஸல்ல. VLOOKUP க்கு equivalent, not VLOOKUP. VLOOKUP சரி VLOOKUP வெச்சு. இதுல போட்டீங்க. இப்போ இந்த எக்ஸலை டவுன்லோட் பண்ண முடியுமா? இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து எக்ஸல்ல VLOOKUP போடுறதெல்லாம் இதுல போட்டு எடுக்க முடியுமா? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இதையே நீங்க எக்ஸல்லே பண்ணலாம். இப்போ பண்ண merge query நீங்க எக்ஸல்லேயும் பண்ணலாம். சொல்லிடுறேன். இதை முடிச்சுட்டு நான் சொல்லிடுறேன். இதை முடிச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்ன நினைக்கிறேன், இதெல்லாம் எக்ஸல்ல இருந்து தான் பவர் பிஐக்கே வந்தது. இந்த கான்செப்ட் எல்லாம் எக்ஸல்லே இருக்கு. நேற்று மார்னிங் பார்த்த பவர் கொரியும் இன்னைக்கு மார்னிங் பார்த்துட்டு இருக்க பவர் கொரியும் எக்ஸல்ல இருந்து தான் ஒரிஜினலா இருந்தது. அங்கதான் அங்கிருந்து தான் பவர் பிஐக்கே வந்திருக்கு. எப்படி எக்ஸல்ல பண்றதுன்னு சொல்லி இதை முடிச்சுட்டு இந்த கான்செப்ட் முடிச்சுட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் பவர் கொரி பார்க்க போறது இல்லை, அதனால அதை எக்ஸல்ல எப்படி பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன். இதை முடிச்சுட்டு ரைட். இப்போ நவ் ஐ வாண்ட் டு சம் அப் this Q1 quantity, Q2 quantity, Q3 quantity, Q4 quantity. இந்த 4 குவான்டிட்டியும் சம் பண்ணி I want a year quantity. Q1, Q1, Q2, Q3, Q4 இருக்கு. இது எல்லாத்தையும் சம் பண்ணி எனக்கு இயர் குவான்டிட்டி அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா காலம் வரணும். இயர் குவான்டிட்டின்னு ஒரு எக்ஸ்ட்ரா காலம் வரணும். நீங்க தான் சொல்லுங்க. மார்னிங் ஐ திங்க் ஐ டோல்ட் யூ டு நோட் இட் டவுன். ஐ டோல்ட் யூ வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் மல்டிபிள் டைம்ஸ் டுடே. நீங்க சொல்லுங்க நான் எங்க போனோம், வெதர் ஐ ஹாவ் டு கோ டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆர் ஐ ஹாவ் டு கோ டு ஆட் காலம். நான் ஆட் காலம் போனோமா டிரான்ஸ்ஃபார்ம் போனோமா? ஐ வாண்ட் Q1 plus Q2 plus Q3 plus Q4. ஐ வாண்ட் அ காலம் கால்ட் அஸ் இயர் குவான்டிட்டி. எனக்கு இயர் குவான்டிட்டின்னு ஒரு காலம் வரணும். என்ன பண்ணணும்? ஆட் காலம் போனோம். வெரி குட் சார், சூப்பர். So let us go to add column now. ஏன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் வரணும். என்னைக்குமே கால்குலேஷன் இல்லை ஏதாவது ஃபார்முலா ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்கனாலே பிளைண்டாவே சொல்லிடலாம் ஆட் காலம் தான். ஏதாவது கால்குலேட் பண்றீங்க, ஏதாவது ஆட் மல்டிப்ளை டிவைட் பண்றீங்கனாலே அப்போ பிளைண்டா ஐ திங்க் we can go to add column straight away. So let us go to add column here. Under add column, what are all these 4 columns having? 4 columnல என்ன இருக்கு? I think all the 4 columns are numbers. கரெக்டா? All the 4 columns are number. இந்த 4 columnல என்ன இருக்குன்னு கேக்குது. Whether we have a text or whether we have a number or whether we have a date or time. I think we have a number. So
நம்பருக்கு தான் போகணும். இந்த நம்பர் கீழே we have several formulas. Statistical, standard, scientifical, trigonometrical, rounding. So either you can go to statistics, ஒன்று statistics போயிட்டு சம்முன்னு கொடுங்க. எக்ஸலில் பண்ணுவோம் இல்லையா, இப்போ 3-4 காலத்தையும் மல்டிப்ளை சம் பண்ணணும். சம் ஆஃப் A1, B1, C1, D1 அப்படியும் பண்ணலாம். இல்லை ஸ்டாண்டர்டில் போயிட்டு A1 + B1 + C1 + D1 அப்படி பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அதனால either you can go to statistics and go to sum or go to standard, go to add. Add தான் addition of all these 4 columns. இந்த 4 காலத்தையும் ஆட் பண்ணுங்க, இல்லை 4 காலத்தையும் சம் பண்ணுங்க. ரெண்டுமே ஒன்று தான். சம் பண்ணாலும் ஒன்று தான், ஆட் பண்ணாலும் ஒன்று தான். சொல்ல வரேன். அதாவது I will open here Excel. இப்போ இந்த செல்லில் ஒரு வேல்யூ இருக்கு, இந்த செல்லில் ஒரு வேல்யூ இருக்கு, இந்த செல்லில் ஒரு வேல்யூ இருக்கு, இந்த செல்லில் ஒரு வேல்யூ இருக்கு. ரைட்டா? சம் ஆஃப் A1, B1, C1 இதுதான் சம். இப்படி எழுதினாலும் 180 தான் வரும். ஈக்குவல் டு A1 add B1 add it C1 add it D1. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதான் நான் சம் போட்டாலும் ஓகே, ஆட் பண்ணாலும் ஓகேன்னு சொல்லுவேன். ரெண்டு both is going to give the same output. ஸோ நீங்கள் ரெண்டுத்துல எது வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ either you can go to statistics and make it as sum or go to standard and make it as add. Both are same. அவ்வளோதான். Add. That's it. At the last there is a column added here. புதுசாக கடைசியில் பாருங்க ஒரு எக்ஸ்ட்ரா காலம் வந்திருக்கு. அடிஷன் போயிட்டு ஒரு காலம் வந்திருக்கு. This is summing up all this Q1 plus Q2 plus Q3 plus Q4. Sum of all these 4 columns. இதுதான் இந்த 4 காலத்துடைய sum. So sum function நீங்க எழுத வேண்டாம். No need to write the sum function in Power Query. Just select the column, add ன்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். It will add a column here. So once more செலக்ட் பண்ணுங்க சார். மூவ் பண்ணிடலாம். drag and drop தான் சார். என்ன சார் ஈஸி, இதை போய் இன்னொருத்தர் கேட்குறீங்க. Select all the 4 columns Q1, Q2, Q3, Q4. இந்த 4 காலத்தையும் சம் பண்ணணும் சார். ஆட் காலம்ல போயிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போயிட்டு சம்முன்னு கொடுங்க. அப்படி இல்லையா ஸ்டாண்டர்ட்ல போய் ஆடுன்னு கொடுங்க. ரெண்டும் ஒன்று தான். அவ்வளோதான் சார். ஒரு நிமிஷம் சார். எக்ஸ்பேண்டட் தான் ஆல்ரெடி எக்ஸ்பேண்டட் பண்ணிட்டீங்களே சார். அது எக்ஸ்பேண்ட் பண்ணி தானே VLOOKUP கொண்டு வரணும். இந்த எக்ஸ்பேண்ட் என்ன சார், இந்த பார்ட் நேமு ரேட் யூனிட் ஆஃப் மெஷரை கொண்டு வந்தோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் எக்ஸ்பேண்ட். அது ஆல்ரெடி பண்ணிட்டோம். சாரி சார், சொல்லுங்க சார். நீங்க எதுவும் கேட்டீங்க. ஒரு காலத்தை ஆட் பண்ணோம், ஒரு காலத்தை மல்டிப்ளை, ஒரு காலத்தை டிவைட் பண்ணோம். நெக்ஸ்ட் சொல்லி ஓகே. எய்தர் கோ ஃபார் சம் ஆர் கோ ஃபார் ஆட். எது வேணாலும் ஓகே தான். இப்போ என்ன இருக்கு, புதுசா ஒரு காலம் ஆட் ஆயிருக்கு, விச் இஸ் கிவிங் சம் ஆஃப் ஆல் த 4 காலம்ஸ். இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருங்க. என்னைக்குமே இந்த அப்ளைடு ஸ்டெப்ஸ்லயும் ஒரு பேர் வைக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். இங்க பாருங்க இன்சர்டட் சம்னு வருது, எனக்கு புரியும் அது. பட் when I open this tomorrow or 10 days later, 1 year later ஓபன் பண்ணி பார்க்குறேன், இங்க என்ன இருக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு நமக்கே தெரியாது. அதனால ஒரு பேர் கொடுத்துருங்க. ரைட் கிளிக், ரீநேம். So we have given a steps. அந்த ஸ்டெப்ஸுக்குன்னு ஒரு பேர் கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஹெட்டிங்கும் you can give some meaningful name for this. ஏதாவது ஒரு பேர் கொடுங்க. அடிஷன் இருக்கு, I want to give a name. Maybe this is year quantity. டபுள் கிளிக் பண்ணாலே போதும். year quantity. year quantity is the name of that column. அந்த காலத்துக்கு year quantityன்னு ஒரு பேர் வச்சு உங்க இஷ்டம் தான், ஏதாவது ஒரு பேர் கொடுத்துருங்க. You can give some name for it.
Then இப்போ நீங்க கிரியேட் பண்ணுங்க பால். I want you to do a small task here. Add a column. எனக்கு ஒரு காலம் ஆட் பண்ணுங்க. இந்த காலத்தோட பேரு அப்புறம் கூட ரீநேம் பண்ணிங்க. இந்த காலத்தோட பேரு டோட்டல் சேல்ஸ்னு வச்சுக்கலாம். What I want to do is rate. இங்க ரேட்னு ஒரு காலம் இருக்கு. Multiply it with year quantity. இப்போ பண்ணீங்க இல்லையா இயர் குவான்டிட்டி. இந்த ரேட்டையும் இயர் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு டோட்டல் சேல்ஸ்னு ஒரு காலம் வரணும். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். I think it's very easy. இதுக்கெல்லாம் நீங்க மினிட்ஸ்ல எடுத்துக்கூடாது, வெறும் செகண்ட்ஸ்ல பண்ணணும். You have to do it with the seconds. Add a column which should show me year quantity into rate. Year quantity rate மல்டிப்ளை பண்ணி டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்க பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு மினிட்ஸ்லாம் கூட கிடையாது, நீங்க இதை செகண்ட்ஸ்ல பண்ணணும். சார் இதுக்கெல்லாம் ஹெல்ப்பே கேட்க கூடாது. Why are you asking help for this? அது எப்படி மிக்ஸ் ஆயிடும் சார்? ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணியே பண்ணலாம் சார். நீங்க ஈஸியா முடிஞ்சோம். எக்ஸ்பேண்டட் காலம்ஸ்ல போயிட்டு she didn't add that rate. மாத்திங்க அன்டூ பண்ணுங்க, இல்ல இங்க போய் பண்ணிக்கங்க. இங்க போய் செட்டிங்ஸ்ல போய் பண்ணிக்கலாம் சார். இதுதான் அன்டூ. First chapter itself, where is that expanded column? You need to expand it the column itself. So accidentally, when I was No, you need to expand the column itself. okay, I just started again. No, you need to expand this column. This column has three. All the columns which you want. You need to expand that column itself. Part name, rate, unit of name. Uncheck that I use original name. Expand it actually. No. Select the year quantity. Yes. Where is rate? Select the rate. Then add column. Multiply. So change the name. Yes. How can I change this? How can I add this? Sorry. Select the year quantity, select the rate, and go to add column, then standard, then multiply. So as random multiply ahi, you are getting a column here. So I will give a name for it. Double click. Total. அது வேல்யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம் சார். அதான் நெக்ஸ்ட் பண்ண போறேன். அதுவும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் என்ன சார் ஆகும், புது டேட்டாவுக்கும் ஆட் ஆகிடும். நீங்க இனிமேல் கொடுக்க போற டேட்டாவுக்கும் அப்டேட் ஆகும். சொல்லுங்க சார். சம் பண்ணுறேன் சார், மல்டிப்ளை பண்ணுறேன். குவான்டிட்டி இன்டு ரேட் தானே சார். ரேட்டோட குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணுமா சம் பண்ணுமா சார்? நீங்க தான் சொல்லணும். மல்டிப்ளை தான் பண்ணுவோம். என்ன சார்? வெளியே வந்து போறேன். ஸ்டாண்டர்ட் போங்க சார். மல்டிப்ளை ஆட் பண்ணாம மல்டிப்ளை பண்ண சொன்னது. அதே சரி ரீநேம் பண்ணி
budget in sales distribution. Why you budget in part month? Budget one. Budget here, not there. Home tax, home tax. Budget one. Budget. Select that next column. Part master. Part master. Part master. Common column. Part master. என்னென்ன காலம் இன்னைக்கு போனோம்னா 7 சார் சொல்லமா சப்போஸ் அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு காலம் ஆட் பண்ணணும், ஒரு காலம் மல்டிப்ளை, ஒரு காலம் டிவைட் பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுக்கணும். We selected the rate, quantity, and we selected add column, standard போயிட்டு multiply போட்டுட்டோம். Next, assume that I want to find out a tax value ன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டோட்டல் சேல்ஸ் இருக்கு. Based on the total sales, I want to calculate what is my tax value. Maybe 18% of my total sales. The total sales la 18% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். I want to find out what is the 18% of my total sales. So என்ன பண்ணலாம்? Select the total sales column. எனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ரேட்டையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணுவோம், ரொம்ப சிம்பிள். ரேட்டையும் குவான்டிட்டியும் சொல்லி மல்டிப்ளையும் பண்ணிட்டோம். But I want to multiply the total sales with some value, 18%, 10%, constant value. So select that column, go to add column again, go to standard again, multiply, multiply, divide, subtract. So let us select multiply. இங்கே கேட்குது multiply with what? எதால multiply பண்ண போறீங்க? I want to multiply with 18%. So let me type 18%. So எல்லா வேல்யூவும் 18% ஆல multiply ஆகிடும். All the value will be constantly multiplied with 18%. Check பண்ணி பார்த்துருமா? Okay. Yes. You can see total sales க்கு பக்கத்துல there is a column called as multiplication which is showing 18% of my total sales. Total sales ஓட 18%. ஒரு constant value கூட நீங்க multiply பண்ணலாம். You can multiply with the constant value also. ஒரு பேர் கூட கொடுத்துருப்போம். I will give a name. This is my tax value. அர்த்தம் சொல்றேன் கேட்டார் அவர். I will tell you next.
Now எனக்கு நீங்க தான் இதை ஹெல்ப் பண்ண போறீங்க. percentage is 18% percentage is percentage option இருக்கு. அதான் பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டீங்களா? 5க்கு மேல இருக்கு சார் பர்சன்டேஜ். 5க்கு மேல இருக்கு இல்ல 0.18ன்னு போடுங்க. Sir, keyboard. 0.18 போடுங்க இல்ல கீபோர்டுங்க போடுங்க. இல்ல 0.18ன்னு போடுங்க சார். அது வேற சார். அதுல இருந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க. அதோட 10% வெளில கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஒண்ணா இருக்கும். அதையும் யூஸ் பண்ணலாம். மல்டிப்ளை போட்டு 18% நடிங்க. 18% ன்னு போடணும் சார். percentageங்கிற ஒரு சிம்பிள் கீபோர்ட்ல 5க்கு மேல இருக்கு சார் பர்சன்டேஜ். இதுல டைப் பண்ணி அது 18 எப்படி சார் போட்டீங்க? 18 எப்படி சார் கொடுத்தீங்க அப்போ? கீபோர்ட்ல பண்ணா சார். அதேதான் பர்சன்டேஜ் அப்படிதான் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வேல்யூ 17288.88. செகண்ட் வேல்யூ இஸ் 149072.04. ஐ வாண்ட் டு ரவுண்ட் திஸ் ஆஃப். எனக்கு இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். நான் ஐ வாண்ட் ரவுண்ட் இட் ஆஃப். இங்க என்ன வரணும்? ரவுண்ட் பண்ணா வாட் ஷுட் பி த வேல்யூ ஹியர்? 1788 என்ன வரணும்? இங்க நான் ரவுண்ட் பண்ண 84. இங்க என்ன வரும் அடுத்ததுல? 72 வரும். பிகாஸ் ஆஃப்டர் த டெசிமல் வாட் இஸ் த வேல்யூ? 5க்கு மேல இருந்துச்சுன்னா இட் வில் ரவுண்ட் அப், அதாவது 3 4 மாறிடும். 5ஓட கம்மியா இருந்துச்சுன்னா இட் வில் ரீடைன் த சேம் வேல்யூ. ஸோ ஐ வாண்ட் டு ரவுண்ட் திஸ். சொல்லுங்க. ஐ செலக்ட் திஸ் காலம் and I want to round it. Tell me whether I have to go to add column or I have to go to transform column. Transform add? Transform தானா? சூப்பர் சார், வெரி குட். டிரான்ஸ்ஃபார்ம் பக்கா. இதை புரிஞ்சிட்டீங்கன்னா போதும். டிரான்ஸ்ஃபார்ம் ஆட் கொடுத்தா என்ன ஆயிடும்? இன்னொரு காலம் ரவுண்ட் ஆகி ஒன் மோர் காலம் வரும், விச் இஸ் நாட் ரெக்வயர்டு. எனக்கு இங்கே தான் ரவுண்ட் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் எக்ஸலில் பண்ணவே முடியாது. கரெக்டாக எக்ஸலில் ரவுண்டு பக்கத்து காலம்ல தான் பண்ண முடியும். அதாவது சேம் காலம் யூ நாட் ரவுண்ட் இட் இன் எக்ஸல். பட் இங்கே பண்ணலாம். செலக்ட் திஸ் காலம், கோ டு டிரான்ஸ்ஃபார்ம், தென் இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டெப்ஸை. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் போயிட்டேன். நெக்ஸ்ட்டு அது பண்ணும் டெசிமல் தான் போகுமே தவிர ரவுண்ட் ஆகாது. டிரான்ஸ்ஃபார்ம்லயே ரவுண்ட் அதான் சொல்றேன். அதான் எங்க போறோம்னு கேக்குறேன். டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு ரவுண்டிங். வெரி குட். ரவுண்டிங், ரவுண்ட் அப், ரவுண்ட் டவுன், ரவுண்ட். ரவுண்ட் அப்னா எப்பயுமே அப்வர்ட்ஸ்ல ரவுண்ட் ஆகும். பக்கத்துல 0க்கு அப்புறம் எவ்வளவு இருந்தாலும் சரி 1 அப்வர்ட்ஸா ரவுண்ட் ஆயிடும். எவ்வளவு 0க்கு பதில் எவ்வளவு இருந்தாலும் டவுன்வர்ட்ஸ் ரவுண்ட் ஆகும். பட் ஐ வாண்ட் ரவுண்ட் இட் பேஸ்ட் ஆன் மை வேல்யூ. அதாவது இங்க 0க்கு அப்புறமா இந்த டெசிமலுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கு? வெதர் இட்ஸ் மோர் தென் 5 அப்வர்ட்ஸ் ரவுண்ட், லெஸ் தென் 5 டவுன்வர்ட்ஸ் ரவுண்ட். ஸோ ஐ கோ ஃபார் ரவுண்ட். எங்க ரவுண்ட் ஆகும்னு கேட்கும். வேர் யூ வாண்ட் டு ரவுண்ட் இட் ஆஃப்? டெசிமல்ஸ். அதாவது இது வந்து 0, இந்த டாட் வச்சிருக்கிறது 0th பொசிஷன். இது ஃபர்ஸ்ட் டெசிமல், இது செகண்ட் டெசிமல். எனக்கு எங்க ரவுண்ட் ஆகணும்? 0ல. 0ன்றது தான் இந்த ஏரியா, இந்த டாட்டு. இந்த டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கும். டாட்டுக்கு அப்புறம் 5 மேல இருக்கா, அப்போ 1 இன்க்ரீஸ் பண்ணிடும். 5ஓட கம்மியா இருந்தா இட் வில் டிஸ்பிளே த சேம் வேல்யூ. இது காமன் தான். இது எல்லா ரவுண்டிங்கும் இப்படி தான் பண்ணுவோம். 0th பொசிஷன். தட்ஸ் ஆல். சே ஓகே. எஸ் இட்ஸ் இது சார். ஆமாம், அபவ் 0ன்னா அபவ் 5. ஆமாம். நம்ம ஏதாவது போனால் அது சீலிங்னு வேற ஒரு ஃபார்முலா இருக்கு. 5க்கு மேலே போனால் அப்போர்ட் பண்ணணும், 6க்கு மேலே போனால் அப்போர்ட் பண்ணணும். சீலிங்னு ஒன்று ஃபார்முலா இருக்கு, ஃப்ளோர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. பை டிஃபால்ட்டாக 5 தான். எஸ், above 5. எஸ், நவ் இட் ஹாஸ் ரவுண்டட் ஆஃப். இப்போ சார் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மல்டிபிள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ ஹாவ் இயர் குவான்டிட்டி. எனக்கு இயர் குவான்டிட்டின்னு ஒரு காலம் இருக்கு. And I have a column called as planned year quantity. இங்க ஒரு காலம் இருக்கு பாருங்க, planned year quantity. So every year they have planned for 705 for this particular product. 705 plan பண்ணிருக்காங்க. But what is actually happened is actual year quantity எவ்வளவுன்னு பார்க்கலாம். Year quantity is 697. We are almost near the target. So இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா எழுத போறேன். We are going to write a formula. Maybe I want to find out the variance percentage. What is the formula for variance percentage? Is equal to actual minus plan divided by plan. இதான் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. எஸ் சார்.
ஒரு வேரியன்ஸ் பர்சன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதுக்கான ஃபார்முலா என்னது? ஆக்சுவல் மைனஸ் பிளான் டிவைடட் பை பிளான். ஸோ ஒரே ஃபார்முலாவில் ஐ வாண்ட் யூஸ் டூ திங்ஸ். If you want to add two column, very simple, you are selecting the two column, going to standard add. Multiply na select பண்ணி multiply கொடுத்துறோம். Rounding na select பண்ணி rounding கொடுத்துறோம். Very simple போயிடுச்சு. But எனக்கு இங்க two, I want to subtract two columns and I want to divide another column. ஒரே இதுல ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். How can I do this? Let us go to add column. Add column போயிடுங்க. Under add column, custom column. So go to add column, custom column. So go to custom column. It is opening a dialog box. புதுசா ஒரு dialog box open ஆகுது. What is the name of that column? Let us give some name. Maybe the name of the column is variance percentage. If the variance percentage is positive, that means we have achieved our target. Variance percentage is negative, that means we didn't achieve our target. நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணலன்னு அர்த்தம். So equal to actual, இங்க ரைட் சைடில் உங்கள் காலம் நேம்ஸ்லாம் இங்கே வந்திருக்கு பாருங்க. ஆல் த காலம் நேம்ஸ் ஆர் கம்மிங் ஹியர். ஆக்சுவல்ன்றது அந்த இயர் குவான்டிட்டி, சம் ஆஃப் Q1 Q2 Q3 4 பண்ணல, அதான் இயர் குவான்டிட்டி. ஆக்சுவல் இயர் குவான்டிட்டியோட டோட்டல். ஸோ ஆக்சுவல் இதை அப்படியே டைப் பண்ணுங்க, இல்லை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் மேக் அ டபுள் கிளிக் ஹியர். ஸோ வி காட் த இயர் குவான்டிட்டி. ஆக்சுவல் மைனஸ் பிளான்டு குவான்டிட்டி. மேலே இருக்கு பிளான்டு இயர் குவான்டிட்டி, இங்கே இருக்கு. டபுள் கிளிக் ஆன் இட். Divided by plan. Actual minus plan divided by plan. In formula correct? Open bracket close bracket பண்ணுமா? Very good. பண்ணும். Open bracket close bracket பண்ணும். Why? Super. As per Bodmas theory. படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ஸில்? B for bracket, O for half, D for division, M for multiplication, A for addition, S for subtraction. The Bodmas theory படி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன் இஸ் டிவிஷன், ஃபர்ஸ்ட் டிவிஷன். செகண்ட் என்ன இருக்கு? சப்ராக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இட் வில் டிவைடு, தென் இட் வில் சப்ராக்ட். இந்த பாட்மாஸ் தியரி படி பார்த்தா முதல்ல டிவிஷன் வருது, அப்புறமா சப்ராக்ஷன் வருது. ஸோ இட் வில் டிவைட் ஃபர்ஸ்ட், தென் சப்ராக்ட் நெக்ஸ்ட். ஸோ விச் இஸ் அ ராங் ஒன். சார் சொன்ன மாதிரி ஒன்னால் டிவைட் பண்ணி ஒன்னால் சப்ராக்ட் பண்ணிடும். ஏன்னா டிவைட் பை சேம் வேல்யூ வில் பி சேம் திங் ஹியர். அதனால I want to first subtract it, then I want to divide it. அப்போ என்ன பண்ணோம்? பாட்மாஸ் தியரி படி which comes first? Bracket comes first. எதை ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குறீங்களோ அதான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ லெட் மீ புட் திஸ் இயர் குவான்டிட்டி வித் அ ஓப்பன் ப்ராக்கெட். இந்த இயர் குவான்டிட்டிக்கு முன்னாடி போயிட்டு ஜஸ்ட் புட் அ ஓப்பன் ப்ராக்கெட் ஹியர். ஓப்பன் ப்ராக்கெட். அதே மாதிரி இங்கே வந்து க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ ஆஸ் பர் பாட்மாஸ் தியரி ஃபர்ஸ்ட் இட் வில் சப்ராக்ட், தென் இட் வில் டிவைட். இப்போ சப்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணோம் பாட்மாஸ் தியரி படி. ப்ராக்கெட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? சப்ராக்ஷன். ஸோ இட் வில் சப்ராக்ட் ஃபர்ஸ்ட், then it will divide next. Correct? Say okay. Yes. At last you will get the variance. But variance எனக்கு number over there. Could you tell me how can I convert this into a percentage format? அந்த வேல்யூல டபுள் கிளிக் இல்ல சார், டைட்டில் சொல்லல, ஃபார்மேட். எனக்கு பர்சன்டேஜ் டைட்டா டைப்பா மாத்தணும். ஒன்று பவர் கொரியை மாற்ற சொல்லுங்க. எப்படி மாற்ற சொல்லலாம்? பவர் கொரியை டிரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு டிடெக்ட் டேட்டா டைப் கொடுங்க. ஒன்று பவர் கொரியை மாற்ற சொல்லுங்க, இல்லை நம்மளே கூட மாற்றிக்கலாம். அவர் சொன்ன மாதிரி ரைட் கிளிக் பண்ணலாம், இல்லை இங்கேயே கூட இருக்கு பாருங்க. இந்த ஏபிசியை கிளிக் பண்ணாலே போதும், அங்கேயே வருது பாருங்க பர்சன்டேஜ். ஸ்ட்ரெயிட் அவே த பர்சன்டேஜ் ரைட் கிளிக் பண்ணாலும் வரும். ஸோ பர்சன்டேஜாக மாற்றி விட்டுருவோம். எஸ், நவ் இட் ஷோயிங் பர்சன்டேஜ். நெகட்டிவ் -1.13 என்ன அர்த்தம்? we almost neared the target. டார்கெட்டுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிட்ட வந்துட்டோம். ஸ்டில் we didn't achieve the target. 4.52% பாசிட்டிவ் அப்படின்னா அர்த்தம் டார்கெட்டை தாண்டி 4.52 நம்ம பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். we are more than our target. டார்கெட்டோட ஆக்சுவல் அதிகமாக இருக்கு, 4% மோர். ஸோ அதே மாதிரி இட் ஷோயிங் ஹியர். ரைட். ஸோ இனிமேல் ஃபார்முலா ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதுறது ரொம்ப 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 ஈஸி. சொல்லுங்க.
What are all the other formulas and function you will use it in Excel except sum if count if la. Sum if count if you cannot do it here. That can be done in Excel or Power BI. Sum count தவிர. Sum if count if தவிர. Tell me what are all the other formulas functions you write it in Excel. Let us see how can I do the same thing in Power Query itself. அதெல்லாம் Power Queryலே பண்ணலாமான்னு பார்க்கலாம். இதே விஷயத்தை எப்படி எக்ஸல்ல பண்றது இன்னொரு another few minutesல நான் சொல்லிடுறேன். Before that tell me what are all the other formulas and function you struggle in Excel. அதை எப்படி Power BIல Power Queryல பண்ணலாம்ன்றது we'll see. Yes. என்ன ஃபார்முலா ஃபங்க்ஷன் சார் அடிக்கடி யூஸ் பண்ணீங்க எக்ஸல்ல? இப்போ இந்த கேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏன் போன ஆப்ஷன்ஸ் பி போட்ட % எத்தனை % எத்தனை ஆப்ஷன் அதெல்லாம் ரிப்போர்ட் தானே சார்? அதெல்லாம் ரிப்போர்ட்டிங் தானே? அது பவர் பிஐல தான் பண்ண முடியும். கவுண்ட் ஆவரேஜ் சம்லாம் பவர் பிஐல தான். அது அக்ரிகேஷன் சார். அது சம் டிராக் பண்ணா எதுக்கு போகுது சார்? நேற்று பண்ணவேன் கவுண்ட் ஆஃப் இன்வாய்ஸ் நம்பர். அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணால் அந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ கவுண்ட்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதெல்லாம் பவர் பிஐ பார்த்துக்கும். அக்ரிகேஷன்லாம் விட்டுருங்க. அக்ரிகேஷன் சம்மு ஆவரேஜ்லாம் பவர் பிஐல பண்ணிக்கலாம், எக்ஸலில் பண்ணிக்கலாம். அதை தவிர இந்த மாதிரி ஃபார்முலா இப்போ போட்ட மாதிரி ஆடு, மல்டிப்ளை, டிவைடு, சப்ராக்டு, வேற என்ன மாதிரி ஃபார்முலா நீங்கள் எக்ஸலில் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருப்பேன் சார். ஒரு நிமிஷம். அதெல்லாம் ரிப்போர்ட் சார். அதெல்லாம் பவர் பிஐல பண்ணிக்கலாம் சார். சொல்லுங்க. சாரி சார், நீங்கள் cumulative percentage பண்ணுவோம் சார். அது ஸ்ட்ரைட்டாகவே அதெல்லாம் நீங்கள் அக்ரிகேஷன் தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அக்ரிகேஷன். அதெல்லாம் பவர் பிஐல பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிறதுலாம் டோட்டலு ஆவரேஜ் அதெல்லாம் வேறு சார். அதெல்லாம் நம்ம அங்கே பண்ணுறது தான் பெட்டர். இங்கே வேறு ஏதாவது இந்த மாதிரி காலம் வைஸாக ஏதாவது ஃபார்முலா ஃபங்க்ஷன் எழுதுவீங்களான்னு கேட்குறேன். இந்த மாதிரி 2 காலத்தை ஆட் பண்ணுறது, ஒரு காலத்தை டிவைட் பண்ணுறது, அந்த மாதிரி இஃப் ஃபங்க்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா? கண்டிஷனல் ஃபார்முலா. ஃபார்மேட்டிங்கிறது அங்கே தானே ஃபார்முலா. அது பண்ணலாம் சார். இப்போ அவர் சொல்கிற மாதிரி கண்டிஷனல் ஃபார்முலா எடுத்துப்போம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், லெட் அஸ் டேக் த டோட்டல் சேல்ஸ். ஒரு மோர் தென் 8 லேக்கா 80,000 8 லேக் மோர் தென் 8 லேக்காக இருந்தால் எனக்கு வேற ஒரு டிஸ்கவுண்ட், ஒரு 500 ரூபாய் டிஸ்கவுண்ட். இல்லை 6 லேக் டு 8 லேக்காக இருந்தால் வேற ஒரு டிஸ்கவுண்ட். 4 லேக் டு 6 லேக்காக இருந்தால் வேற ஒரு டிஸ்கவுண்ட். 6 லேக் 2 லேக்ஸ் டு 4 லேக்காக இருந்தால் அது மாதிரி ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு இஃப் ஃபங்க்ஷன். இல்லை சவுத் ரீஜன் இருந்தால் ஒரு டிஸ்கவுண்ட், நார்த் ரீஜன் லாஜிஸ்டிக்னு வச்சுங்களேன். சவுத் ரீஜனுக்கு போனால் லாஜிஸ்டிக் காஸ்ட் வேற மாதிரி இருக்கும், நார்த் ரீஜனுக்கு போனால் லாஜிஸ்டிக் காஸ்ட் வேற மாதிரி. இஃப் கண்டிஷன், கண்டிஷனல் ஃபார்முலா அதெல்லாம் எப்படி பண்ணலாம்? பவர் பிஐ பவர் கொரியில் ஆட் காலம் போயிடுங்க, கண்டிஷனல் காலம் ஈக்குவல் டு ரைட்டிங்க இஃப் ஃபங்க்ஷன். ஒரு இஃப் ஃபங்க்ஷன் எழுதுற மாதிரி கண்டிஷனல் காலம். எக்ஸலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுதணும், பட் பவர் பி கொரியில் ரொம்ப ஈஸி. கண்டிஷனல் காலம் போயிடுங்க. லெட் அஸ் கோ டு த கண்டிஷனல் காலம். இந்த காலத்தோட பேர் என்னது? மேபி டிஸ்கவுண்ட்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் புட் அ காலம் நேம் கால்ட் அஸ் டிஸ்கவுண்ட். the column name எந்த காலத்தை கம்பேர் பண்ண போறீங்க? அவர் சொன்ன மாதிரி I will compare it with the total sales ன்னு எடுத்துக்கலாம். Let us take the total sales column. இங்க கிளிக் பண்ணீங்கன்னா காலம் நேம் வரும். The column name is displayed here. Total sales. Total sales equal to, greater than, less than ஆப்ஷன் வரும். Let us say greater than or equal to ஒரு 8 lakhs எடுத்துமா. இல்லை ஒரு காலத்தை வச்சு இன்னொரு காலத்தை கம்பேர் பண்ணணும், ஆக்சுவல் வெர்சஸ் பிளானை கம்பேர் பண்ணணும்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு ஆரோ இருக்கும். இதில் போய் நீங்கள் செலக்ட் காலம். இப்போ டோட்டல் சேல்ஸை வச்சு இன்னொரு காலத்தை செலக்ட் பண்ணணும், ஒரு காலத்தையும் இன்னொரு காலத்தையும் செலக்ட் பண்ணனா கூட அங்கே ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் காலம் இங்கே கம்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள் டோட்டல் சேல்ஸை வேற ஒரு காலத்தை வச்சு கம்பேர் பண்ணணும், 1 விசஸ் another காலம்னா கூட பண்ணிக்கலாம். பட் இங்கே நான் அப்படி பண்ண போகிறதில்ல. லெட் அஸ் செலக்ட் இட் வித் வேல்யூ. என்டர் வேல்யூ 8 lakhs. Total sales is more than 8 lakhs. 8,000, 80,000, 8 lakhs. எவ்வளோ? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோமே. சும்மா எக்ஸாம்பிள். ஐம் கிவிங் 1000 as my டிஸ்கவுண்ட். இல்லை பர்சன்டேஜாக போகிறதா பர்சன்டேஜாக போட்டுங்க. 10%, 20%. ஆட் அ கிளாஸ். நெக்ஸ்ட் கண்டிஷன். அதே டோட்டல் சேல்ஸ். ஐ செலக்ட் த சேம் டோட்டல் சேல்ஸ் அகெயின். மேபி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மேபி ஒரு 5 lakhs வச்சுக்கலாம். சுமார் எக்ஸாம்பிள் 5 lakhs, 5,000, 50,000, 5 lakhs. 5 lakhsக்கு மேலே இருந்தால்
அதாவது என்ன அர்த்தம், இது என்ன மீனிங்னா 8 lakhs மேலே இருந்தால் இங்கே 8 lakhs கம்மியாக இருந்தால் கீழே வரும். அப்படின்னா 8 lakhலேருந்து 5 lakhக்குள்ளன்னு அர்த்தம். பிட்வீன் 8 lakhs to 5 lakhs, அதாவது 500 rupees கொடுக்குமா சார்? சரி, ஓகே, 500. அப்புறம் வேணா இன்னொரு லாஸ்ட் கண்டிஷன் போட்டுக்கிறேன். ஆட் கிளாஸ், அதே டோட்டல் சேல்ஸ் மேபி கிரேட்டர் than or equal to மேபி ஒரு 3 lakhs எடுத்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 lakhs இருந்தால் ஒரு 300 ரூபான்னு வச்சுக்கோங்க. இது எதுவுமே இல்லை, லெஸ் தென் 3 lakh எப்படின்னா டிஸ்கவுண்டே இல்லைன்னு வச்சுக்கலாம், 0. இங்கே லாஸ்ட்டில் போயிட்டு நான் 0ன்னு கொடுப்பேன். லெட் அஸ் சே 0 as a discount, no discount. சார் இதே கண்டிஷனில் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா இங்கே குட்டுன்னு கொடுக்குறதுனா அதுமாதிரி கொடுக்கலாமா? டைப் பண்ணிங்க குட்டுன்னு அடிங்க. I tried percentage. That is பர்சன்டேஜ் குட்டுன்னு டைப் பண்ணுங்க. குட்டு, ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம். நான் நம்பர் டைப் பண்ணிடுறேன், நீங்கள் எதுவும் டைப் பண்ணிங்க. மாற்றணுமா? மாற்றிக்கலாம். எக்ஸலண்ட், குட்டு, ஓகே. வேணா அப்புறம் வந்து கூட மாடிஃபை பண்ணிக்கலாம் சார். ஓகே, லாஸ்ட்ல ஒரு காலம் வந்திருக்கும் பாருங்க. இது எக்ஸல் உட்காந்து 3 இஃப் போடணும், 3 ஓப்பன் பிராக்கெட் கொடுக்கணும், 3 க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கணும், கமா போடணும், டபுள் கோட்ஸ் போடணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. பட்டு இங்கே ஈஸியாக பண்ணிடணும். ஓகே, ஒரு சார் சொன்ன மாதிரி அதை மாற்றினா கூட இங்கேயே கூட மாற்றிக்கிங்க, இல்லை புது காலம் வேணாலும் ஆட் பண்ணிக்கங்க. நான் இதுலேயே போய் கிளிக் பண்ணிக்கிறேன். ஐ கிளிக் திஸ் மாடிஃபையிங், இங்கே போய் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மோர் தென் 8 lakh இருந்தால் எக்ஸலண்ட், 5 lakhs to 8 lakhs இருந்தால் வெரி குட், மோர் தென் 3 lakh இருந்தால் குட், ஆவரேஜ் வச்சு. அப்படி இல்லைன்னா ஆவரேஜ். என்ன ஆட் பண்ணிங்க சார், 1 லட்சத்துக்குள்ள இருந்தால் ஆவரேஜ், அதுக்கும் கீழே போனால் வேற என்னன்னு சொல்லி நீங்கள் போட்டுங்க. இன்னொரு காலத்து வேல்யூவை கொண்டு வரலாம். அதாவது இங்கே கிரேட்டர் தென் இருந்தால் இந்த காலத்தோட வேல்யூ டிஸ்பிளே ஆகணும். இன்னொரு காலத்தோட வேல்யூ சார். இப்போ கிரேட்டர் தென் இருந்தால் எனக்கு இயர் குவான்டிட்டி அப்படியே டிஸ்பிளே பண்ணுங்க, அது ரொம்ப ரேர் தான். எனக்கு இந்த எக்ஸலண்ட்ன்றது பதிலாக இன்னொரு காலத்தில் இருக்க வேல்யூவை அப்படியே போட்டுருங்க, அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு காலேஜில் பர்சன்டேஜ் போட்டு வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். டேக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே இருக்க டேக்ஸ் வேல்யூ எடுத்துக்கோங்க, டேக்ஸே இல்லைன்னா 0ன்னு எடுத்துக்கோங்க, அப்படின்லாம் கூட கொடுக்கலாம். டேக்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ டேக்ஸ் எக்ஸம்ப்டட்னு ஒரு காலமில் இருக்குது, எங்கெல்லாம் டேக்ஸ் எக்ஸம்ப்டடோ அப்போ 0 எடுத்துங்க. டேக்ஸ் இருக்கிற இடத்துல அந்த டேக்ஸோட வேல்யூவே எடுத்துக்கோங்க, அந்த காலமில் இருக்க வேல்யூ, ஒரு காலத்தை கம்பேர் பண்ணி. இது ஓகே. இப்போ இது வந்துருமா சார் நீங்கள் சொன்னது? வந்துச்சு பாருங்க. எக்ஸலண்ட்டு, எக்ஸலண்ட்டு, வெரி குட், வெரி குட், குட்டு. லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு தடவை காலம் டைப், வேற என்ன சொல்லுங்க, ஏதாவது வேற ஏதாவது அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஃபார்முலா ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் எக்ஸலில் யூஸ் பண்ணுறது சொல்லுங்கள். பவர் கொரியில் பண்ண முடியும்னா பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம திரும்ப பவர் கொரிக்கு வரப்போகிறதில்ல, வரப்போகிறோம் ட்ரான்ஸ்ஃபாரில் புதுசாக எதுவும் கற்றுக்க போகிறதில்ல இதுக்கப்புறம். அதனால தான் கேட்டுக்கிறேன், வேற ஏதாவது இருக்கான்னு. ரைட். இந்த மாதிரி இருந்தா இவ்வளோ ஆட் பண்ணிக்கோ, இந்த மாதிரி இருந்தால் இவ்வளோ சப்ட்ராக்ட் பண்ணிக்கோ வேல்யூல இருந்து அப்படி. அப்போனா அது கண்டிஷனல் காலம் தான், கஸ்டம் காலம். அது போட்டோம் இல்லையா, ஆடு, மைனஸ், சப்ட்ராக்ட், அது மாதிரி மல்டிபிள் வேல்யூ தான் நீங்கள் கஸ்டமில் தான் போகணும். கஸ்டமில் போய் எழுதணும், ஈக்குவல்ட்டு நீங்கள் போயிட்டு லிட்டரலாக எழுதணும். அதுக்கு இந்த எம் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, அது கற்றுக்கிட்டு நீங்கள் எழுதணும். இங்கே போயிட்டு இஃப் கண்டிஷன் நார்மல் எக்ஸல் அதே தான், இந்த இஃப்னு தான் சொல்கிறேன். இந்த இஃப்னு ஒரு ஃபங்க்ஷன், இஃப் போட்டு இஃப் அது லேட் ஆகுது, நான் எஃப் டைப் பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் ஆகுது.
அந்த if ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதலாம் லிட்டரலாக எக்ஸல் எழுதுற மாதிரி யூ கேன் ரைட் a if ஃபங்க்ஷன் ஹியர் ஆல்சோ. காலம் வந்து கடைசியா இன்செர்ட் பண்ணிட்டு ஆக்சுவலிக்கு அப்புறம் ஆக்சுவலி அப்புறம் என்ன பர்சன்டேஜ். ஆமாம் ஸோ அந்த காலம் எப்படி வேரியன்ஸ் வந்து ஆக்சுவல் வர்சஸ் பிளானை கம்பேர் பண்ணி போட்டேன் காமிக்கிறாருங்க. இந்த காலம் தான் சொல்றீங்க. இந்த கஸ்டம் காலம் ஆடு இன்சர்ட்ல போயிட்டு ஆடு கஸ்டம் காலம் அதில் இந்த ஃபார்முலா இங்கே இருக்கு பாருங்க. நான் போட்டிருக்கேன் இந்த ஃபார்முலா. அதுக்கு தான் இங்கே பேர் கொடுத்துட்டு வர சொன்னேன். பேர் கொடுக்காதனால தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் ஆடு கஸ்டம் காலம்னா இங்கே வேரியன்ஸில் அந்த ஃபார்முலா எழுதணும். ஆக்சுவலாக ஃபார்முலா இருக்கு, கொஞ்சம் டைம் ஆகுது, லேட் ஆகுது வரதுக்கு. மேலே ஒன்றா பார்த்துக்கங்க அந்த ஃபார்முலா ஆக்சுவல் வெர்சஸ் பிளான் டிவைடட் பை பிளான் இங்கே இருக்கு பாருங்க. மேலே இயர் குவான்டிட்டி டிவைடட் பை மைனஸ் பிளான்ட் குவான்டிட்டி டிவைடட் பை இயர் குவான்டிட்டி. இதுதான் ஃபார்முலா. அதுக்கு தான் அந்த பாட்மாஸ் தியரிலாம் போட்டு காமிச்சு. சரி, இப்போ சொல்லுங்க. இதை லோட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். டேட்டா டைப்லாம் கரெக்டாக இருக்கா, லோட் பண்ணலாமான்னு பார்த்துடலாம். ஐ திங்க் அந்த டிஸ்கவுண்ட் காலம் எனக்கு வந்து டேட்டா டைப் கரெக்டாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏபிசி 1 2 3ன்னு இருக்குது. ஏபிசி 1 2 3 ஆக்சுவலாக அது டிஸ்கவுண்ட் கிடையாது. என்ன சார் இது காலத்துக்கு பேர் கொடுக்கலாம் சார்? நீங்கள் தான் சொன்னீங்க அந்த வெரி குட் எக்ஸலண்ட் எல்லாம். என்ன பேர் கொடுக்கலாம்? பர்ஃபார்மன்ஸா? பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் இல்லை வெறும் ரேட்டிங்னு போட்டுருவா, ஈஸியாக முடிஞ்சிடும். ரேட்டிங் ரேட்டிங் பட் அவர் டோட்டல் சிஸ்டம் எதுக்கு அகேன்ஸ்டா பண்ணுவோம்? வெரி குட் எக்ஸலண்ட் குட். அப்ப எக்ஸலண்ட் வெரி குட் குட் 1000 500 தான் கொடுத்தோம் சார். நான் அப்படிதான் கொடுத்துருந்தோம். சார் கொஞ்சம் மாற்றி கொடுங்கன்னு சொன்னார். அதனால மாத்திங்க சார். அவர் குட்டு வெரி குட் கொடுங்க அதுக்கு பதிலான்னாரு. அதனால மாற்றி பார்த்தோம். ட்ரை பண்ணோமா குட் சும்மா நீங்கள் டிஸ்கவுண்டே வச்சுங்க சார். அது பரவாயில்ல சார். அது நான் எப்படியே காப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் புட் யுவர் ஓன். ஈஸியாக இருக்கு கம்பேர் பண்ணுறது சார். அது சொன்ன மாதிரி இன்னொரு ஃபார்முலா போடுங்க நீங்களே. ஒரு 4-5 நாள் வந்தீங்கன்னா உங்களை ஃபார்முலா கொடுத்துட்டு கார்டெலாம் கொடுத்து ஸ்கோர் கார்டெலாம் கொடுத்து டாப் 5 செலக்ட் பண்ணுவேன். 2 டேஸில் நம்ம கான்செப்டே கவர் பண்ண முடியல. ஸோ இப்போ லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டா டைப் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஆக்சுவலி டேட்டா டைப் இஸ் நாட் கரெக்ட். ஏபிசி 1 2 3ன்னு இருக்கு. என்னோட சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா அது டெக்ஸ்ட்டாக வரணும். நீங்கள் டிஸ்கவுண்ட் போட்டுருந்தீங்கன்னா நம்பராக வந்துருக்கணும். வரல, என்ன பண்ணலாம்? ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு முதல்ல பவர் குவரி டிடெக்ட் பண்ண சொல்லுங்க. டிடெக்ட் பண்ணிட்டா ஓகே. டிடெக்ட் பண்ணலாம் நீங்கள் டிடெக்ட் பண்ணிடுங்க. டிடெக்ட் டேட்டா டைப் டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஏபிசி வந்துச்சு பக்கா. சரி 0 ஹலோ 0 average டாடா சொல்லுங்க மிடில். நீங்கள் சொல்லுங்கள், லோட் பண்ணலாமா இந்த டேட்டாவை? பண்ணலாமா இல்லை ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா இன்னும்? சார் சொல்லுங்கள் சார், லோட் பண்ணலாமா இல்லை ஏதாவது வேலை இருக்கா சார்? இன்னும் நான் வெயிட் பண்ணுறேன்னா அது காரணம் ஏதோ இருக்குன்றதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஏதோ இருக்குது, லோட் பண்ண முடியாது. கிராஸ் செக் பண்ணணும். பண்ணிட்டேனா சார் எல்லாத்தையும்? லோட் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன தேவையில்லாத காலம்ஸை எடுத்துருங்க. தேவையில்லாத டேபிள்ஸை கூட எடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த டேபிள் நமக்கு தேவையில்லை. கரெக்டா? இதுக்கு தேவையான காலம்ஸ், வாட் ஆர் ஆல் த காலம்ஸ் வி வாண்ட் இட், வி ஆல்ரெடி காட் இட் ஹியர்.
தேவையான காலத்துலாம் கொண்டு வந்துட்டோம். இந்த டேபிளை எதுக்கு லோட் பண்ணி உங்கள் ஃபைல் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது? நீங்கள் சொல்லுங்கள், இந்த டேபிள் எனக்கு லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அவ்வளோதான் சார். ரைட் கிளிக் பண்ணுங்க, எனேபிளோட எடுத்து விட்டுருங்க. அது ஸ்லாண்டிங்காக மாறிடும். தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் வந்து உங்கள் டேட்டா டைப்பு, உங்கள் டேட்டா மாடலை நல்லா வச்சுக்கிறதுக்கான வழி. ஏன்னா இன்னைக்கு ஓகே, நாளைக்கு நீங்கள் டேட்டாவை லோட் பண்ணும்போது மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன்ஸ் கணக்கில் டேட்டா போகும்போது லோட் ஆகி ஃபைல் சைஸு ஸ்லோவாகிடும். அதனால பெட்டர் தேவையில்லாத டேட்டா இருந்தாலும் சரி, தேவையில்லாத காலமாக இருந்தாலும் சரி எடுத்துருங்க. இப்போ க்ளோஸ் அண்ட் அப்ளை. இப்போ நீங்கள் லோட் பண்ணலாம். அடுத்தது பவர் பிஐ போகிறதுக்கு முன்னாடி இதே விஷயத்த எக்ஸல்ல எப்படி பண்ணலாம்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பவர் பிஐ பற்றி பார்ப்போம். லோட் ஆகுது. ரைட், லெட் இட் லோட். இதை வச்சு ரிப்போர்ட் ஏதாவது பண்ணுறதுனா பண்ணிக்கிங்க. தட்ஸ் யுவர் விஷ். நவ் இப்போ நம்ம மார்னிங் பவர் பிஐல ரிப்போர்ட் பண்ணதெல்லாம் த பவர் query whichever we used yesterday and today, combining multiple files, multiple sheets, transforming your data, இது எல்லாத்தையுமே ஆக்சுவலாக இது எங்கேருந்து போச்சுன்னா எக்ஸல்ல இருந்து தான் பவர் பிஐக்கே போயிடும். ஸோ எக்ஸல்லையே நீங்கள் பண்ணலாம். இப்போ பண்ண மர்ஜ் query, அப்பண்ட் query, கம்பைன் ஃபைல்ஸு எல்லாமே எக்ஸல்லையே பண்ணலாம். லெட் அஸ் ஓப்பன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். எனி ஐடியா வாட் இஸ் த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வெர்ஷன் யூ ஆர் ஆல் யூஸிங்? நீங்கள் எந்த எக்ஸல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஐடியா இருக்கா? கோ டு ஃபைல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபைலில் போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருப்பார். லாஸ்ட் பட் ஒன் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று. அப்படி அக்கௌண்ட் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியலனா என்ன அர்த்தம்? உங்கள் ஸ்க்ரீன் சைஸ் ரொட்டியாக இருக்குது. கோ டு மோர் பட்டன், அந்த மோர் பட்டன் அக்கௌண்ட்னு பண்ணுங்க. when you click on the account it will show you what is the version of X are using. சொல்லுங்க என்ன வெர்ஷன்? 365யா? அதுக்கு கீழே இங்கே பார்க்கணும் சார். இதுதான் முக்கியமான வெர்ஷன் 508. அப்போ லேட்டஸ்ட் கிடையாது. 511 இஸ் தி லேட்டஸ்ட் ஒன். நீங்கள் யூஸ் பண்ணுறது 2508. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவர் query அதெல்லாம் இருக்குது. பவர் query 2010லேருந்து இருக்குது. ஓகே, ஸோ ரைட் 365 தான் யூஸ் பண்ணுறீங்க. வெல் அண்ட் குட், சூப்பர். இப்போ நேற்றுலேருந்து நம்ம பண்ண பவர் பிஐயில் பவர் query-யை இப்போ எக்ஸலில் பண்ண போகிறோம். ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இந்த கம்பைன் ஆஃப் மல்டிபிள் ஃபைல்ஸை பண்ணலாமா? இந்த மல்டிபிள் ஃபைல்ஸ், இந்த ஆர்டர்ஸ் 03 ஆர்டர்ஸ், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபைலாக கொண்டு வந்தோமே, கம்பைன் ஃபைல்ஸ். அது பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அப்பண்ட் query பண்ணுங்கள், மர்ஜ் query எது வேணாலும் பண்ணிங்க, உங்கள் இஷ்டம் தான். இப்போ இந்த கம்பைனிங் மல்டிபிள் ஃபைல்ஸ் இன்டு ஒன் ஃபைல், இது எல்லாத்தையும் எக்ஸல்ல எப்படி பண்ணுறது? டேட்டாவுக்கு போயிடுங்க. டேட்டா எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கங்க. டேட்டா, இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சு நீங்களே பார்த்துலாம், எல்லாம் ஈஸி தான். கெட் டேட்டா, டேட்டாவில் போனீங்கன்னா கெட் டேட்டா, அப்புறம் ஃப்ரம் ஃபைல்ஸ். ஃப்ரம் ஃபைல்ஸில் என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் கம்பைன் மல்டிபிள் எக்ஸல் ஃபைல்ஸ் இன் அ பர்டிகுலர் ஃபோல்டர். ஒரு ஃபோல்டரில் இருக்க மல்டிபிள் எக்ஸல் ஃபைலை கம்பைன் பண்ணணும். நான் என்ன கொடுக்கணும்? இங்கே ஃப்ரம் ஃபோல்டர். ஃபைலில் போயிடுங்க. இங்கே ஃப்ரம் ஃபோல்டர் வந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் காலையில் பண்ணது தான், ஒன்றும் புதுசு கிடையாது. ஃப்ரம் ஃபோல்டர் என்ன நான் பவர் பிஏல பண்ணுறது போல இப்போ எக்ஸலில் பண்ணுறேன். ஐ எம் டூயிங் இட் இன் எக்ஸல் நவ். இட் வில் ஆஸ்க் யுவர் ஃபோல்டர் நேம். அந்த ஃபோல்டர் நேமை செலக்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் செலக்ட் தட் ஃபோல்டர் நேம். இட்ஸ் டேக்கிங் சம் டைம். So you have to select that folder name. I will select that folder name. Maybe and the 03 orders அப்படின்ற folder I select it. Open it. It will go to the navigator screen. வழக்கமாக power query ஓட navigator screenக்கு போயிடும். அதில் you have 4 options. கனெக்ட் ஆகுது. அதில் 4 option: combine, load, transform, cancel. இது ஞாபகம் இருக்கா? இது பவர் பியில் பண்ணது தான். இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணோம்? டிரான்ஸ்ஃபார்ம். ஐ கிளிக் ஆன் டிரான்ஸ்ஃபார்ம். எங்கே போகும்? பவர் query. இது எந்த பவர் query?
எக்ஸலோடைய பவர் கொரி பாருங்க, ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். நேற்றுல இருந்து பார்த்த பவர் பிஐயோட பவர் கொரிக்கும் எக்ஸலோட பவர் கொரிக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பார்த்தா கிட்டத்தட்ட அதே தான், சேம் திங். மேலே பாருங்க, ஹோமு, டிரான்ஸ்ஃபார்மு, ஆடு, வியூ எல்லாம் அப்படியே தான் இருக்கு. Tell me, how can I combine all the 4 files and make it as one file? 4 ஃபைலும் ஒரே ஃபைலை எப்படி மாத்துறது? இல்லை சார், அது மெர்ஜ் இஸ் ஈக்குவல் டு VLOOKUP. 4 ஃபைலை கம்பைன் பண்ணி ஒன்றா மாற்றணுமே. கண்டென்ட்டில் போயிட்டு இந்த டபுள் ஏரோவை கிளிக் பண்ணணும், இல்லைனா கம்பைன் ஃபைல்னு கிளிக் பண்ணணும். இந்த ஹோம் டேப்ல இருக்கு பாருங்க கம்பைன் ஃபைலை, இதை கிளிக் பண்ணுங்க, இல்லை இந்த டபுள் ஏரோவை கிளிக் பண்ணுங்க, ரெண்டும் ஒன்று தான். ஸோ கம்பைன் ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் மார்னிங் நேற்றுலேருந்து பார்த்தது எல்லாமே இங்கே இருக்கும். Whatever you did it in Power BI, Power Query, it's available in Excel Power Query also. டைமிங்கும் சேமா இருக்குமா சார் இதுல பண்ற எல்லாம் ஒன்று தான் சார். சொல்லப்போனால் பவர் பிஐயோட எக்ஸல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். எக்ஸல் அது கொஞ்சம் லோடு அதிகம். வந்து நம்ம வந்து டேஷ்போர்டுக்கு தான் எதுக்கு பவர் பிஐங்கிறது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா படம் காட்டுறது மட்டும் இன்ட்ராக்டிவாக இருக்கும் சார், விஷுவல்லாம் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும். எக்ஸலோட பெட்டராக இருக்கும் ரிப்போர்ட்ஸ்லாம். எக்ஸல் அந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக பண்ண முடியாதுல்ல. நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணால் இன்னொரு ஃபில்டர் ஆகாது, அதெல்லாம் பண்ண முடியாது. சும்மா ஒரு சார்ட்டை காமிக்கலாம். ஓகே சார், இப்போ இதை நம்ம பண்ணிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் மாதிரியே அந்த ஃபைலை ஆட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அதே தான், அங்கே என்னென்ன பண்ணுறீங்களோ அதே தான். பவர் கொரி காமன் தான். ஆனால் பிஐன்றது வந்துட்டு நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இன்ட்ராக்டிவாக இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தப்போ இந்த ஃபார்முலா எக்ஸ்டர்னல் ஃபார்முலா நம்ம ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துருக்கோம், அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ நமக்கு இந்த லுக்கப் எதுவுமே தேவை, எல்லாமே இருக்கு பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மில் போய் பாருங்க, எல்லாமே இருக்கு. ஆடு காலமில் போய் பாருங்க, எல்லாமே இருக்கு. நம்ம என்னென்ன பார்த்தோமோ எல்லாமே இங்கே இருக்கு. ஆக்சுவலாக அது தனியாக எக்ஸல் ட்ரைனிங் வந்தீங்கன்னா இன்னும் இன்டெப்த்தாக சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீக் ஒரு ப்ரோக்ராம் கூட இருக்குது, பப்ளிக் ஒர்க் ஷாப் இருக்குது. இது வெறும் பவர் கொரி பவர் பியூட் பற்றி ஐ திங்க் நெக்ஸ்ட் டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். I think it's happening in Mount Road. I'll check. Tuesday. Marriott. Hotel Marriott. வெறும் பவர் கொரி மட்டும் எடுக்குங்க சார். பவர் கொரி பவர் பிவோட் ஆஃப் எக்ஸல். எக்ஸலோட பவர் கொரி பவர் பிவோட். இப்போ அட்வான்ஸாக போயாச்சு சார். அகைன் எக்ஸல்லாம் யாரும் இப்போ ஐ திங்க் பீப்புள் ஆர் கிராஜுவலி கம்மிங் அவுட் ஆஃப் இட் சார். இதான் சார். நீங்களே போடுறீங்களா சார்? நான் இல்லை சார், ஐ எம் த ட்ரெயினர். ஆர்கனைசர் சார். மேக்ஸ்வெல் தான். இப்போ உங்களுக்கு மேக்ஸ்வெல் மூலமாக தான் வந்திருக்கேன் நான். Forvia Marriott 23rd of December 9 to 5 coming Tuesday. ஏன்னா இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இந்த பியூரா இந்த இதெல்லாம் கவர் ஆகிடும். நான் எக்ஸலில் எப்படி ரிப்போர்ட் பண்ணலாம், எக்ஸலில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம், ஃபுல் எக்ஸல் தான். ஒன்றும் பவர் பிஐ வராது, ஃபுல்லாக எக்ஸல் பவர் பிவோட் அண்ட் பவர் கொரி. இதை அப்படியே லோட் பண்ணுங்க. ஹோம் டேப் க்ளோஸ் அண்ட் லோடு. அங்கே க்ளோஸ் அண்ட் லோடு போனால் பவர் பிஐக்கு போகும், இங்கே க்ளோஸ் அண்ட் லோடு கொடுத்தா எக்ஸலுக்கு வரும். அவ்வளோ பார்த்துருக்கோம். அந்த யூடியூப் லிங்க்ல தான் அப்டேட் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சது ஆல்மோஸ்ட். இல்லை சார், நான் எதுவும் ட்ரைனிங் பண்ணுறது இல்லை. மேக்ஸ்வெல் உங்களுக்கு அனுப்புவாங்க, உங்களுக்கு குரூப் சொல்கிறேன். குரூப் என்ன இருக்குன்னு தெரியல, இவன் ஐ டோன்ட் நோ. நான் வந்து ஐ டூ ஒன்லி இதை என்ன சொல்கிறது, நான் ட்ரைனராக தான் போகணும் தவிர இது மாதிரி எனக்கு டைம் இல்லை. அதுக்கெலாம் பீப்புள் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரது அது பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. அது யாராவது மேக்ஸ்வெல் இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷன் பண்ணுவாங்க. ஐ வில் பி a ட்ரைனர். டேட்டாவுக்கு போங்க சார். சார் இப்போ டேட்டா க்ளோஸ் அண்ட் லோட் ஆகுதா? கெட் டேட்டா போங்க சார். நம்ம அதில் சொல்லுங்க, இதிலே எக்ஸல்லே சொல்றீங்க சார். எக்ஸல்லே பண்ணதெல்லாம் எக்ஸல் அதில் பாருங்க. எக்ஸல் ஃபைல் இப்போ ஒரு கம்பைன் பண்ணணும்னு வச்சுங்களேன், என்ன பண்ணலாம், ஃப்ரம் ஃபோல்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க, கீழே இருக்கு பாருங்க.
மதியம் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு 4 ஃபைலை கம்பைன் பண்ணி ஆர்டர்ஸ்னு ஒன்று கம்பைன் பண்ணி ஒரே ஃபைலாக பண்ணோம் இல்லையா, அது எக்ஸல்லே பண்ணுறோம். இப்போ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்க. அந்த 03 ஆர்டர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாருங்க, எங்கே இருக்குது பாருங்க. அதுதான் சார், பேக் அந்த ஃபோல்டர் தான் சொல்லி ஃபோல்டர். ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். இல்லை வெளில டோட்டலாக வெளில வந்துட்டீங்க. அப்படியே கிளிக் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. அப்படியே காலையில் என்ன பண்ணீங்களோ அப்படியே வந்துடும் பாருங்க. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் போங்க. இப்போ 4 ஃபைலும் வந்துருக்குங்க பாருங்க. அங்கே இப்படியே இதெல்லாம் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்குங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு இதில் இந்த 2 ஆரோ இருப்பாங்க, கம்பைன் பண்ணுறதுக்காக எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்குது பாருங்க. ஓகே கொடுங்க, அவ்வளோதான். இப்போ எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே ஃபைலாக வந்துடும். சிஎஸ்சி ஃபைல் இருக்கிறது எக்ஸல்ல வந்துருச்சு, ஃபார்மேட் ஆகுது எக்ஸல்ல வந்துடும். இது வந்துச்சுங்களா? இப்போ க்ளோஸ் அண்ட் லோடுன்னு கொடுங்க. மேலே எக்ஸல்ல வந்துடும் பாருங்க. எப்படி நம்ம பவர் குவரி மூலமா பவர் பிஐ ஒர்க் பண்றோமோ அதே பவர் குவரி மூலமா எக்ஸல். சார், எக்ஸல்ல ஒர்க் பண்றதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஐ லோடட் திஸ் ஃபைல். நாளைக்கு புது ஃபைல் இங்கே அப்லோட் பண்ணுறீங்க. இப்போ 2024 முடிஞ்சிச்சு, 2025 2026 போனால் ரெஃப்ரெஷ் பண்ணால் அப்டேட் ஆகிடும். யூ கேன் கோ டு எக்ஸல் அண்ட் யூ கேன் ரெஃப்ரெஷ் இட். பட் ஒன் அட்வான்டேஜ் இஸ் ரைட் சைடில் பாருங்கள், கொரி செட்டிங்ஸ் அண்ட் கனெக்ஷன், கொரி கனெக்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ். நீங்கள் ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் வரும் எக்ஸலில், அதில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் அந்த ஃபைல் நேம் இருக்கு 03 ஆர்டர்ஸ், ரைட் கிளிக் ஆன் இட். இதில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் அன் ஆப்ஷன் கால்ட் அஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று வரும். கிளிக் ஆன் தி ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணால் யூ ஹேவ் அன் ஆப்ஷன் ரெஃப்ரெஷ் எவ்ரி 60 minutes இல்லை 120 minutes இல்லை இது மினிட்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிடும். 1 hour ஒன்ஸ் தானாகவே டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறது அவசியமே இல்லை. இட்ஸ் நாட் ரெக்வயர்ட் டு டூ திஸ். எக்ஸல் தான் அங்கே பண்ணோம். இது நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கிடுறீங்க சார். எக்ஸல் இஸ் யுவர் லைசன்ஸ்டு வெர்ஷன், அதனால் இதில் பண்ணலாம். ஆமாம் சார், ரைட் சைடில் சார் இங்கே கொரீஸ் அண்ட் கனெக்ஷன் ரைட் சைடில் வருதுங்களா? அதில் கடைசியில் உங்கள் ஃபைல் நேம் வருதா கீழே, அதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று வரும் கடைசியில், அதை கிளிக் பண்ணால் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வருது பாருங்கள், ரெஃப்ரெஷ் எவ்ரின்னு ஒன்று வருது பாருங்கள். அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க எவ்வளோ மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் ஆகணும். உங்கள் டேட்டா சைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டேட்டா வரணும் 10 நிமிஷம் கொடுத்துருங்க. இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரணும் 120 minutesன்னு கொடுங்க. உங்கள் டேட்டா ஃப்ளோவை பொறுத்து. பவர் பிஐயில் பண்ணால் அவர் சொன்ன மாதிரி லைசன்ஸ் இருக்கணும். எக்ஸலில் லைசன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால இது பண்ணிட்டோம். இது போலாமா சார்? மெஷர்ஸ் பார்க்கணும். எவ்வளோ விஷுவல்ஸ் பார்க்க முடியுமோ பார்க்கலாம். another 2 hours மேக்ஸிமம் with your cooperation again. அதுதான் இப்போ பண்ணுறோம். 2 டேக்ஸ் பார்த்தோம் சார். பவர் பிஐயில் 5 ஷார்ட்கட் கீஸ் சார். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் எஸ், கண்ட்ரோல் இசட், அவ்வளோதான். எல்லாம் நீங்கள் இது இல்லாமல் பண்ண முடியாது. இங்கே போகிறதுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது எல்லாமே நீங்கள் மவுஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். டச் பேட் மாதிரி தான் இது எல்லாமே. எக்ஸல் மாதிரி ஷார்ட்கட் கீஸ். நீங்கள் எக்ஸல் ட்ரைனிங் வந்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்கட் கீஸ்னு ஒரு இப்போ நேற்று ஒரு 4 பேஜில் கொடுத்தேன் பாருங்கள். அந்த மாதிரி 8 பேஜில் எக்ஸலுக்கு ஷார்ட்கட் கீ கொடுப்போம். இருந்து யூஸ் பண்ண கஷ்டமா இருக்கு. இல்லைன்னா 5 தான். தேர் ஒர்க்கிங் ஆன் இட் சார். நியர் ஃபியூச்சரில் வரலாம். இப்போ கிடையாது, ஃபியூச்சரில் வரலாம். ஆனால் இதெல்லாம் இங்கேருந்து கொண்டு வரது ட்ராக் அண்ட் ட்ராப் தான் சார் பெஸ்ட்டு. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாமல் ஷார்ட்கட் கீலாம் பண்ண முடியாது. இது இங்கே ட்ராக் பண்ணணும், இங்கே ட்ராக் பண்ணணும், அது மவுஸில் பண்ணால் ஈஸி. சார் சொல்லுங்கள். இனிமேல் பவர் குவரிக்கு வர போகிறதில்ல. எக்ஸல் எப்படி சார் விசுவலைசேஷன் வரும்? சார் நீங்கள் எல்லாம் பவர் பியில் வரதெல்லாம் எக்ஸல் கேட்டுறீங்க போல. அப்புறம் எதுக்கு எக்ஸல்? பவர் பி எதுக்கு சார்? இதெல்லாம் வராது சார். இன்சர்ட் சார்ட் தான். இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கு. அப்புறம் எதுக்கு பவர் பிஐ? அதெல்லாம் வராது சார்.
இவ்வளோ வந்ததே பெரிய விஷயம். நீங்கள் இதில் வேறு எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க. நீங்கள் பட்டன் ஃபோன் வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் அந்த ஆப்ஷன்லாம் இதிலே வரணும்னு கேட்பீங்களா? ஜிபிஎஸ் ஏதோ படத்துக்கு சொல்லுவாங்களே, ஜிபிஎஸ் இல்லை, ஒய்ஃபை இல்லை. ஸோ நம்ம போயிடலாமா சார் இந்த எக்ஸசைஸ்க்கு? அடுத்த ஃபைனல் எக்ஸசைஸ். ஆக்சுவலாக இந்த ஃபைனல் எக்ஸசைஸை இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு டீ பிரேக் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் வி ஆர் டூயிங் நவ். பார்த்தலாம். அந்த இது எங்கே சார் ஃபைல்? லாஸ்ட் ஃபைல் 08 பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க. ப்ளீஸ் ஓப்பன் தட் ஃபைல். 06 பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க. வில் ட்ரை டு கவர் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். ஒரு 4 விஷுவல்ஸ் பார்க்க முடியுமான்னு கூட பார்த்தலாம். சார் பண்ண சொன்னேன் இந்த ஏற்கனவே சொன்னாங்க சார். த மார்னிங் ஃபைல் இஸ் அப்லோடட் சார். வேணா பார்த்துக்குங்க. ஒன்றா மெயில் ஒன்றா அப்புறமா அனுப்பிச்சிட்றேன். மார்னிங் அப்லோட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அதுக்குள்ளே யார் பார்த்தீங்க? இங்கே பார்க்கலையோ? யாரோ ஒருத்தர் பார்த்துருக்காரு. 1 வியூ இஸ் டன். மார்னிங் அப்லோடட் வீடியோ யாரோ இதுக்குள்ளே பார்த்துருக்காங்க. இன்னைக்கு மார்னிங் வீடியோவை சார். இது நான் பப்ளிஷர் சார். எனக்கு வரும். உங்களுக்கு எப்படி வரும்? சர்ச் பண்ணணும். நான் பப்ளிஷர். நான் தான் பப்ளிஷ் பண்ணுறேன். என்னோட சேனல்னால வருது. உங்களுக்கு எப்படி வரும்? சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதோ போடுவாங்களே, அது போட்டால் ஃபர்ஸ்ட்டில் வந்துடும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணுமா? எப்படி சார் பண்ணும்? பெல் பட்டனா? பெல் பட்டன் எனக்கு தெரியல. ஐ எம் நாட் தட் குட் இன் யூடியூப்ஸ். ஓகே. இல்லை சார், முதல்ல அந்த ஃபைலை பார்த்துருவோம் சார். இருங்க, நீங்கள் ஒன்றா கெட் டேட்டா போங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் சார். இப்போ இங்கே ஒரு சேலஞ்சு. இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் சார். இங்கே ஒரு பெரிய சேலஞ்சுன்னா, நீங்கள் ஏபிஆர், ஆரக்கிள், வேறு ஏதாவதுலேருந்து சோர்ஸ் வந்து டவுன்லோட் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வரும். எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது இல்லையா? இன்வாய்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. அதில் இன்வாய்ஸ் நம்பர், கஸ்டமர் ஐடி, எம்ப்ளாயி ஐடி, இன்வாய்ஸ் டேட்டு, ரெக்வயர்ட் டேட், ஷிப் டேட்னு ஒன்று இருக்குது. இன்வாய்ஸ் டிரான்ஸுக்குள்ளே போனீங்கன்னா தெர் ஆர் சம் காலம்ஸ். பேமெண்ட் ரெக்கார்டில் ஒவ்வொன்றும் வித்தியாசமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேபிள்ஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அப்பண்ட் கொரி பண்ண முடியாது. கண்டிப்பாக கம்பைன் ஃபைல்ஸ் பண்ண முடியாது. மர்ஜி கொரியும் பண்ண முடியாது. மர்ஜி கொரினா எத்தனை மர்ஜி கொரி, எத்தனை லுக்அப் பண்ண முடியும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ளாயி இன்வாய்ஸ் டேபிளில் வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி, கஸ்டமர் ஐடி இருக்குது. இல்லை கஸ்டமரோட நேம் என்னது, கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் என்னன்னா இங்கே ஒரு லுக்அப் எழுதணும். இது ஒரு பெரிய டேபிள். இட்ஸ் கோயிங் ஃபார் 6500 rows. 6500 rows டைனி. 6 lakh, 7 lakh, 10 lakhலாம் இருக்குன்னா நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் எத்தனை லுக்அப் எழுத முடியும், எத்தனை தடவை மர்ஜி கொரி பண்ண முடியும்? இப்போ அதே மாதிரி பேமெண்ட் ரெக்கார்ட் போகிறேன், இல்லை கஸ்டமர் இன்ஃபோ போகிறேன்னா இந்த லொக்கேஷன் ஐடியை வச்சு இந்த கஸ்டமர் எந்த லொக்கேஷனில் சேர்ந்தவர், அது லொக்கேஷன் டேபிளில் இருக்குது. அதுக்கு ஒரு லுக்அப் பண்ணணும், அதுக்கு ஒரு மர்ஜி கொரி பண்ணணும். இதெல்லாம் கஷ்டப்படாமல் 9 ஃபைல்ஸ் ஆர் 10 ஃபைல்ஸ் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக கம்பைன் பண்ணி நாம் ஒரு ரிப்போர்ட்டாக மாற்ற போகிறோம். we are going to combine. 9 இருக்கலாம், 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 100s கூட இருக்கலாம். We are going to combine it and we are going to make a report based on this. This is the power of Power BI. இப்போ நம்ம பண்ண போது தான் ஒரிஜினல் பவர் ஆஃப் திஸ் Power BI. எந்த ரிப்போர்ட்டை வேணா எப்படி வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். எனி சார்ட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் யூ கேன் கிரியேட் இட் ஃப்ரம் எனிவேர். ஸோ முதல்ல வழக்கம் போல் சார் சொன்ன மாதிரி கெட் டேட்டாவுக்கு வந்துடுவோம். ஓப்பன் தி Power BI now. ஸோ கோ டு கெட் டேட்டா. புது ஃபைல் சார். அதான் சார் க்ளோஸ் பண்ணிடுறேன் சார். சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். புது ஃபைல்லே பண்ணிவிடுவோம், ஏன்னா கன்ஃபியூஷன். ஐ வில் சேவ் திஸ் ஃபைல். இது சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த பார்ட் சேல்ஸ் ட்ராக்கர்ன்ற ஃபைலு, அதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். புது ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் புது ஃபைலை ஓப்பன் பண்ணி கெட் டேட்டா போட்டுருங்க. ஐ வில் சேவ் திஸ் ஃபைல் அண்ட் ஐ வில் கம் பேக். ஐ திங்க் திஸ் இஸ் 05 நினைக்கிறேன். 05 பார்ட் சேல்ஸ் ட்ராக்கர். I didn't save the earlier file. போன ஃபைலை சேவ் பண்ணல. Let me save it. And open a fresh new file. Yeah, please. Do the other things. I'm opening a fresh file now.
நீங்கள்லாம் கெட் டேட்டா போட்டு அந்த இதுலாம் பார்த்துருங்க, க்ளீன் அப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஈவன் யூ கேன் லோட் இட் ஆல்சோ இஃப் யூ விஷ். எல்லாம் க்ளீன் அப் பண்ணிட்டீங்கன்னா லோட் பண்ணுங்க. ரிமூவ் த அன்வான்ட் ரோஸ் அண்ட் அன்வான்ட் காலம்ஸ். சடன்லி இது உங்களுக்கு ஸ்லோவாகிடுச்சு. last day, Monday. Other than the last day. ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ணிட்டீங்களா சார்? கெட் டேட்டா, நான் இப்போ தான் கெட் டேட்டா வந்திருக்கேன். தெரியல, சடனாக சிஸ்டம் இஸ் பிகேம் லிட்டில் பிட் ஸ்லோயர். இல்லை டேபிள்ஸும் க்ளீனாக இருக்கா, இல்லை ப்ராப்ளம் இருக்கா டேபிள்ஸில்? கேக்குறது பாரு. யூ டன் இட்? Loaded it. Loaded it. Transform. Is there any problem in the tables or all tables are clean? எப்படி சார் 9 tables you select பண்ணலாம்? What is the easiest method to select all the 8 or 9 tables? Shift key, very good. Select the first table, hold the shift key and select the last table. Yes. நான் பண்ணுறேன் பாருங்க. Select the first table, hold the shift key, select the last one. So all the tables are selected. Now let us go to the transform data. I go to transform data. It goes to Power Query now. Clean up பண்ணிடலாம். It's loading to Power Query. Load ஆன அப்புறம் we'll clean up my table here. அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நீங்கள் தான் you have to tell me one by one செக் பண்ணுங்க. கஸ்டமர் இன்ஃபோ இருக்குது. Columns were fully empty. எந்த டேபிளில் சார்? கஸ்டமர் இன்ஃபோ க்ளீனாக இருக்கா? Clean ஆ sir இது. இல்ல கஸ்டமர் மொபைல் நம்பர் வந்து இதுவா இருக்கு, ABC. ஏபிசியா இருக்கு. பரவாயில்லையா? மொபைல் நம்பர் வச்சு அதை கால்குலேட் பண்ண போறீங்களா சார்? சம் ஆவரேஜ் Only valid percentage தான் சார் போறோம். இப்போ எதுக்கு? லெட் இட் பி டெக்ஸ்ட். சார் எம்ப்ளாயி மாஸ்டர்ல 2 கிரே இருக்கு சார். ஆ, Here இருந்தது. அது தூக்கிடுங்க. இது எல்லாமே எம்டியா இருக்கு. இருக்கதான் சொல்றேன். அதாவது ஒரு காலம் 2 காலம் எம்டியா இருக்கும் சார். ஃபுல்லா எப்படி சார் கிரேவா இருக்கு? இல்ல ஃபுல்லா இல்ல 100% ஃபுல்லா கிரேவா இருக்கு சார். 100% கிரேவா இருக்கு. நிறைய காலமோ? 2 காலமா? 2 காலம். அதே தூக்கிட்டுருங்க. இந்த காலம் கிரே தான இருக்கு. அது ஒண்ணும் problem அது தூக்கிடுங்க. இல்ல சார். எப்படி சார் எடுக்கலாம்? தேவையில்லாத காலத்தை எப்படி எடுக்கலாம்? சூஸ் காலம். வெரி குட். Choose column. Don't remove the column. Better to choose the column. போட்டோ பார்த்து எடுத்து காலம் நோட் எடுத்து சூஸ் காலம் அண்ட் டிக் பண்ணத எடுத்து தான் போடுங்க. ஆமாம் சார். சரி சார். இப்போ கஸ்டமர் இன்ஃபோ டேபிள் நான் இப்போ தான் வரேன். கஸ்டமர் இன்ஃபோ டேபிளுக்கு எல்லாமே க்ளீனாக இருக்கா? கஸ்டமர் எல்லாமே clean ஆ இருக்கு. I think yesterday and today also multiple times I indicated it. நிறைய தடவை சொன்னேன், தேவையில்லாத காலத்தை எடுத்துருங்க. which we are not going to use it for our reporting. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெக்வயர்டு ஃபார் மை ரிப்போர்ட்டிங். என்னோட ரிப்போர்ட்டிங்கில் நான் எங்கேயாவது மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ யூஸ் பண்ண போகிறேன்னா கிடையவே கிடையாது. மொபைல் நம்பரை வச்சு என்ன ரிப்போர்ட் பண்ண போகிறோம்? இமெயில் ஐடியை வச்சு we are not going to create any reports. So better to remove it. நீங்கள் லோட் பண்ணுறதுனா லோட் பண்ணுங்கள், பட் your file size will get increased. Suppose I have 2000 customers, 2000 கஸ்டமரோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் unnecessarily why to load it? அதனால் அதை எடுத்துடலாம். திஸ் இஸ் ஆப்ஷனல். உங்கள் வேணும்னா என்ன கேட்டால் அது நல்ல ப்ராக்டிஸ். அன்வான்ட் காலம்ஸை எடுக்கிறது ஒரு குட் ப்ராக்டிஸ். ஸோ லெட் அஸ் கோ டு த சூஸ் காலம். இந்த சூஸ் காலமில் போயிட்டு ஐ ரிமூவ் தட் இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர். இமெயில் அட்ரஸும் எனக்கு வேண்டாம், மொபைல் நம்பரும் வேண்டாம், மற்றதெல்லாம் இருக்கட்டும். லொக்கேஷன் ஐடிலாம் எடுத்துறாதீங்க. தட் இஸ் அ ரெக்வயர்டு காலம்ஸ். லொக்கேஷன் ஐடி வில் ஹாவ் சம் லிங்க். ஓகே, திஸ் இஸ் அப் டு யூ, யுவர் விஷ். நீங்கள் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். So I removed the email ID and mobile number. Employee master. சார் செலக்ட் பண்ணும்போது சார் ஒன்லி இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் தான் சார் அப்பியர் ஆகுது. ரிமூவ் தானே பண்ணணும்.
எது வேணாமோ அதை டிக் எடுக்கணும் சார். நீங்க அதை மட்டும் டிக் பண்றீங்க, தப்பு பண்றீங்க. எது வேணுமோ அதுதான் சார் சூஸ் பண்ணணும். நீங்க வேணான்றத சூஸ் பண்ணிருக்கீங்க பண்றீங்க. நீங்க எது வேணுமோ அது டிக்கு சார், எது வேணாமோ அது அன்டிக். அப்படிதானே கான்செப்ட் அப்படிதானே சார்? எது வேணுமோ அதை டிக் அடிக்கணும் சார். கான்செப்ட் எப்பயுமே அப்படிதான் சார், வேணுன்றதுதான் டிக் பண்ணுவோம். ரைட். எம்ப்ளாயி மாஸ்டர்ல சொல்லுங்க. நோட்ஸ் அண்ட் போட்டோ பார்ட் சூஸ் காலம். நோட்ஸ் அண்ட் போட்டோ பார்ட் இஸ் நாட் ரெக்வயர்ட். நோட்ஸ் எடுத்துருவோம், போட்டோ பார்த்து எடுத்துருவோம். யூ டோன்ட் வாண்ட் இட். ஜியோகிராபிக் டேட்டா, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நோ ப்ராப்ளம். கண்ட்ரி வேணாமா? ஜிஜோ ஏன் சார் அப்படியா? நாளைக்கு ஒரு புது கண்ட்ரி வந்துச்சுன்னா சரி, ஓகே, உங்கள் இஷ்டம் தான். கண்ட்ரி வைஸ் ரிப்போர்ட்லாம் ஆட் பண்ண போகிறோம் சார். அதுக்காக நான் வச்சுக்கிறேன் சார். எனக்கு இந்தியா எடுக்க மனசுலாம் வராது. இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்வாய்ஸ் இஸ் கிளீன். இன்வாய்ஸ் ட்ரான்ஸ் என்ன இருக்கு? கிளீன். பேமெண்ட் ரெக்கார்ட். இன்வாய்ஸ் காஸ்ட் இருக்கு. இன்வாய்ஸ் காஸ்ட் இருக்கு சார். ஆமாம் சார். 1.2 வருது அந்த இடத்துல. டெசிமல் ஏதோ இருக்குன்னு அர்த்தம். கீழே இங்கே டெசிமல் வேல்யூஸ் இருக்கு சார். 747.5, 669.5 இருக்கே. பேமெண்ட் ரெக்கார்ட் இஸ் கிளீன். எம்டி 100% மூணு காலம் இருக்கா? ஸோ ஹோம் டேப், சூஸ் காலம், காலம்ஸ் 4 5 6 முடிச்சிட்டிங்களா சார்? சூப்பர் சார். ஓகே. ப்ராடக்ட் கேட்டகரி. ப்ராடக்ட் கேட்டகரி லைஃப்பில் ஒரு தடவை இதை பண்ணி தான் ஆகணும் நீங்கள். ப்ராடக்ட் கேட்டகரி க்ளீனா? ஓகே. ப்ராடக்ட் மாஸ்டர் க்ளீன். ரீஜன் டீடைல்ஸ் க்ளீன். க்ளோஸ் அண்ட் அப்ளை. க்ளீன் பண்ணவங்க க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துருங்க. இப்போதான் முக்கியமான கான்செப்ட். சார் நீங்கள் லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் யூ வில் கெட் அ சம் மெசேஜ் டிடெக்டிங் ரிலேஷன்ஷிப்னு ஒரு மெசேஜ் வரும். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் யூ கேன் சி இட் வில் ஷோ எ டிடெக்டிங் ரிலேஷன்ஷிப்னு ஒரு மெசேஜ் வரும். பார்க்கலாம். க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துருங்க சார். அப் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துருங்க சார். Now it's loading here, synchronizing schema, and it will load. Very firstly, you can see it will show a message. You will get a message detecting relationship. அப்படினு ஒரு மெசேஜ் வரும். That means it will automatically get a relationship between the data. இதான் power of this Forvia. பார்த்தலாம் இருங்க. It's taking some time for me. அதனால I think you will உங்களுக்கு லோட் ஆகும் நினைக்கிறேன். எந்த கைண்ட் ஆஃப் ஃபைல் வேணாலும் எடுத்துக்கோங்க சார். இப்போ சார் இதுல வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு ஷீட்டுக்கு வீலுக்கு போறோம்னா காமனா என்ன இருக்கும் அதை வச்சுதான் எடுத்துக்கோம். அப்போ இதுல இந்த காமன் இருக்கிறது மாறி இருந்தா கூட எடுத்துக்கோம். அதுல மாறினா புரியும். வீலுக்கு இதுல நம்ம அப்ப பார்த்ததுல ட்ரீ இந்தியான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சிட்டி பெங்களூர் இருக்கு. அடுத்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரி இந்தியா சிட்டி பெங்களூரு லொகேஷன் ஒரு இது இருக்கு. ஓகே. அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் மட்டும் தான் இருக்கு. அது மொத்த எம்ப்ளாயி டீடைல் இருக்கு. இது எப்படி லொகேஷன் கனெக்ட் பண்ணிடும். அதுதான் லொகேஷன் ஐடின்னு ஒன்று இருக்கு. எம்ப்ளாய் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பவர் ஆஃப் திஸ் பவர் பிஐஎஸ் நம்ம ஃபார்முலா எழுதலை, ஃபங்க்ஷன்ஸ் எழுதலை, லுக்கப் எழுதலை, மர்ஜி கொரி பண்ணலை, எதுவுமே பண்ணலை. இந்த 9 டேபிள்ஸை வச்சு ரிப்போர்ட் பண்ணலாமா? இதுதான் தட் பவர் ஆஃப் பவர் பிஐ. கண்டிப்பாக பண்ணலாம். என்ன பண்ணியிருக்கோம் பவர் பிஐ? இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ 2 காலத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இன்வாய்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம். இன்வாய்ஸ் நம்பருக்கும் இந்த இன்வாய்ஸ் டிரான்ஸுக்கும் ஏதோ ஒரு காமன் காலம்னா இன்வாய்ஸ் நம்பர். ஸோ பிபிஏ அதை செக் பண்ணி பார்க்கும். இல்லை காமன் காலம் எது, வேல்யூஸும் ஒரே மாதிரி இருக்கா, இந்த 2 பண்ணிடும். அதுவே கனெக்ட் பண்ணிடும். நாம் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
இதே மாதிரி வேற ஏதாவது காலத்துக்கு காமன் காலம் இருந்தால் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் அ ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை நாம் பார்க்கலாமா? இல்லை சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் கிரியேட்டிங். 99.99% ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணு. வெரி ரேர்லி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆர் சம் டைப்போ எரர் இருந்தால் தான் அது கனெக்ட் பண்ணாது. அப்படி இருந்தால் we can connect it. ஸோ எப்படி செக் பண்ணி பார்க்கறது whether my table is connected or not? இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் டைம் we are going to use the third button here, மாடல் வியூ. முதல் தடவையா இந்த தேர்ட் பட்டன் மாடல் வியூக்கு வந்துருங்க. கிளிக் ஆன் தட் மாடல் வியூ. எஸ், என்ன ப்ராப்ளம் சார்? மாடல் வியூ இதுல பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கு. ஐ வில் ரெடியூஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா உங்களுக்கு ஐ வாண்ட் சி மல்டிபிள் பேஜ் ஹியர். இந்த ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிப்போம். இப்போ பாருங்க, ஒரு 4 டேபிள் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா there are so many tables available. பட் எனக்கு எல்லா டேபிள்ஸும் பார்க்க முடியல என்னோட ஸ்க்ரீன்னால. ஸோ லெட் மீ ரெடியூஸ் த சைஸ். இங்கே பர்சன்டேஜ் இருக்கு பாருங்க, ஒரு 100% ரெடியூஸ் த பர்சன்டேஜ் டு 90 or 80. இப்போ பாருங்க, எல்லா டேபிளும் இங்கே வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஆல் த டேபிள்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட். ஒவ்வொரு டேபிளும் இங்கே கனெக்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க. யூ கேன் சி. வேணா டேபிளை பக்கத்தில் கூட மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு செக் பண்ணி பாருங்க. ஆல் த டேபிள்ஸ் ஆர் கனெக்டட் நவ். ஒரு டேபிள் மட்டும் லிவிங் இண்டிபெண்டன்ட்லி கனெக்ட் ஆகாமல் இருக்கு. நோ ப்ராப்ளம், அதை நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இன்வாய்ஸ்க்கும் இன்வாய்ஸ் டிரான்ஸுக்கும் காமன் காலம் எது? இன்வாய்ஸ் நம்பர். அதை வச்சு கனெக்ட் ஆயிருக்கும். ஹவு டு ஐ நோ தட் இட்ஸ் கனெக்டட்? இப்போ இந்த இன்வாய்ஸ் நம்பருக்கும் இன்வாய்ஸ் டிரான்ஸுக்குள்ளே ஒரு லைன் பாஸ் ஆகுது பாருங்க. அந்த லைனில் போய் கர்சர் வைங்க, சும்மா ஜஸ்ட் வைங்க. ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும் பாருங்க எந்த காலம் கனெக்ட் ஆயிருக்கு. இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர். இந்த 2 காலமும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ போத் த காலம்ஸ் ஆர் கனெக்டட். அதே மாதிரி இன்வாய்ஸ் டேபிளும் இன்வாய்ஸ் டிரான்ஸும் ப்ராடக்ட் மாஸ்டருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது. என்ன கனெக்ஷன்? கர்சரை வச்சாலே காமிச்சிடும். என்னது? ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் ஐடி கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் பவர் பிஐ இல்லாத காலத்தில் நம்ம எஸ்கியூஎல் படித்தவங்களாம் தெரிஞ்சிருக்கோம். அதுக்கெல்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப்லாம் மேனுவலாக உட்காந்து கனெக்ட் பண்ணணும். இதை அதுவும் கனெக்ஷன் வேறு 1 to many-யா, many to 1-ஆலாம் பார்க்கணும். 1 to many-னா என்னது, many to 1-னா நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணீங்க சார். இப்போ நம்ம செக் பண்ணுறோம் கனெக்ஷனை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணது வந்து எக்ஸல்லையும் பண்ண முடியும். இதையும் பண்ணலாம். இதையும் பண்ணலாம் சார். இதுதான் பவர் பிவோட். பவர் பிவோட்டில் பண்ணலாம். நான் வரேன் சார், நான் வரேன். நான் வரேன்.
open a book for coding book. Here for the by கலர் செட் ஆகலாமா கலர் பார்க்கலாம் okay. The geography given and the இல்லை சார் கை பண்ணுறது அவ்வளோ கஸ்டமர் இல்லை சார் கஸ்டமர் இல்லை சார் அவங்க 5 நம்பர் பாலிஷ் பண்ண சொல்கிறாங்க அந்த இது பைப் நாளைக்கு பாலிஷ் பண்ண மாறி அது போகும் ஆரோ மாடல் கத்துறீங்க ப்ராடக்ட் மாஸ்டர் ஆமா எம்ப்ளாயி மாஸ்டர் தான் கேட்கறாங்க இப்ப பேஸ் எதுவும் கிடையாது இல்ல சார் அது வந்து எம்ப்ளாயி ஐடி இருக்கு வேற எதுலயோ வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கும் இல்ல காலம் நம்பர் ஏதோ மாறி போயிடும் இதே கான்செப்ட் சார் இது லொகேஷன் ஐடி நம்பர் தான் சார் இருக்கு சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து போன ஃபைல் சார் நான் க்ளோஸ் பண்ண சொன்னேன் சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நாட் திஸ் டேட்டா சார் வேற கனெக்ட் ஆகாது சார் வேற ஃபைல் அது கண்டிப்பா கனெக்ட் ஆகாது அது வந்து போன வீலுக்கு பண்ணது மர்ஜி போய் சார் இப்போ இந்த மல்டிபிள் ஷீட்ஸ் வந்து கனெக்ட் ஃபைல பண்ணுவோம் கொடுது ஃபைல கூட பண்ணி சார் ரெண்டுமே நம்பர் ஃபைல் சொல்லுங்க ரெண்டு வேற வேற ஒரு ஃபோல்டர் இதுல வேற கண்டென்ட் அது கண்டென்ட் பண்ணலாம் அமௌண்ட் காலம் சொல்லுங்க சார் நான் நம்பர்ல தான் மாத்திட்டேன் இல்லைன்னா எடுத்துக்கலாம் எடுக்கலாம் சரி எனக்கு எல்லாம் இது ஒன்று உடனே எடுக்கலாம் அந்த கான்செப்ட் போடு இல்லை எனக்கு கான்செப்ட் வரும் ஒண்ணு அந்த கான்செப்ட் போடு இல்ல சார் கூட லொகேஷன் சார் அதனால എന്തിനാ ഇതിന് ഫിംഗർ ஃபிங்கர் மாதிரி இப்போ பென் பண்றேன் அந்த மாட்டு சைடே
சார் சார் ஸ்டோர் 2-3 மெஷராவது கிரியேட் பண்ணோம். இப்போ சரி போலாமா சார்? இப்போ this employee master is living is hanging independently. Why? Because is இதுல ஏதோ ஒரு காலம் வேற ஏதோ ஒரு காலம் கூட ஏதோ டேபிள் கூட லிங்க் ஆயிருக்கணும். ஏதோ ரீசன்னால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை ஐடி ஏதோ மிஸ் ஆகிறதுனால இட்ஸ் நாட் லிங்கிங் ப்ராப்பர்லி. எந்த காலம்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஐ திங்க் எந்த டேபிள் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ்லையோ எதுலேயோ வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி, இந்த எம்ப்ளாயி ஐடி வேற எங்கேயும் மிஸ்பெல் ஆயிருக்கு, இல்லை காலம் ஏதோ மாறி இருக்கு, அதனால கனெக்ட் ஆகலை. எஸ், இன்வாய்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா இஎம்பி ஐடின்னு இருக்கு, இங்கே எம்ப்ளாயி ஐடின்னு இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கு. அதனால தான் இதால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல இந்த லிங்கிங்க. ஸோ அதனால தான் இது லிங்க் ஆகலை. நம்ம லிங்க் பண்ணிக்கலாமா? பிரச்சனை இல்லை, வெரி சிம்பிள், வெரி ஈஸி. இங்க இருந்து இந்த எம்ப்ளாயி ஐடியை கிளிக் பண்ணு, ஆர் யூ கேன் கிளிக் திஸ் இஎம்பி ஐடி ஆல்சோ, போத் ஆர் சேம். எதை ஒன்றாலும் பண்ணுங்க. இந்த எம்ப்ளாயி ஐடியை கிளிக் பண்ணி ட்ராக் இட், அப்படியே ட்ராக் பண்ணி எம்ப்ளாயி ஐடிக்கு நேராக வைங்க. சப்போஸ் இஃப் யூ ஆர் ராங்லி ட்ராக் டு கஸ்டமர் ஐடி ஆர் சம் அதர், நோ ப்ராப்ளம், வில் ஹவ் ஒன் மோர் சான்ஸ். நீங்கள் கரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா no ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் மை மவுஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, ஐ ஹவ் ராங்லி ட்ராக்ட் அண்ட் ட்ராப் டேட், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். செகண்ட் சான்ஸ் இட் வில் கிவ் யூ ஹியர். நீங்கள் சரியாக ட்ராக் பண்ண முடியும்னா இப்போ செலக்ட் பண்ணிங்க எம்ப்ளாயி ஐடி. நவ் செலக்ட் இட். Now we have a second chance to select this employee. Suppose I wrongly selected the employee name. So now I select the employee ID here. So employee ID. One to many. What is that one to many? One employee has made many invoices. அர்த்தம். ஒரே எம்ப்ளாயி 2-3 invoices பண்ணியிருக்காங்க. இதுவே ரிவர்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா many invoices has been made by one employee. One to many to one. அதுவே பார்த்துக்கோ, நம்ம ஒன்றும் பண்ணவே வேண்டாம். கிராஸ் ஃபில்டர், சிங்கிள் ஃபில்டர். இங்கே ஃபில்டர் ஆனால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகிடும். சேவ். இப்போ அந்த 2 டேபிளும் கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. The 2 tables connected now. So now all the 9 table was connected. மாஸ்டர் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி எடுத்தாச்சு சார். அதை கொண்டு போய் இன்வாய்ஸ் இஎம்பி ஐடி இங்க இருக்கு பாருங்க. இஎம்பி ஐடி many to many வரா சார்? one to many கான்செப்டே வரா சார். ரிலேஷன்ஷிப் ஆட் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் வரும்போது இந்தியா அந்த மாதிரி இருக்குல்ல சார், இந்தியா சார் many to many வராது சார் ஆக்சுவலி. ஓகே ஓகே சேவ். எரர் இருக்குன்னு எப்படி சார் நம்ம கண்டுபிடிச்சோம்? எம்ப்ளாயி ஐடி எரர் நான் பார்த்தேன், இங்கே எம்ப்ளாயி ஐடி தான் மெயின் எம்பி ஐடி ஸ்பெல்லிங் மேலே தான் கண்டுபிடிச்சேன். மேலே தான் கண்டுபிடிச்சிங்க. சிஸ்டம்ல ஏதாவது பாப்பப் பண்ணுற கார் சேஞ்ச் ஆகிற மாதிரி அதுக்கே தெரியாது. அது தெரியாதனால தான் கனெக்டே பண்ணாமல் இருக்காது. கரெக்ட் ஆளுங்கிற எப்படி நம்ம சொல்கிறோம்? நம்ம தனியாக நின்றுது சார் அந்த பாக்ஸா. அந்த பாக்ஸ் தனியாக நின்றுது பாருங்க, லிங்கே இல்லாமல் அந்த பாக்ஸ் தனியாக நின்றுது. இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. ஓ, இந்த மாதிரி எல்லாமே கனெக்ட் பண்ண ஒன்று தனியாக இருந்துச்சு. இது தனியாக நின்று இருந்தது சார். அந்த டேபிள் மட்டும் அப்படி தனியாக நின்றுது. சரி, அதாவது ஏதோ ஒரு ஃபார்ம்ல கனெக்ட் ஆகிருக்கணும் சார். அப்போ தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண முடியும். ஒரு ப்ரோக்ராம் மேனுவலாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணுமா? இல்லை, இது நடக்காது சார். 99.9% நடக்காது. ஏன்னா காலம்ஸ்லாம் கரெக்டாக தான் SQL ஆர்கிள் பண்ணிங்கன்னா அவங்க லிங்க் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் டேட்டா பேஸே கிடையாது. அப்படி இல்லைன்னா அவங்க டேட்டா பேஸே உருவாக்கி இருக்க முடியாது. இது ரொம்ப ரேரு. சார் டன் போலாமா? அடுத்த டாபிக். We are not slow, we are very slow. விஷுவல் அது பார்க்கலான்னு பார்க்குறேன், டேக்ஸ் அது பார்க்கலான்னு பார்க்குறேன். டேபிள் மேட்ரிக்ஸ்
மேப் இந்த ஒன்று மட்டும் ஆகல. சார் போலாமா சார் அடுத்த டாபிக்? அவங்க 2 பேர் காணுமே. How can I come back to the normal view? First this one. இந்த click பண்ணிக்கிங்க report view. Click on the report view to come back to the normal view. Click on that report view to come back to the normal view again. சார் மேனுவலாக கனெக்ட் பண்ணுறோம்ல, இதே ஆட்டோமேட்டடாக சில விஷயம் டிடெக்ட் ஆகாது. ஆமாம் சார். உங்கள் டேட்டா டைப் எதுவும் டிடெக்ட் ஆகாதுனால இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஏதோ நீங்கள் அங்கே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்க, டேட்டா டைப் ஏதோ மாறி இருக்கு, அந்த சேஞ்ச் டைப்பில் ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு. நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண இங்கே மற்றபடி அது மேலே ஏன்னா நம்ம மேனுவலாக பண்ணும்போது வந்துருச்சேன்னு அந்த டேட்டா டைப் ஏதோ மிஸ் ஆகிருக்கு நம்ம அங்கே பண்ணும்போது. நம்ம மெஷர்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். டேக்ஸு டேக்ஸ் டேக்ஸ் டிஎக்ஸ் டேக்ஸ், அப்புறம் அந்த கேஜ் பார்க்கணும், வாட்டர் ஃபாலு, டேபிள், மேட்ரிக்ஸு, மேப்பு, நிறைய இருக்குது பார்க்க வேண்டியது. எவ்வளோ பார்க்க முடியும்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம டேட்டா வந்து நீங்கள் 9 எக்ஸல் வந்து ரெடி பண்ணியா? அவ்வளோதான், அது அங்கேயே தான் இருக்கும், அங்கேயே தான் இருக்கும். நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். அதுதான் இதோடைய பவரே. புது ஃபார்முலா ஃபங்க்ஷன் எழுதாமல் டேட்டாவை டிஸ்டர்ப் பண்ணாமலே ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். சார் நீங்கள் கூப்பிட்றீங்களா இல்லை போயிடலாமா? அடுத்த டாபிக் ஆரம்பிச்சு திருப்பி அவங்க முதல்ல இருந்து கேட்க போகிறாங்க. சார் லேட்ல காட் லேட் சார். இல்லை இல்லை என்ன சொல்லு டியூஸ்டே. ட்ரெயினிங் சொன்னீங்க இல்லையா? அட்லீஸ்ட் இங்கே ஒரு 3 days ப்ரோக்ராம் இருந்தா கூட சொல்லலாம் 2 days நாங்கள் அதை முடிச்சிடுவோம். நியாயப்படி தெரியுது சார். உங்கள் கம்பெனிக்கு தான் முடியாது. கிராஸ் ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்கு. சார் நம்ம ஆக்சுவலாக முடியலனா இந்த 2 days முடியலனா தான் எக்ஸ்ட்ரா டேஸ் நான் another 2 days மற்ற ஐ எம் சேயிங் ஃபார் ஆல் தி அதர் கார்பரேட்ஸ் அப்படி முடிக்கணும். டு பி ஓப்பன் இன்னேதி நம்ம அந்த ஏதோ ஒரு கம்பெனிக்கு நம்ம டேம்லர்லாம் பார்த்தீங்கன்னா 2 days தான் பண்ணுறேன். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஸோ மெனி திங்ஸ் ஃபார் தம். நீங்கள் சொல்ல மாதிரி இந்த ஃப்ரூட்ஃபுல்லாக நம்ம இருக்கிற டைமே நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தால் முடிச்சிடலாம். ஐ டோல் தம் அதுக்காக நீங்கள் உங்கள் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ வந்து விஸ்டியான என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஃப்ரீ ஒன்லி ஆன் சாட்டர்டேனா சாட்டர்டே ட்ரைனிங் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல்சோ எவ்ரி சாட்டர்டே பண்ணுறோம். இப்போ நாளைக்கு எல்எஸ் உங்கள் இதுக்கு தான் போக போகிறேன், கொரியன் கம்பெனி தான். எவ்ரி சாட்டர்டே போகிறேன் நான். நாளைக்கு அங்கே தான் போகிறேன். ஸோ அவங்க தே ஆர் ஃப்ரீ ஆன் சாட்டர்டேஸ்ன்றாங்க. சரி ஓகே சாட்டர்டேல பண்ணுறோம். கோயம்புத்தூருக்கு ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகிறேன், தே ஃப்ரீ ஒன்லி ஆன் சாட்டர்டே அண்ட் சண்டே. அவங்க இந்த கால் சென்டர்ஸு பெட்டர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பியூராக அட்லீஸ்ட் ட்ரைனிங்லேயாவது உட்காரலாம். சண்டே வேறு வழி இல்லைனா போகணுமா சார் அவங்களுக்கு? நான் சொன்னேன் கால் சென்டர்ஸ் தே ஆர் ஃப்ரீ அண்ட் ஒன்லி ஆன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். பில்டர்ஸ்லாம் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் தான் பண்ணுவாங்க, அந்த காசாக ரெண்டே அவங்களாம். அவங்க they are not using Power BI, they are using Microsoft project. கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல பார்த்து. அப்புறம் கம்மிங் ஃபார் டியூஸ்டே ட்ரைனிங் வரீங்களா?
சார் ஒரு பாஸ் ஹலோ பண்ணலாம். அப்போ அவங்க நான் வேணா ப்ரௌசர் அனுப்புகிறேன், அவங்ககிட்ட பேசுங்க. யூ ரெஃபர் மை நேம். ஐ திங்க் ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. நேம் சொல்லிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி. நீங்க எப்படி சார் ஃபுல் ஸ்டாக் எல்லாம் தெரியுமா சார்? கோடிங் கோடிங்லாம் எனக்கு VBA தான் சார் தெரியும். இப்போலாம் பண்ணுறது இப்போலாம் கோடிங்கே இல்லை, நோ கோடு வந்துச்சு. கான்செப்டே நோ கோடு தான். பீப்புள் ஆர் ரெக்கமெண்டிங் நோ கோட் நவ டேஸ். இப்போ கோடு எழுதிங்கன்னா நம்மளுக்கு தான் கன்ஃபியூஷன் ஆகி போயிடுது. புதுசாக இல்லை. நீங்கள் பைத்தான் பண்ணியிருக்கீங்களா? பைத்தான் தானே இப்போ? ஃபுல் ஸ்டாக் நான் காலேஜ்ல படிக்கும் கடைசி வர 2K கிட்ஸ் ஆகும். 2K கிட்ஸ் UK கிட்ஸ்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சார். அவங்க ஏஐல பூந்து விளையாடணும்ல. எரர்ஸ் மேக்ஸ் கிளவர் அவனோட சேனல் யூடியூப்ல பார்த்து போர் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன் கோடிங். யார் சேனல்? வெரி குட் சார். போர் அடிக்குது, நீங்கள் அட்லீஸ்ட் எஜுகேஷன் சேனல் பாருங்க, அது அப்ரிஷியேட். அவன் போர் அடிக்கும் ரீல்ஸ் பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது வாட் யூ ஆர் டூயிங் இஸ் கிரேட். நான் அதில் பண்ணி ஒரு 3-4 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் இது டேட்டா சயின்ஸ் சயின்டிஸ்ட் அதுவும் பண்ணி என்னென்ன பண்ணீங்க டேட்டா சயின்ஸில்? என்ன சார் என்னென்ன பண்ணீங்க டேட்டா சயின்ஸில்? அதில் ஸ்கிரிப்டிங் இருந்ததா? 6 இருக்கு சார். அது வரும். அதுலேயே இந்த SQL டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி கொரி போட்டு ஜஸ்ட் எடுத்து மட்டும் வைக்கிறது, அனாலிசிஸ் பண்ணுறது எல்லாமே வந்துச்சு. இல்லை சார், நீங்கள் எங்கே டார்கெட் பண்ண போறீங்கன்றது பார்க்கணும். அதை இப்போ இந்த மாதிரி கம்பெனியில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் SQL படிக்கணும்னு அவசியம். எனக்கு வந்து ஆட்டோமேஷன் தான் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் ஆனால் அந்த டைம்ல படிக்கும் போது என்ன வேக்கு சுற்றி இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்லாம் என்ன போக தெரியாமல் இருந்து சரி ஏதாச்சும் ஒரு டைம் உதவுன்னு வச்சு அது பண்ணேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐடிலுமே HCL TCS அந்த மாதிரிலாம் ஒரு 6 கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். பட் இருந்தால் அதான் ஆட்டோமேஷன் கம்பெனி வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ இவங்க எல்லாருமே ஹை லெவல் பீப்புள்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட காமன் கான்செப்டே நோ கோடு தான். அவங்க கொண்டு எல்லாம் டிராக் அண்ட் ட்ராப்லேயே பண்ணணும். இப்போ பவர் BI எது கொண்டு வந்துடும்? ஒரு காலத்தில் நம்ம இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு வி ஹேவ் டு டேக் IT டீம் சப்போர்ட்ஸ் முன்னாடிலாம். இப்போ அதை வந்து பவர் BIலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் பவர் ஆப்னு ஒன்று வந்திருக்கு. வெறும் டிராக் அண்ட் ட்ராப் தான். நீங்கள் ஒரு ஆப்பே நீங்கள் டெவலப் பண்ண வேணாம். எல்லாமே டிராக் அண்ட் ட்ராப்பில் போயிட்டு கிரியேட் அ ஃபார்ம்னு கொடுத்து நீங்கள் கொடுத்துட்டா போதும். ஃப்ளட்டர் மாதிரி தான் இருக்கும். ஃப்ளட்டர்லையும் ரொம்ப ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கும். சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கும். ஃப்ளட்டரில் அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் வராது. உங்களுக்கு என்னமோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன கலர் கொஞ்சம் வர வரைக்கும் டெவலப் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறதெல்லாம் டாக்ஸ்னு ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடும். Now we have connected all the 8 or 9 tables. 8-9 tables connect பண்ணிட்டோம். When I go to the model view, all the 9 tables are connected. For example, இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கனால என்ன பர்பஸ், என்ன அட்வான்டேஜ்? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு நோ ரீஜன் நேம், சவுத் ரீஜன், நார்த் ரீஜன், ஈஸ்ட் ரீஜனுக்கு ரீஜன் வைஸ் ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் த சம் ஆஃப் இன்வாய்ஸ் காஸ்ட்னு வச்சுங்களேன். ரீஜன் வைஸ் எனக்கு சம் ஆஃப் இன்வாய்ஸ் காஸ்ட்னு வரும். இன்வாய்ஸ் காஸ்ட் எங்கே இருக்குது? இன்வாய்ஸ் ஸ்டே அண்ட் ட்ரான்ஸ்ல இருக்குது, which is not connected straight away, but this region is already connected with the geographic data. Geographic data is connected with customer info. Customer info is connected with the invoice. Invoice is connected with the invoice trends. கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணலாம். You can create a report. So எப்படி வேணாலும் நீங்க you can create any sorts of report from anywhere. எந்த காலம்ல இருந்து எந்த மாதிரி ரிப்போர்ட் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணலாம். That's a power of this. Automatically everything is connected. ஆல் த டேபிள்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கனால எந்த காலம்னா எம்ப்ளாயி வைஸ் ரிப்போர்ட், பேமெண்ட் வைஸ் ரிப்போர்ட், ப்ராடக்ட் வைஸ் ரிப்போர்ட், எனி ரிப்போர்ட் யூ கேன் கனெக்ட் இட் பிகாஸ் ஆல் த டேபிள்ஸ் ஆர் கனெக்டட் ஹியர். ரைட், இதை வச்சுட்டு நம்ம சில ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். லெட் அஸ் கோ டு த ரிப்போர்ட் வியூ நவ். முதல்ல we will create a report by using the same Power Query, then we'll see how to use our own reporting. Now, I want to know what is my total revenue. எனக்கு டோட்டல் ரெவென்யூ எவ்வளோன்னு தெரியணும். ஸோ ஐ வாண்ட் டு பிரிங் த டோட்டல் ரெவென்யூ ஹியர். இஸ் தேர் எனி காலம் அவைலபிள் கால்ட் அஸ் டோட்டல் ரெவென்யூ? டோட்டல் ரெவென்யூன்னு ஒரு காலம் இருக்கான்னு கேட்டால் when I go to the invoice table, அநேகமாக இன்வாய்ஸ்லேயோ இன்வாய்ஸ் ட்ரான்ஸ்லேயோ தான் அந்த டோட்டல் ரெவென்யூ இருக்கணும் இருந்தால். ஸோ லெட் மீ கோ டு த இன்வாய்ஸ் டேபிள். நோ, கஸ்டமர் ஐடி, எம்ப்ளாயி ஐடி, இன்வாய்ஸ் டேட்டு, இன்வாய்ஸ் நம்பர், ரெக்வயர்ட் டேட், ஷிப் டேட் இருக்கு. when I go to the invoice trans, invoice cost, invoice number, product ID, quantity. We don't have a column called as
ரெவென்யூ ஒரு காலமே இல்லை. பட் குவான்டிட்டி இருக்கு, காஸ்ட் இருக்கு. If I multiply the quantity and cost, you will get the revenue. Correct? Quantity and cost multiply panna, you will get a revenue. Could you tell me how can I multiply and cost here? Enga pannala and quantity and cost multiply பண்றதுக்கு where can I do this? எங்க பண்ணா quantity cost பண்ண முடியும்? Power query. Very good sir. Transform data. எனக்கு இந்த ஃபைலோடைய transform டேட்டாவுக்கு போகணும். நான் ஹோம்ல போய் transform டேட்டாவுக்கு போனேன்னா பவர் queryக்கு போயிடும். அதில் 20 ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைல் நான் செலக்ட் பண்ணணும். So I want to go to the transform data of this particular table. அப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க, எடிட் query போனா நேரடியா இந்த டேபிளோடைய transform டேட்டாக்கே போயிடும். So instead of going to transform data and selecting that particular file, so straight away I can go to edit query. அந்த காலம்ல வச்சு அந்த டேபிள்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணி edit query போங்க. It automatically goes to the transformation of that particular file. So அந்த ஃபைலோடைய transformation power queryக்கு வந்தாச்சு. Now I want to multiply it. இப்போ நம்ம multiply பண்ணணும். You know how to multiply it. Tell me how can I multiply, and I want a column called as revenue. எனக்கு இந்த குவான்டிட்டியும் இன்வாய்ஸ் காஸ்டையும் மல்டிப்ளை பண்ணி ரெவென்யூ வரணும். என்ன பண்ணலாம் சார் சொல்லுங்க? How can I do that? ஆட் காலம் போயிட்டு ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு மல்டிப்ளை. சூப்பர் சார். மல்டிப்ளை and what is my total here? Multiply வந்துருச்சு. So let me give a name called as revenue. This is my revenue. Okay. So we got the column name called as revenue. Let us come back to the BI now. So பண்ணியாச்சு. Now I'll go to home tab, close and apply. Go to home tab, close and apply. Come to Power Query. Tell me which could be the best visual to display a value. ஒரு வேல்யூ டிஸ்ப்ளே பண்றதுக்கு எது நல்ல விஷுவலா இருக்கும்? நேத்து கூட யூஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். Just I want display a value. Card. Very good. So we have to use card. Very good. So let us go for card. I think உங்க சிஸ்டம்ல ஆல்ரெடி இருக்கு. என் சிஸ்டம்ல இல்லைன்னா what I will do is 3 டாட்டுக்கு போறேன். I'll go to 3 dot lines. And I'll go to get restore my default visual. It should be there. உங்களுக்கு already இருக்கும். If it is not there, restore it and let us put that card. ஏன்னா புது வெர்ஷன்ல அவங்க இந்த card with what do you call this Thunderbolt கொண்டு வந்துட்டாங்க. I will tell you what is the usage of card with Thunderbolt. So let me click on this card. இந்த கார்டை நான் கிளிக் பண்றேன். I click this card and I want to bring the revenue here. Let us bring the revenue to the field area. Revenue field area கொண்டு வந்துட்டோம். Yes. Now it is showing some value. ஏதோ ஒரு வேல்யூ வருது. It is showing some value. எவ்வளோ சார் வருது? 479 millions. 479.45 millions. Tell me, எனக்கு இது எப்படி எக்ஸாக்ட் வேல்யூவா கொண்டு வரலாம்? ஃபார்மேட்ல போயிட்டு வெரி குட் டிஐஎஸ் டைப் பண்ணிட்டு மேக் இட் as none. சூப்பர். ஸோ 45 crores 94 lakhs 51,090.50. இதுதான் நம்மளுடைய டோட்டல் ரெவென்யூ. பட் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டோம். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ். இவ்வளோ தூரம் பண்ணிட்டு நான் இது வேண்டான்னு சொல்றேன். ஒய்? ஐ வில் டெல் யூ ஒய். சார் வந்துச்சா சார்? போலாமா? சார் ஓவரா சார்? பண்ணிட்டு இருக்கேன். 479 வந்துச்சா? ஒய் ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் திஸ். இதை ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை? You are going to use this in only one visual. In the revenue, நான் ஒரே ஒரு விஷுவல்ல தான் யூஸ் பண்ண போறேன். I am going to create 20 pages or 100 pages, but I want to use this in only one visual. Then it's okay. My data will not accumulate. என் டேட்டா இதுக்கு மேலே இன்க்ரீஸே ஆகாது. My data இப்படியே தான் இருக்கும். I have only 6,000 rows. I will have only 6,000 rows. Then this is okay.
அப்படின்னா நீங்கள் இப்படியே விட்டுலாம். பட் மை டேட்டா மே அக்யூமுலேட். இப்போ நான் 2025 வச்சிருக்கேன், நாளைக்கு 2026, 27, 28. ஸோ months together, years together, my data will keep on increasing. And I will use this revenue not only in one visual, I will use the revenue in 10, 20, 100 visuals. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா காலம் கிரியேட் பண்ணுறதுனால, ஐ டோல்ட் யூ அன்வான்ட் எக்ஸ்ட்ரா காலம், இட் மே இன்க்ரீஸ் யுவர் ஃபைல் சைஸ் அண்ட் டிக்ரீஸ் யுவர் சிஸ்டம் ஸ்பீட். இதுக்கு என்ன பண்ணலாம்? வாட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் திஸ்? ஸோ வாட் யூ டூ இஸ், இதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் இருக்கு, தட் இஸ் மெஷர். மெஷர்னு ஒன்று பண்ண போகிறோம். இந்த மெஷர் என்ன பண்ண போகுது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் கிரியேட் பண்ணாது. இட் will not create a column. It automatically calculates your total and keep the total ready available. ஸோ உங்கள் டோட்டலை கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல ரெடியாக வச்சுக்கும். So whenever you use any visual, it automatically picks the total and automatically gives you the report. Very faster, very efficient. ஒரு காலம் தனியாலாம் உருவாகாது. It will not create a separate column here. ஸோ இந்த மெஷர் கிரியேட் பண்ண போகிறோம். மெஷர் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்? Just like that you cannot say quantity into cost. இதுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் உள்ளுக்குள்ள. அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் டாக்ஸ். எப்படி எக்ஸல்ல ஃபார்முலா ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு வில் யூஸ் எஃப்எக்ஸ். எக்ஸல்ல ஃபார்முலா ஃபங்க்ஷனுக்கு எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். பவர் பிஐல வி ஆர் கோயிங் டு யூஸ் த டாக்ஸ். நீங்க பவர் பிஐல நெக்ஸ்ட் லெவல் போனோம்னா டாக்ஸ் யூஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யூசிங் டாக்ஸ். டாக்ஸ் தான் எஃபிஷியன்ட் வே அண்ட் பவர்ஃபுல் வே ஆஃப் ஒர்க்கிங் வித் த ஹியூஜ் டேட்டா. பெரிய பெரிய டேட்டாலாம் நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாக்ஸ் மூலமாக தான் ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு ரைட் அ ஃபார்முலா ஆர் அ ஃபங்க்ஷன். நேற்றுலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம ஃபார்முலா ஃபங்க்ஷனை எழுதலை, முதல் தடவையாக எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு ரைட் அ ஃபார்முலா அண்ட் ஃபங்க்ஷன் ஹியர் யூஸிங் திஸ் டாக்ஸ். எக்ஸலில் எஃப்எக்ஸ் மாதிரி பவர் பிஐல டாக்ஸ். ஓகே. So any questions, doubts, queries, stop me, ask me there itself. இந்த DAX எப்படி எழுதுறதுன்னு சொல்றேன். Before that, there are two types of formulas and functions. Or இனிமேல் formula function வேர்டை கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணுங்க. DAXன்னு சொல்ல ஆரம்பிக்கணும். You have to start with the DAX. I will gradually change that. நானும் அப்படியே மாத்திக்கிட்டே வரேன். அப்பதான் உங்களுக்கு understandability இருக்கும். So let me explain. There are two types of DAX available. For this, you tell me which could be the best one. இதுல எது பெஸ்ட் நீங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. For example, in a column I have something called as quantity. ஒரு காலம்ல காஸ்ட் இருக்கு. I have quantity, I have cost. I will give some sample value 10, 20, 30. காஸ்ட் வந்து சும்மா வச்சுப்போம், ஒரு 5, 10, 20 இப்படி வச்சுக்கலாம். Okay, so I can use the normal function called as sum. நான் சொன்னீங்களா மெஷர்ல சும்மா மல்டிப்ளை பண்ண முடியாது, குவான்டிட்டி இன்டு காஸ்ட்லாம் போட முடியாது. சம் ஆஃப் குவான்டிட்டி சம் ஆஃப் காஸ்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதான் மெஷருடைய வேலை. ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணால் மெஷர் ஒர்க் ஆகாது. யூ ஹேவ் டு யூஸ் சம் அக்ரிகேட்டட் ஃபார்முலா லைக் சம், ஆவரேஜ், கவுண்ட், அது மாதிரி ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஐ சே சம் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் சம் ஆஃப் காஸ்ட், அது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இட் வில் ஃபைண்ட் அவுட் த சம் ஆஃப் குவான்டிட்டி. இந்த குவான்டிட்டியோட சம்மை கண்டுபிடிச்சிடும். தென் இட் வில் ஃபைண்ட் யூ த சம் ஆஃப் காஸ்ட். ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் குவான்டிட்டி, தென் சம் ஆஃப் காஸ்ட். அட் லாஸ்ட் இட் வில் மல்டிப்ளை இட் ஈக்குவல் டு குவான்டிட்டி இன்டு காஸ்ட். இதுதான் சம்முடைய வேலை. திஸ் இஸ் வாட் த சம் வில் டூ. பட் சேம் டேட்டா, there is one more function, one more DAX available in Power BI, sum x. The sum x என்ன பண்ணும்? What this sum x will do is reverse. First it will multiply, then it will add. முதல்ல multiply பண்ணிடும். Equal to quantity into cost. முதல்ல multiply பண்ணிடும். எல்லா ரோவையும் multiply பண்ணிடும். All the row it will multiply. எல்லாரும் மல்டிப்ளை. அட் லாஸ்ட் இட் வில் ஃபைண்ட் யூ த சம். அது முதல்ல சம் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணோம், இது மல்டிப்ளை பண்ணிட்டு சம். யூ கேன் ஆஸ்க் மீ, ரெண்டும் ஒன்று தானே, ஒரே ஆன்சர் தானே வரும்? நோ, அன்ஃபார்ச்சுனேட்லி யூ வில் கெட் எ டிஃப்ரெண்ட் ஆன்சர். பாருங்க, இதை நான் சம் பண்ணுறேன், எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இது ஒரு 3 வேல்யூஸ், ஒரு 3 சின்ன வேல்யூ தான் பண்ணேன். 10, 11, 20, 13. ஹியர் கெட்டிங் 2100, ஹியர் ஐம் கெட்டிங் 850. ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து ஒரு சின்ன வேல்யூ. இது பெரிய டேபிளாக இருந்தால் எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் வரும்? ஸோ டெல் மீ, இந்த ரெண்டுத்துல எது கரெக்ட்? செகண்ட் தான் கரெக்டா, ஃபர்ஸ்ட் கரெக்டா?
Second one is correct. Very good. இதே ஃபங்க்ஷன் எக்ஸல்லையும் இருக்கு. I don't know how many of you are aware of that. There is a function called as sum product. எக்ஸல் இருக்கு இந்த ஃபங்க்ஷன். sum productனு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸல்லையே இருக்கு. ஸோ அது ஈக்குவலண்ட் தான் இந்த sum x. ஸோ நீங்கள் சொன்னது கரெக்டு. நாம sum x தான் யூஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அவுட் புட்னா 850 தான் கரெக்ட். ஸோ நாம sum x தான் யூஸ் பண்ணணும். Let us do that. If after writing that sum x function and I will insert a card, ஒரு கார்டு இன்சர்ட் பண்ண போறேன். If both are giving the same output, ரெண்டும் ஒரே அவுட் கொடுத்துச்சுன்னா நான் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மெஷர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் டு கிரியேட் அ எக்ஸ்ட்ரா காலம். பெரிய பெரிய டேபிளுக்குலாம் எக்ஸ்ட்ரா காலம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஐ ரெக்கமெண்ட் திஸ். ரைட்டா? பண்ணுவோம். மெஷர் எப்படி கிரியேட் பண்றது? வாட்ச் ஹியர் அண்ட் யூ கேன் பிளேஸ் த கர்சர் எனி டேபிள். எந்த டேபிளில் நீங்கள் கர்சர் வச்சுட்டு கூட மெஷர் பண்ணலாம். இட் வில் ஒர்க் 100%. லேட்டர் யூ கேன் சேஞ்ச் இட் ஆல்சோ. அப்புறமா வேணா லொக்கேஷன் கூட மாற்றிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லெட் அஸ் கிரியேட் அ மெஷர். ஹோம் டேபுக்கு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வில் கோ டு ஹோம் டேப். இந்த ஹோம் டேபுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூ கேன் சி தெர் இஸ் அ நியூ மெஷர் அவைலபிள் ஹியர். ஹோம் டேப்பில் போயிட்டு நியூ மெஷர் கூட போயிடுங்க. ஹோம் டேப் நியூ மெஷர். நியூ மெஷரோட வேலை என்னது? நம்மளுடைய கிராண்ட் டோட்டலை கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல தனியாக வச்சிரும். ஸோ ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக பெஸ்ட்டாக நீங்கள் ரிப்போர்ட்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பெரிய பெரிய ரிப்போர்ட்ஸ்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. டேட்டாவோடைய ஸ்பீடும் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ கோ டு த ஹோம் டேப், நியூ மெஷர். கிளிக் ஆன் தட் நியூ மெஷர். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் சீயிங் அ ஃபார்முலா பார். முதல் தடவையாக நாம் ஒரு ஃபார்முலா பாரை பார்க்க போகிறோம். இங்க பாருங்க, it get a formula here. இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராவா you will get a formula bar. கரெக்டா? First time, what is the name of this? 1 ன்னு வருது first line. You can write a multiple line 1 2 3 4 ன்னு நிறைய ஃபார்முலாஸ் கொண்டு வரலாம். அதனால தான் 1 வருது. செகண்ட் லைன் தேர்ட் லைன்லாம் பெரிய ஃபார்முலா செகண்ட் லைன் தேர்ட் லைன்லாம் போகும். பட் ஐ எம் கோயிங் டு ரைட் a simple formula. What is the name of that measure? So let us give some name. Revenue கொடுக்காதீங்க. Already we are given a revenue ன்னு ஒரு காலம் கொடுத்துட்டோம். So let us give some other name. Let me make it as total revenue. Total revenue அப்படின்னு ஒரு காலத்தை கிரியேட் பண்ணுறோம். Equal to. சொல்லுங்க. What is the DAX we are going to use here? என்ன DAX யூஸ் பண்ண போறோம் இப்போ? கொஞ்சம் மட்டும் சொன்னேன். Sum x. Very good, sir. Sum x. SUM x. Bracket open. எந்த ஃபார்முலா வந்தாலும் உங்களுக்கு தெரியும். சம் அந்த ஃபங்க்ஷனோட பேரை கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட். பிராக்கெட் ஓப்பன். என்ன இன்புட் கொடுக்கணும்? இங்கே காமிக்குது பாருங்க மேலே. ஃபர்ஸ்ட் டேபிள். எந்த டேபிள்ல இருந்து காலத்தை எடுக்க போறீங்க? ஃப்ரம் விச் டேபிள் வி ஆர் கோயிங் டு கெட் இட் ஹியர். விச் எந்த டேபிளில் குவான்டிட்டி அண்ட் ரேட் காஸ்ட் இருக்கு அந்த டேபிள். எந்த டேபிள் அது? இன்வாய்ஸ் ட்ரான்ஸ். ஸோ லெட் மீ டைப் இட் ஹியர். ஐஎன்வின்னு டைப் பண்ணுங்க. இல்லை ஃபர்ஸ்ட் 3 or 4 லெட்டர்ஸ் டைப் பண்ணாலே அந்த காலம் அந்த டேபிள் நேம் இங்கே வந்துருச்சு பாருங்க. இன்வாய்ஸ் ட்ரான்ஸ். கிளிக் இட். ஒன்று கிளிக் பண்ணுங்க, இல்லை டேபு கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. செலக்ட் பண்ணது. ஐ கிளிக் இட் ஹியர். ஃபர்ஸ்ட் டேபிள் நேம். எந்த டேபிள் நேம்ல அந்த காலம் இருக்கு. ஆமா. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் மீன் வாட் யூ வாண்ட் டு டூ. என்ன பண்ண போறோம் நம்ம இந்த டேபிள் வச்சு? ஆக்சுவலாக என்ன பண்ண போறோம்? இங்கே குவான்டிட்டியும் இன்வாய்ஸ் காஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். வெரி குட். அது அப்படியே கொடுங்க. குவான்டிட்டி இன்வாய்ஸ் காஸ்ட்டை மல்டிப்ளை. எப்படி எக்ஸல்ல A1 into B1 கொடுக்குறீங்களோ இங்கே செல் நம்பர் கிடையாது, காலம் நேம். குவான்டிட்டி QTYன்னு அடிங்க. QTY காலம் நேம் வந்துருச்சு பாருங்க. இன்வாய்ஸ் டிரான்ஸ் குவான்டிட்டி அப்படிதான் வரும். ஏன்னா அந்த காலம் நேம் டேபிள் நேமோட சேர்ந்து வரும். ஏன்னா யூ மே ஹேவ் த குவான்டிட்டி இன் வேரியஸ் டேபிள். இன்வாய்ஸில் குவான்டிட்டி இருக்கலாம், பர்ச்சேஸில் குவான்டிட்டி இருக்கலாம், சேல்ஸில் குவான்டிட்டி இருக்கலாம். இது எந்த குவான்டிட்டின்னு சிஸ்டமுக்கு தெரியணும். அதனால தான் இட்ஸ் ஷோயிங் வித் த டேபிள் நேம் இன்வாய்ஸ் ட்ரான்ஸ் குவான்டிட்டி. செலக்ட் இட் ஆர் யூஸ் திஸ் கிளிக் மல்டிப்ளை இன்டு இன்வாய்ஸ் காஸ்ட். எஸ், அந்த இன்வாய்ஸ் காஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். பிராக்கெட் க்ளோஸ். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். என்டர். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர். Can I press enter? எல்லாரும் ஓகேவா? எல்லாரும் no problem. I will show the formula again. Enter அடிச்சிடுறேன். The formula is created. எங்க formula? எந்த டேபிளில் நீங்கள் கிரியேட் பண்ணி என் கர்சர் எங்கே இருந்ததோ அங்கே. என் கர்சர் அன்ஃபார்ச்சுனேட்லி
கஸ்டமர் இன்ஃபோன்ற டேபிள்குள்ள இருக்கு, அதுக்குள்ள தான் அந்த மெஷர் வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. இல்லை இன்வாய்ஸ் கீழே தான் அது வந்திருக்கு, இன்வாய்ஸ் ட்ரான்ஸ் கீழே எங்கே வந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். த இன்வாய்ஸ் டோட்டல் ரெவன்யூ இஸ் அவைலபிள் ஹியர். அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா, இங்கே சர்ச் பாக்ஸில் போய் டைப் பண்ணுங்க, அந்த நேம் கொடுத்தீங்களே டிஓடி டோட்டல் ரெவன்யூ, கஸ்டமர் இன்ஃபோன்ற டேபிள்குள்ள அது வந்திருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மூவ் பண்ணி அப்புறம் கூட வச்சுக்கலாம். முதல்ல இது ஒர்க் அவுட் ஆகுதா, கரெக்டான ஆன்சர் கொடுக்குதான்னு முதல்ல செக் பண்ணி பார்த்துருவோம். அப்புறமா அதை மூவ் பண்ணி வைக்கிறதோ டெலீட் பண்ணுறதோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, லெட் மீ இன்சர்ட் அ கார்டு. I'll place the cursor on some empty area. Card. I'll insert a card. Now let us bring the total revenue into the card. 479.45 millions. Format. Search box lo poitu DIS display units change it to none. பாருங்க, லிட்ரலா ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் வருது. So this is the best method. இதுதான் பெஸ்ட் மெத்தட். ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ். இன்னொரு மெஷர் கிரியேட் பண்ணி பார்த்துருவோம். Done? Okay. Right. I don't recommend this revenue. இந்த ரெவென்யூன்னு ஒரு காலம் இருக்கு பாருங்க, அது தேவையில்லை. ஆக்சுவலி we don't want it. So first delete this card. இந்த கார்டை தூக்கிடுவோம். I'll delete this card. ஏன்னா இந்த கார்டு தேவையில்லை, பிகாஸ் ஆல்ரெடி வி ஹவ் கிரியேட்டட் த கார்டு. திஸ் கார்டு இஸ் அவைலபிள் ஹியர். இப்போ இந்த ரெவென்யூன்ற திஸ் இஸ் நாட் அ மெஷர், இது ஒரு எக்ஸ்ட்ரா காலம், பவர் கொரி மூலமாக கிரியேட் பண்ண ஒரு காலம் இது. இந்த காலம் நமக்கு தேவையில்லை. இட்ஸ் நாட் கிவிங் த ரைட் அவுட்புட், பட் இட் வில் ஸ்லோ டவுன் மை சிஸ்டம் ஸ்பீட். அதனால இதை எடுத்து விட்டுருவோம். இந்த 3 டாட்ல போயிட்டு delete from the model. You can delete it from the model here. இங்க இருக்கு பாருங்க, delete from model. You can delete it. ஸோ இப்போ அந்த ரெவென்யூ காலம் நமக்கு வேண்டாம். we can remove it. இன்னொரு ஒரு 1 hour டேக்ஸ் பார்ப்போம். கொஞ்சம் 2-3 புது விஷுவல் பார்த்தலாம். இன்னொரு 1 hourல மேக்ஸிமம் கம்ப்ளீட் இட் as much as possible. ரைட். ஸோ இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மெஷர் எங்க கிரியேட் ஆயிருக்குன்னா, இட் இஸ் கிரியேட்டட் அண்டர் கஸ்டமர் இன்ஃபோ டேபிள். கேன் ஐ பிரிங் திஸ் மெஷர் இன் இன்வாய்ஸ் ட்ரான்ஸ் டேபிள்? ஏன்னா அப்போதான் எனக்கு ஈஸியாக இருக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. அது டோட்டல் ரெவென்யூ ஒரு இடத்துலையும் இன்வாய்ஸ் கான்ஸ்ட் வேறு இடத்துலையும் இருந்தால் ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஐ வாண்ட் டு பிரிங் இட் இன் த சேம் ஏரியா ஹியர். ஸோ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். செலக்ட் த டோட்டல் ரெவென்யூ மெஷர். அந்த மெஷரை செலக்ட் பண்ணுங்க. ஆன் த டாப் யூ கேன் சி தெர் இஸ் அ மெஷர் டூல்ஸ். மேலே இருக்கு பாருங்க, மெஷர் டூல்ஸ். மெஷர் டூல்ஸ் நீங்கள் வரணும். இஃப் இட் இஸ் நாட் கம்மிங், தட் மீன்ஸ் யூ டின்ட் செலக்ட் தட் மெஷர். மெஷரை செலக்ட் பண்ணலைன்னு அர்த்தம். நீங்கள் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துருக்கும். மேலே வந்து பாருங்க, மெஷர் டூல்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. So what you do is home table. Home table na எந்த டேபிள்ல இந்த மெஷர் இருக்கு now, where it is residing. It is residing under customer info, but I want this to reside in invoice trans. Click பண்ணி invoice trans மாத்திருங்க. இங்க இருக்கு பாருங்க, invoice trans. அது ஆட்டோமேட்டிக்கா அங்க மூவ் ஆயிடும். It will move the invoice trans table. அவ்வளவுதான். பட் அதனால என்ன பிரச்சனை வருமானா ஒண்ணும் கிடையாது. அதனால இதை சேஞ்ச் வருமானா ஒண்ணும் இல்லை. நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். லெட் இட் பி தேர் இட் செல்ஃப், ஒன்றும் பிரச்சனை. ஓகே, இப்போ பண்ண முடியாது சார், ஆனாலும் காமிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிங்க இந்த மெஷரை. கிளிக் பண்ணால் மேலே மெஷர் டூல்ஸ்னு வரும். இல்லை எங்கே இந்த மெஷர் இருக்குன்னு காமிக்குது. இப்போ எங்கே மாற்றணுமோ இந்த ட்ராப் டவுனில் போய் மாற்றிக்கிங்க. இங்கே போய் எங்கே வேணும் மாற்றிக்கலாம். முதல்ல கஸ்டமர் டேபிள் இருந்தது, நான் இன்வாய்ஸ் ஸ்டாண்டர்ட் டேபிளில் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக. இதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஒன்றும் அட்வான்டேஜும் கிடையாது.
ஃபைல் லொகேஷன் சேஞ்ச். எனக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவாவது அட்லீஸ்ட் வாட் வி டிட் we can do it in power query itself, கரெக்டா? பட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா why I created a measure instead of doing it in power query? என்ன அட்வான்டேஜ்? ஃபைல் சைஸ் வேகமாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், எஃபிஷியண்டாக இருக்கும். பட் இது பவர் கொரியிலையும் பண்ணலாம். பட் இப்போ நெக்ஸ்ட் பண்ணும்போது ஈவன் யூ cannot do it in power query ஆல்சோ. பவர் கொரியிலையும் பண்ண முடியாது, எக்ஸல்லையும் பண்ண முடியாது, எதுலையுமே பண்ண முடியாது. மெஷரில் மட்டும்தான் பண்ண முடியும். என்ன பண்ண போகிறோம்? Now I want to create a new measure or card here to bring the target revenue. இது total revenue. Target revenue னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் டார்கெட் ரெவென்யூனா? we have the quantity இருக்கு. ப்ராடக்ட் மாஸ்டர்னு ஒரு டேபிளுக்குள்ள போங்களேன். what is the product master table? we have cost. இங்க இருக்கு பாருங்க, யூனிட் காஸ்ட். we have a column called as unit cost. அதாவது இந்த ப்ராடக்ட் மாஸ்டர்ன்ற டேபிளில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இவ்வளோ தான் காஸ்ட் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் ஏ அதுக்கு வந்து 100 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ப்ராடக்ட் பி 200 ரூபா 300 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். பட் வைல் டூயிங் ஏ இன்வாய்ஸ் பண்ணும்போது ஐ வுட் ஹவ் இன்க்ரீஸ் த காஸ்ட் டு சம் கஸ்டமர். இல்லை அதே கஸ்டமருக்கு ஒரு பில்லில் நான் வந்து அதுக்கு 110 கொடுத்துருப்பேன், இன்னொரு பில்லில் 90 கொடுத்துருப்பேன். பேஸ்ட் ஆன் மை டிமாண்ட் ஆர் சம்திங் ஐ வுட் ஹவ் இன்க்ரீஸ் த காஸ்ட், ஐ வுட் ஹவ் டிக்ரீஸ் த காஸ்ட் ஆல்சோ. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா வெரி பவர்ஃபுல் இந்த குவான்டிட்டி விச் இஸ் அவைலபிள் இன் இன்வாய்ஸ் ட்ரான்ஸில் இருக்க குவான்டிட்டியும் யூனிட் காஸ்ட்டில் இருக்க ப்ராடக்ட் மாஸ்டரில் இருக்க யூனிட் காஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். விச் இஸ் லிட்ரலி இம்பாசிபிள். நீங்கள் எக்ஸல் பண்ணுங்கள், பவர் குவரி பண்ணுங்கள், எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். வேற ஒரு டேபிள் இருக்கக்கூடிய வேற ஒரு காலத்துக்கும் இன்னொரு டேபிள் இருக்க இன்னொரு காலத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதே ப்ராடக்ட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இன்வாய்ஸ் வைஸ் ஒவ்வொரு இன்வாய்ஸுக்கும் காஸ்ட்டு மாறும். பட் ஸ்டில் இட் வில் ஷுட் கிவ் யூ ரைட் ரிசல்ட். இதுதான் நம்ம மெஷர் மூலமாக பண்ண போகிறோம். ஓகே, மல்டிப்ளை 2 different காலம்ஸ். எத்தனை ஒன்று இருக்கும்? அங்கே 500 இருக்கலாம், இங்கே 50,000 கூட இருக்கும். நான் 50 ப்ராடக்ட் தான் சார் இருக்கும். பட் நான் 50 இப்போ இன்வாய்ஸாக பண்ணியிருப்பேன், 500 இன்வாய்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த ப்ராடக்ட் நேம் இங்கே இருக்குன்னு அவ்வளோதான். அதான் லிங்க் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ப்ராடக்ட் மாஸ்டர் லிங்க் ஆயிருக்கு இல்லையா? இந்த ப்ராடக்ட் ஐடியும் லிங்க் ஆயிருக்கு. அதனால சிஸ்டம் அதை பார்த்துக்கும், நம்மளுக்கு அந்த கவலை இல்லை. இட் வில் டேக் கேர், ரைட்? காலம்ஸ் கேனாட் பி சிமிலர். எத்தனை ரோஸ் ஒன்றா இருக்கலாம், எத்தனை லிங்க் ஆகிருக்கணும், அவ்வளோ லிங்க் ஆகிருக்கு, நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நவ் லெட் அஸ் கிரியேட் அ மெஷர். இப்போ ஐ பிளேஸ் த கர்சர் இன் இன்வாய்ஸ் ட்ரான்ஸ் இட் செல்ஃப். ஏன்னா இங்கே கர்சர் வச்சா எனக்கு இங்கேயே மெஷர் கிரியேட் ஆகிடும், ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் போன தடவை பண்ண மாதிரி கஸ்டமரில் கிரியேட் ஆகிடும். யூ ஹேவ் டு மூவ் அண்ட் யூ ஹேவ் டு பிரிங் இட் ஹியர். அதை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வரணும். ஏன் அது ஒரு தடவையும் பண்ணுறது? லெட் அஸ் பிளேஸ் த கர்சர் இன் இன்வாய்ஸ் ட்ரான்ஸ் இட் செல்ஃப் ஸ்ட்ரெயிட் அவே ஸோ தட் இட் வில் கிரியேட் அ மெஷர் இன் இன்வாய்ஸ் ட்ரான்ஸ் இட் செல்ஃப். ஈஸியாக இருக்கும். ஓகே, கோ டு ஹோம் டேப், கோ டு நியூ மெஷர். ஹோம் டேபுக்கு போயிடுங்க, நியூ மெஷர், ஹோம் டேப் அண்ட் நியூ மெஷர். அண்ட் வழக்கம் போல் இட் ஓப்பன் த ஃபார்முலா பார். வழக்கம் போல் நம்ம ஃபார்முலா பார் ஓப்பன் ஆகும். அண்ட் லெட் அஸ் கிவ் த நேம் ஃபார் திஸ். இதுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம். மேபி டார்கெட் ரெவென்யூ. I'll give a name as target revenue. Okay. Sum X. Bracket open. அடுத்து சொல்லுங்க என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? இன்வாய்ஸ் ட்ரான்ஸ். பட் இது 2 டேபிள் இருக்கு, நோ ப்ராப்ளம், பார்க்கலாம். இன்வாய்ஸ் ட்ரான்ஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டேபிள், கமா குவான்டிட்டி. இங்கே தான் சேலஞ்சு. இன்வாய்ஸ் ட்ரான்ஸ் கமா இன்வாய்ஸ் ட்ரான்ஸ் குவான்டிட்டி மல்டிப்ளை. இங்கே தான் ப்ராப்ளம். மல்டிப்ளை வித் வாட்? ப்ராடக்ட் மாஸ்டர்ல இருக்கக்கூடிய இன்வாய்ஸ் நேம் இருக்கு, யூனிட் காஸ்ட். நான் யூனிட் காஸ்ட் நீங்கள் கொடுத்தோன்னா வராது, பிகாஸ் அது வேற ஒரு டேபிளில் இருக்கு. ஏன்னா நம்ம இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கிறது இன்வாய்ஸ் ட்ரான்ஸ் டேபிள். ஸோ இன்வாய்ஸ் ட்ரான்ஸில் அது காலம் இருந்துச்சுன்னா வரும், வேற ஒரு டேபிள் இருந்தால் வராது. என்ன பண்ணலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ் ப்ராடக்ட் ஐடி அண்ட் ப்ராடக்ட் ஐடி இஸ் ஆட்டோமேட்டிக்கலி கனெக்டட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்?
ரிலேட்டட் அப்படின்னு ஒரு இன்னொரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. RELATED கொடுங்க, அவ்வளோதான். ஓப்பன் பிராக்கெட். மற்ற காலம்லாம் வந்துடும். மற்ற டேபிள் இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸ், ஆல் த காலம்ஸ் அவைலபிள் இன் அதர் டேபிள் இஸ் டிஸ்பிளேட் ஹியர். மற்ற டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு பாரு. வந்திருக்கா? இப்போ அதில் என்ன டேபிள், என்ன காலம் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்? யூனிட் காஸ்ட். வேர் இட் இஸ் அவைலபிள்? இட்ஸ் அவைலபிள் இன் ப்ராடக்ட் மாஸ்டர். க்ளோஸ் ஒன் bracket, க்ளோஸ் டூ bracket. ரெண்டு bracketையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். பிகாஸ் there are two brackets. One bracket is for sum x, another bracket is for related. ரிலேட்டடுக்கு ஒரு bracket, sum xக்கு ஒரு bracket. இப்போ என்டர் அடிச்சிருங்க. Then insert a card and tell me whether my target revenue is, my total revenue is more than the target. Total revenue டார்கெட்டோட அதிகமாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். என்டர் அடிச்சு ஒரு கார்டை இன்சர்ட் பண்ணி என்டர் பண்ணிடுங்க. ஒரு கார்டை இன்சர்ட் பண்ணி டெல் மீ வெதர் மை டோட்டல் ரெவென்யூ இஸ் மோர் தென் மை டார்கெட் ரெவென்யூ. அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்த்து சொல்லிடுங்க. எது சார் கம்மியாக இருக்கு? அப்போ டோட்டல் ரெவென்யூ அதிகமாக இருக்கு, அப்போ டார்கெட்டோட அதிகமாக தான். வெரி குட், பாசிட்டிவ், வெரி குட். எவ்வளோ சார் வருது? எக்ஸாக்ட் வேல்யூ 45 crores, 22 lakhs, 21 lakhs, 14,000. Super. Enter. The decoration அப்புறம் பண்ணிடுங்க. அந்த கார்டோடைய ஃபார்மேட்டிங் you can write it later. So let me insert a card now. I'll insert a card. And let us bring the total revenue inside a card. The target revenue கொண்டு வந்துடுறேன். 452 millions. Formatல போயிட்டு display units change it to auto none. ஸோ நீங்கள் சொன்னது கரெக்டு. 45 211. மேபி கமா செப்பரேட்டர்ஸ் வரல எனக்கு சரியா. ஸோ ஐ வில் கோ டு த ஜென்ரல் அண்ட் ஐ வில் கோ டு த டேட்டா ஃபார்மேட். கரன்சி வேணா கரன்சி இல்லை, எனக்கு கரன்சி இப்போதைக்கு வேணாம். லெட் மீ புட் அ ஹோல் நம்பர் கமா 1000 செப்பரேட்டர்ஸ். 45 crores, 21 lakhs, 14,850. இப்போ நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ மெஷர். நீங்க ஒரு மெஷர் கிரியேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் புது விஷுவல் பார்த்தலாம். ஐ வாண்ட் யூ டு கிரியேட் அ மெஷர். மெஷர் நேம் இஸ் வர சார் ப்ராஃபிட் மார்ஜின். முடிச்சவங்க இதை கிரியேட் பண்ணுங்க. ப்ராஃபிட் மார்ஜின் என்னது? ப்ராஃபிட் மார்ஜின்னா டோட்டல் ரெவின்யூ மைனஸ் டார்கெட் ரெவின்யூ. இதை போட்டுட்டு இன்சர்ட் அ கார்டு. ஒரு கார்டை இன்சர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுங்க பார்க்கலாம். முடிச்சிட்டவங்க இன்சர்ட் அ கார்டு அண்ட் டிஸ்பிளே. கண்டிஷன் கொடுத்து திருப்பி சொல்லு. நீ என்ன சொல்ற? ப்ராடக்ட் மாஸ்டர்ல குவான்டிட்டி வாங்க வாங்க காஸ்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க. செலக்ட் பண்ணுங்க. குவான்டிட்டியை 2 தடவை டைப் பண்ணி தெரியாம குவான்டிட்டி QT வைன்னு ஒரு தடவை ஏற்கனவே ஒரு தடவை குவான்டிட்டி ஆமா ரிலேட்டட் ஒரு பிராக்கெட் சம்மன்ஸ் ஆர்டர் போட்டு டிஸ்ப்ளே பண்ணுங்க. டோட்டல் ரெவென்யூ பண்ணிட்டீங்களா? டார்கெட் ரெவென்யூ பண்ணிட்டீங்களா?
இன்வாய்ஸ் இந்த ரெண்டுமே அதான் இருக்கா? சாரி ரெவென்யூவோட டார்கெட்டோட டோட்டல் அதிகம் தான் இருக்கு. சம்எக்ஸ் உல்டா போட்டேன். கொஸ்டின் பாருங்க சார். சம்எக்ஸ் ஓபன் பிராக்கெட் ஸ்டாண்ட்ஸ் கொடுங்க. into multiply sir minus quantity into unit cost quantity is important. Invoice cost. Four 73 lakh. 89,000. கரெக்ட் நல்லா பாரு. ஓகே பர்சன்டேஜ்ல How is the card? கார்டு போட்டு இங்க டிஸ்ப்ளே பண்ணுங்க. மில்லியன்ஸ் நார்மலா மாத்துங்க. கார்டு போட்டு டோட்டல் ரெவென்யூ sir 73 lakhs. 2 crores. Okay. Now, I think எல்லாருக்கும் அதே ஆன்சர் வருதுன்னா it should be correct. Let me try that. நானும் ட்ரை பண்ணிடுறேன். Let me go to this home tab. அதுக்கு முன்னாடி மெஷர் இங்கே இன்வாய்ஸ் ட்ரான்ஸ்லேயே கர்சர் வச்சுக்க. நீங்கள் எங்கே வச்சாலும் ஓகே. பட் நான் இன்வாய்ஸ் ட்ரான்ஸ்லேயே கர்சர் வச்சுக்கிட்டு go to home tab, new measure. The பேர் என்னது? What is the name of the measure? Given name as profit margin. So given name as profit margin. என்னது? total revenue minus target revenue. ஏற்கனவே total revenueக்கு ஒரு மெஷர் போட்டு கொண்டு வந்துட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட் அவே total revenue minus target revenue. அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே சம்எக்ஸ் அதில் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? என்டர். இப்போ கார்டு போட்டு let us bring the card. Total revenue minus target revenue. ரெவென்யூ இருக்கு, டார்கெட் ரெவென்யூ இருக்கு. அதை மைனஸ் பண்ண வேண்டியது தான். மைனஸ் பண்ணீங்கன்னா you will get the value. So select a card. Let me insert a card now. The card I will bring the profit margin here. 27.34 millions. Format போயிட்டு display units none. Sir, நான் இந்த சம் தப்பான ஆன்சர் பண்ணு. இல்ல இதே ஆன்சர் தான் வருது. ரொம்ப பெருசாச்சு. இதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் வந்து சம்எக்ஸ் கமாண்ட் கொடுத்துருக்கு. தேவையில்லை. ஓகே. வந்து நம்ம அதுல ஒரு சப்டிவிஷன் வந்து கொண்டு வரணும்ன்றதுக்காக ஏற்கனவே சம்எக்ஸ் அதில் போட்டோம் இல்லையா? திருப்பி எதுக்கு இதில் பண்ணணும்? தேவையில்லை. அப்படியே பண்ணிட்டீங்களாலே வந்துடும். தனியாக ஒரு இடத்துல வர்ச்சுவலாக இருக்கும் சார். இது ஒரு காலமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு காலமே கிடையாது. நீங்கள் போயிட்டு இதில் போய் பாருங்க, டேபிள் வியூவில் போய் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு காலமே கிடையாது. வர்ச்சுவலாக நமக்காக ஒரு காலத்தை உருவாக்கி டோட்டலை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதான் இதோட எஃபெக்டிவ்னஸ். தனியாக காலம் ஒன்று வந்துச்சு நம்ம. அதனால தான் நம்ம மெஷர் யூஸ் பண்ணுறோம். புது விஷுவல் ஒன்று பார்க்கலாம். 2-3 விஷுவல் அது பார்க்கலாம். ½ an hour தான். Let me insert yes. இது வந்து பாசிட்டிவாக இருந்தால் க்ரீனு, நெகட்டிவாக இருந்தால் ரெட்டு. அதெல்லாம் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அது முன்னாடி வேறு ஒரு விஷுவல் பார்க்கலாம்.
let me insert this slicer. இது போன செஷன்ல பார்த்தோம். I'll click on slicer. I'll insert a slicer. இப்போ அந்த ஸ்லைசர்ல நான் என்ன பண்ண போறேன்? Let us bring ப்ராடக்ட் கேட்டகரி போயிடுவோம். ப்ராடக்ட் கேட்டகரியில கேட்டகரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றோம்னு வச்சுங்களேன். Let us bring the category into the field area. So in the category into the field area. So list of categories அங்க வந்திருக்கும். Braking system, electronics, engine and fuel, suspension, body components, transmission, drive line, இதெல்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போற கேட்டகரின்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலும் எவ்வளோ ரெவென்யூ, எவ்வளோ டார்கெட் ரெவென்யூ, வேற எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் வரணும். ரொம்ப சிம்பிள். எனி டூனா கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி. பிரேக்கிங் சிஸ்டம் லாஸ்ட்ல போகுது. எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஃபிட். இன்ஜின் அண்ட் ஃபியூயல் ப்ராஃபிட். சஸ்பென்ஷன் பாடி காம்போனன்ட்ஸ் ப்ராஃபிட். டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிரைவ் லைன் ப்ராஃபிட். ஐ திங்க் ஏதோ ஒன்று லாஸ்ட்ல போகுது. பிரேக்கிங் சிஸ்டம் மட்டும் லாஸ் நெகட்டிவ்ல இருக்கு. கேஜ் போடலாம். மேப் பார்த்துருவோம். கேஜ் பார்த்துடலாம். பாசிபிள் டாப் 10 கூட பார்த்துடலாம் வேகமா. ஒன் எவ்வளோ பார்க்க முடியும் பார்ப்போம். So, let me insert a gauge. Morning in the gauge of பார்த்தோம். Still we'll insert one more gauge. In the 1, 2, in my system 1, 2, 3, 4, 5th row, 4th row la last but one, 5th one gauge. 4th row la 5th one gauge ன்னு ஒன்று இருக்கு பாருங்க. gauge காலையிலேயே பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பார்க்கலாம் அந்த கேஜை. So place the cursor on some empty area and I click on this gauge. Gauge I click பண்றேன். I select the gauge. After selecting the gauge, உங்களுக்கு நீங்களே சொல்லலாம் எதை எங்க கொண்டு போகணும். I have total revenue, target revenue. இதுல எதை எங்க கொண்டு போகலாம். I have two things. I have two things here. Value ன்னு ஒன்று இருக்கு, டார்கெட்னு ஒன்று இருக்கு. எதை எங்க கொண்டு போகணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான் சார். டார்கெட் ரெவென்யூ டார்கெட்ல கொண்டு போகணும். அப்புறம் டோட்டல் ரெவென்யூ வந்து வேல்யூல கொண்டு போங்க பார்க்கலாம். So let us bring the target revenue to the target value area, total revenue to the total revenue area. பண்ணலாம் நெக்ஸ்ட் பண்ணிடும். இப்போ when I select the braking system, டார்கெட்டோட கம்மியா இருக்கு. டார்கெட் இஸ் 51 millions, பட் நம்ம அச்சீவ் பண்ணது 47 millions தான். ஸோ டார்கெட்டோட கம்மியா இருக்கு. இதை ரெட்டா மாத்துறது மாத்திரம். அது சொன்ன மாதிரி கேஜை கடைசியா கொண்டு வரது நெக்ஸ்ட் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நீடில தாண்டி போயிருக்கு, ப்ராஃபிட். ஸோ எங்கெல்லாம் நீடில தாண்டி போதோ அதெல்லாம் ப்ராஃபிட், எங்கெல்லாம் நீடிலுக்குள்ள இருக்கோ அதெல்லாம் லாஸ். கலர் மாத்துறது, கேஜோட பொசிஷன் மாத்துறது நெக்ஸ்ட் பார்த்தலாம். ஃபில்டர்ல சார், ஸ்லைசர் காலையே பண்ணுமா சார். கேட்டகரி கொண்டு வாங்க. ப்ராடக்ட் கேட்டகரின்னு ஒரு டேபிளுக்குள்ள கேட்டகரின்னு ஒன்று இருக்கு, அதை டிராக் பண்ணி கொண்டு வாங்க. டிராக் பண்ணி கொண்டு வாங்க சார். டிக் அடிங்கல, டிராக் பண்றதா டிக் அடிச்சுங்க, தானா வந்துடும். கேட்டகரி ஐடி இல்ல சார், கேட்டகரி வந்துட்டு கேஜா, கேட்டகரி ஐடி கிடையாது. ப்ராடக்ட் கேட்டகரி டேபிள்ல
ப்ராடக்ட் கேட்டகரி வைக்கிறதுல கேட்டகரி வேல்யூல டோட்டல் ரெவன்யூ சார், டார்கெட்ல தான் டார்கெட் ரெவன்யூ. ஓகே, இப்போ நேம் இல்லாம நீங்க ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும், கார்டு தான் போட்டேன். அது ப்ராஃபிட் மார்ஜின் இது வந்து விஷுவலில் போய் இந்த கார்டு ப்ராஃபிட் மார்ஜின் கொண்டு வாங்கல ஓகே வருது சார். ப்ராஃபிட் மார்ஜின் எங்க இருக்கு? ஓகே, கொண்டு வாங்க கார்டுல. கிளிக் பண்ணதே இருக்கு. டிக் பண்ணுங்க, மாறும் மாறும். பிரேக்கிங் சிஸ்டம் லாஸ்ட்ல தான் போகுது, அதனால நெகட்டிவ் வரும். பெரிய மாற்றலாம். கிளிக் பண்ணா அது பாசிட்டிவா நெகட்டிவா வரும். இப்போ கேஜ்ல ஒரு ரெண்டு விஷயம் பண்ணிடுவோம். வில் டூ டூ திங்ஸ் இன் த கேஜ். ஒன் இஸ் கலரிங். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே யூனிட்ஸ்லாம் மாத்திடலாம், தென் வில் கோ ஃபார் கலரிங். செலக்ட் திஸ் கேஜ், செலக்ட் த கேஜ், ஃபார்மேட் யுவர் விஷுவல். கேஜில் போயிட்டு ஃபார்மேட் யுவர் விஷுவல். என்ன கேட்டால் கேஜில் டேட்டா லேபிளை ஆஃப் பண்ணிடுங்க, தட்ஸ் பெட்டர். டேட்டா லேபிள் இஸ் வாட்? திஸ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் தான் டேட்டா லேபிள். இது ரெண்டுமே தேவையில்லை ஆக்சுவலி. வி டோன்ட் வாண்ட் திஸ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இன் கேஜ். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். பெட்டர் டு ஆஃப் தட். இந்த டார்கெட் லேபிள் இருக்கு பாருங்க, கோ டு த டார்கெட் லேபிள். அதோட டிஸ்பிளே யூனிட்ஸை நன் இல்லை சர்ச் பாக்ஸில் போயும் பண்ணிடுங்க. டிஸ்பிளே யூனிட்ஸ் நன், ஸோ தட் இட் வில் டிஸ்பிளே த எக்ஸாக்ட் வேல்யூ ஆன் த டாப். அதே மாதிரி கால் அவுட் வேல்யூலையும் போயிட்டு டிஸ்பிளே யூனிட்ஸ் ஆஸ் நன், ஸோ தட் இட் வில் டிஸ்பிளே த எக்ஸாக்ட் வேல்யூ ஹியர். மேலே வருது டார்கெட்டு, கீழே வருது ஆக்சுவல். அந்த நீடில் தான் உங்களுடைய டார்கெட் ஏரியா. இந்த நீடில் இருக்கு பாருங்க, இதான் உங்களோட டார்கெட். இந்த நீடில தாண்டி போயிடுச்சுன்னா நம்ம டார்கெட்டை தாண்டி போயிட்டோம். நீடிலுக்கு உள்ள இருக்கிறோம்னா டார்கெட்டுக்கு உள்ள இருக்கிறோம்னு அர்த்தம். சார் அப்போ இஃப் கண்டிஷன் கொடுக்கும்போது டார்கெட் வேல்யூக்கு தாண்டினா, டார்கெட் வேல்யூ கொடுத்து இதை தாண்டினா நம்ம வந்துட்டு க்ரீன் ஆர் ரெட்ன்றதை நம்ம போடுவோம். இஃப் கண்டிஷனே வேண்டாம், அப்படி எல்லாமே பண்ணலாம். அந்த எஃபெக்ட்ஸில் போயிடும். ஆமாம், கண்டிஷன் கரெக்ட், அது எஃபெக்ட்ஸில். ஸோ அவர் சொன்ன மாதிரி பண்ணிடுவோம். லெட் மீ செலக்ட் திஸ் கேஜ். எதை பேஸ் பண்ணி நான் கேஜ் போகிறேன்னா இந்த ப்ராஃபிட் மார்ஜின். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பிரேக்கிங் சிஸ்டம்னு டிக் பண்ணால் இந்த ப்ராஃபிட் மார்ஜின் நெகட்டிவாக வருது அப்படின்னா அர்த்தம் லாஸ்ன்னு அர்த்தம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் செலக்ட் பண்ணால் இட் இஸ் கிவிங் பாசிட்டிவ், தென் இட் மீன்ஸ் கெயின். ஸோ எங்கெல்லாம் என்னுடைய ப்ராஃபிட் மார்ஜின் பாசிட்டிவாக இருக்கோ தட் மீன்ஸ் வி ஆர் இன் பாசிட்டிவ், அதாவது கிரீன். எங்கெல்லாம் ப்ராஃபிட் மார்ஜின் நெகட்டிவாக இருக்கோ தட் மீன்ஸ் இட்ஸ் அ ரெட். ஸோ செலக்ட் திஸ் கேஜ். கேஜை செலக்ட் பண்ணுங்க. ஃபார்மேட் யுவர் விஷுவல். கேஜ் கலர், கோ டு த கலர்ஸ். இங்க இருக்கு பாருங்க, கலர்ஸ், ஃபில் கலர் ஆர் டார்கெட் கலர். எதோடைய கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போக போறீங்க? ஃபில் கலர்னா இந்த கேஜோடைய கலர், டார்கெட் கலர்ன்றது இந்த லைனுடைய கலர். என்ன கேட்டால் ஐ திங்க் கேஜோடைய கலரை மாத்திரம் தான் பெட்டர். ஸோ லெட் மீ கோ டு த ஃபில் கலர் ஹியர். ஃபில் கலர் FX. Click on this FX. Click on this FX. You can see a new dialog box is opening. Gradient, no. Gradient கிடையாது, condition தான் கொடுக்க போறேன். Rules. It is asking, this rule is based on the target revenue. Target revenue பேஸ் பண்ணி தான் இந்த ரூல்ஸ் வரணுமா? கிடையாது. ப்ராஃபிட் மார்ஜினை பேஸ் பண்ணி, டோட்டல் ரெவன்யூ கூட கிடையாது. ப்ராஃபிட் மார்ஜின், ப்ராஃபிட் பாசிட்டிவாக இருந்தால் ப்ராஃபிட்டு, ப்ராஃபிட் லாஸ் நெகட்டிவாக இருந்தால் லாஸ்ன்னு அர்த்தம். ஸோ அதனால டார்கெட் ரெவன்யூவும் கிடையாது, டோட்டல் ரெவன்யூவும் கிடையாது. இதில் எங்கேயோ இந்த ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு, இல்லை உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே டைப் பண்ணுங்க, PRO டைப் பண்ணால் அங்கே வந்துச்சு ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ PROன்னு டைப் பண்ணால் ப்ராஃபிட் மார்ஜின். ஏன்னா ப்ராஃபிட் மார்ஜினை பேஸ் பண்ணி தான் கலர் மாறணும்.
ப்ராஃபிட் மார்ஜின் மினிமம் டு 0, கரெக்ட். மினிமம்லேருந்து 0 வரை, 0னா பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ வரைக்கும். மினிமம்ன்றது லோயஸ்ட். மினிமம் கண்டி 1 lakh 2 lakh நெகட்டிவ். மினிமம்லேருந்து 0 வரைக்கும் ரெட். அதாவது நெகட்டிவ் அன்டில் 0 வரைக்கும்னா நெகட்டிவ்லேருந்து 0 வரைக்கும் மினிமம் எவ்வளோ ஒன்றா இருக்கலாம். நெகட்டிவ் 1 crore கூட இருக்கலாம். ஸோ 1 crore நெகட்டிவ் 1 crore to 0 வரைக்கும் ரெட். நியூ ரூல்ஸ். அடுத்த கண்டிஷன் 0 to மேக்ஸ். இங்கே எப்படி மேக்ஸ் கொண்டு வரலாம்? 0வை கிளியர் பண்ணுங்க, டெல் பண்ணிடுங்க. வெரி குட். அண்ட் ஐ வில் புட் அ கலர் ஃபார் இட். மேபி a green குத்துருவோமா? green. ஸோ மினிமம்லேருந்து 0 இருந்தால் ரெட், 0லேருந்து மேக்ஸிமமாக இருந்தால் green. ட்ரை பண்ணிடலாம். ஓகே. ஆமாம் சார், பாசிட்டிவ் இருந்தால் green தானே. ஸோ இட்ஸ் ஷோயிங் a green. ஓவராலாக ப்ராஃபிட் ஓகே. சப்போஸ் இப்போ பிரேக்கிங் சிஸ்டம் ட்ரிக் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் ரெட். பிரேக்கிங் சிஸ்டம் இஸ் ரெட். Electricals and electronics is green. Engine and fuel is green. மற்றதெல்லாம் green. Braking system மட்டும் ரெட்டாக இருக்கு. என்ன அது லாஸ்? அவர் சொன்ன மாதிரி கேஜை கொஞ்சம் கடைசியில் கொண்டு வந்து வச்சலாம், கொஞ்சம் பெட்டர் வியூவுக்காக. டன். எனி சேலஞ்ச்? ஆமாம், டைம் கம்மியாக இருக்கு. ஓவரால் டிராவலிங் வயா பூந்தமல்லி. யாரெல்லாம் பூந்தமல்லி வழியா போறீங்க இன்னைக்கு? நோ, பைபாஸ் தான் சார் மீட்டிங்கே நடக்குது. காலையில் பைபாஸில் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய, ஆமாம், உதயநிதி வராரு. எப்போ வந்துட்டு போயிட்டாரா, இனிமேல் தான் வரப்போறாரான்னு தெரியல சார். காலையில் ஒரே போலீஸ் இருந்தது. தாண்டி போனா மதுரவாயில் சார். என்ன வேற யாராவது போறீங்களா? மீட்டிங் முடிஞ்சிச்சா? ஏதாவது ஐடியா தான் பார்த்தேன். வேற ரூட்டும் போக முடியாது சார். நான் எப்படி போனாலும் அந்த பூந்தமல்லி பைபாஸ் கிராஸ் பண்ணி குன்றத்தூர் வழியா பிள்ளைப்பாக்கம் வழியா போனாலும் அப்படிதான் போகணும். எப்படி போனாலும் பூந்தமல்லி தானே போனோம். கரெக்டா அங்கதான் போய் இறங்குவீங்க. நாளைக்கு காலைல போயிடலாம். இப்படியே நான் திரும்ப சேர்ந்து லெஃப்ட் எடுத்து நாளைக்கு காலைல எல்எஸ் ஆட்டோமேட்டிக் போறேன். இன்னைக்கே போயிடுறேன். ஓகே சார் சொன்ன மாதிரி இந்த கார்னர்ல கொண்டு வந்துருவோம். அண்ட் வில் சி தி அதர் விஷுவல்ஸ். கொஞ்சம் வேகமா பார்த்தலாம். இப்போ இந்த கேஜ் வந்து நார்மலா பீப்புள் ப்ரிஃபர்ஸ் டு புட் த கேஜ் அட் த கார்னர். இது சொன்ன மாதிரி ஆஃப் ஸ்பிளிட்டா இருப்பாருங்களேன். நம்ம நல்லா ஸ்பீடா போயிட்டு இருக்கோன்றதுனால கேஜ் கொஞ்சம் கார்னர்ல வந்தா பெட்டரா இருக்கும். இட்ஸ் நாட் மேண்டேட்டரி, பெட்டரா இருக்கும். ஒரு மெஷரை கிரியேட் பண்ணிடுவோம். வில் கிரியேட் அ ஸ்மால் மெஷர். ஹோம் டேப், நியூ மெஷர். ஹோம் டேப்ல போயிட்டு நியூ மெஷர். லெட் அஸ் கோ ஹோம் டேப் அண்ட் லெட் அஸ் கோ டு நியூ மெஷர். இந்த மெஷர் எதுக்காகனா இந்த மேக்ஸிமம் வேல்யூவை நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி டேக்கிங் த மேக்ஸிமம் வேல்யூ. ஐ வாண்ட் டு ஃபிக்ஸ் தட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஸ் பர் த ரெவென்யூ. இந்த ரெவென்யூக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ தானா மாறுற மாதிரி கொண்டு வர போறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் கிவ் சம் நேம் ஃபார் இட். மேபி மேக்ஸ் ஆஃப் கேஜ். கேஜோடைய மேக்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு மேக்ஸ் ஆஃப் கேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரெவென்யூ. டோட்டல் ரெவென்யூல இருந்து ஒரு 10% அதிகமா. டோட்டல் ரெவென்யூ 100 இருந்தால் எனக்கு 110ல அந்த மேக்ஸிமம் வரணும். டோட்டல் ரெவென்யூ 200 இருந்தால் 220ல எனக்கு அந்த மேக்ஸிமம் ரெவென்யூ வரணும். ஸோ அப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இன்டூ கேஜ் கிளிக் பண்ண அவசியம் இல்லை. மெஷர் எங்க வேணா இங்க இந்த ப்ராடக்ட் இதுக்கிட்டே இன்வாய்ஸ் டிரான்ஸ்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. அங்கேயே கிரியேட் ஆகிடும். இல்லை கேஜ் எங்கே வந்தாலும் ஓகே சார். அந்த மெஷர் எங்கே வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை சார். அப்புறம் கூட மாற்றிக்கலாம் இல்லையா? வி ஹேவ் an option to change it. So total revenue into
1.10. 1.10ன்றது 110%. 110 கூட கொடுக்கலாம் சார், பிரச்சனை இல்லை. 1.10. 1.10. 110 போட்டா பேசஞ்சர் பண்ணுவாங்க சார். 110 வந்துடும். 1.10 என்டர். ஸோ அந்த ரெவென்யூல இருந்து ஒரு 10% அதிகம். நான் சொன்ன மாதிரி 10,100 அப்படின்றது என்ன அட்வான்டேஜ், என்னோட கேஜ் இங்கே வந்து நிற்கும், பார்த்துடலாம். செலக்ட் தட் கேஜ், செலக்ட் த கேஜ், அந்த மெஷரை கிரியேட் பண்ணிட்டு கேஜை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் த கேஜ் அண்ட் கோ டு தி பட்டன் பில்ட் விஷுவல். ஃபர்ஸ்ட் பட்டன் பில்ட் விஷுவல். இதில் டோட்டல் ரெவென்யூ, டார்கெட் ரெவென்யூ வந்திருக்கு. மினிமம் மேக்ஸிமம் இருக்கு இல்லையா, மினிமம் ஆட்டோமேட்டிக்லி 0, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேக்ஸிமம் தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இப்போ கிரியேட் பண்ணோம் இல்லையா ஒரு மேக்ஸ் ஆஃப் கேஜ்னு ஒரு விஷுவல், சாரி மெஷர். இந்த மெஷரை கொண்டு வந்து மேக்ஸ் வேல்யூல வச்சிருங்க. இந்த மெஷர்ல மேக்ஸ் ஆஃப் கேஜ் இங்கே வச்சு கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெட்டராக இருக்கும். இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம நல்ல ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கொண்டு வரும். ஆமாம், நல்ல ஸ்பீடில் கிட்ட வந்துட்டோம் டார்கெட். இது பாருங்க ரெட்டா இருக்கு, என் டார்கெட் இங்கே இருக்கு, பட் இன்னும் நம்ம ரீச் ஆகலை. So I have crossed the target. ரெண்டு மூணு விஷுவல் பண்ணிடலாம். லெட் மீ கோ டு த நியூ பேஜ். ஒரு புது பேஜுக்கு ஒரு டாப் 10 ஆகுது முடிச்சிடும் சார். டாப் 10 ஏஐ கொஞ்சம் வேகமாக முடிச்சிடலாம். லெட் மீ கோ டு த நியூ பேஜ். இப்போ ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணுவோம். லெட் அஸ் கிரியேட் அ விஷுவல். மேபி பை சார்ட் அண்ட் டோனட் சார்ட்ஸ் ஆர் சம்வாட் சிமிலர். பை சார்ட்டும் டோனட் சார்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நான் டோனட்டை கிரியேட் பண்ணுவோம். டோனட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஐ கிளிக் ஆன் டோனட். ஐ கிளிக் ஆன் திஸ் டோனட் சார்ட். மேபி ரீஜன் வைஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு காரணம் இருக்கு. ஒய் ஐ எம் டேக்கிங் ரீஜன் வைஸ், ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். ரீஜன் நேம், ரீஜன் நேம்னு ஒரு காலம் இருக்கு பாருங்க. ரீஜன் டீடைல்ஸ்ல ரீஜன் நேம், சவுத் ரீஜன், நார்த் ரீஜன், ஈஸ்ட் ரீஜன், வெஸ்ட் ரீஜன். ரீஜன் நேம் வைஸ், லெஜெண்ட்ல ரீஜன் நேம், total revenue. ஒவ்வொரு ரீஜன்லையும் எவ்வளோ total revenue. So I'll bring the total revenue into value. So ஒவ்வொரு ரீஜன்லையும் எவ்வளோ total revenue இருக்கு. நார்த் ரீஜன், சவுத் ரீஜன், வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், வெஸ்ட், ஈஸ்ட், சென்ட்ரல் வந்திருக்கு. அக்கா இதுக்கான ஒரு ரீசன் இருக்கு. why I created this donut. Now next visual ஒன்று கிரியேட் பண்ண போறோம். We are going to create one more visual. Before creating the visual, please verify something. ஒரு விஷயத்தை வெரிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங், ஃபைல் போயிடுவோம். ஃபைல், go to file, ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ். ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ், ஆப்ஷன், ஃபைல், ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ், ஆப்ஷன், ஃபைல், ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ், ஆப்ஷன்ஸ். அதில் ஒரு டயலாக் பாக்ஸ் வில் ஓப்பன். ஆன் த டயலாக் பாக்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்க. நியூ டயலாக் பாக்ஸ் வில் ஓப்பன். இட்ஸ் கெட்டிங் ஓப்பன். ஸோ அதில் செக்யூரிட்டின்னு ஒன்று வரும். யூ கேன் கிளிக் ஆன் தட் செக்யூரிட்டி ஆப்ஷன். இருக்கு பாருங்க செக்யூரிட்டி. அதில் மேப் அண்ட் ஃபில்டு மேப் இருக்கு பாருங்க. மேப் அண்ட் ஃபில்டு மேப். See that map and field map is selected. It is already ticked means okay. If it is not ticked, tick it. இது பண்ணாதான் அடுத்த விஷுவல் வரும். நெக்ஸ்ட் விஷுவல் கிரியேட் பண்றதுக்கு இது டிக் ஆயிருக்கு. ஃபீல்ட் மேப். ஓகே, டிக் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஐ திங்க் திஸ் ஆப்ஷன் இஸ் ரிட்டையரிங். கொஞ்ச நாள் இது ரிட்டையர் ஆயிடும், பட் ஸ்டில் யூ கேன் யூஸ் இட். இது அப்கிரேடட் மேப் ஒன்று இருக்கு, நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஓல்டு மேப் பண்ணிட்டு அப்புறம் அப்கிரேடட் மேப் வந்துடும். ஸோ கோ டு த சேம் பில்ட் விஷுவல். Row number 1, 2, 3, 4th row, 1, 2, 3, third one. 4th row la third one, filled map. Filled map ஒன்று இருக்கு, bubble map ஒன்று இருக்கு. First let us start with filled map. Place the cursor on some empty area and click on that filled map. அந்த filled map click பண்ணுங்க. Let us click on the filled map. The filled map is inserted. இப்போ என்ன பண்ண போறேன் நான்? What I am going to do it is region, maybe I think region or geographic data la
In geographic data, we have some state names and city names. Let us take the state name. Tamil Nadu, Andhra Pradesh, Karnataka, Kerala, there are some city names. State name, sorry. Let us bring the state name to the location area. So நம்மகிட்ட என்னென்ன ஸ்டேட் நேம் இருக்கோ அதுக்கு வைஃபை கண்ட்ரி இருந்தால் கண்ட்ரி பார்த்தோம். பட் இப்போதைக்கு நம்ம ஒரு கண்ட்ரி தான் சார் இருக்குது, இந்தியா மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அதை யூஸ் பண்ணல நான். நம்ம ஸ்டேட் நேமுக்கு ஏற்ற மாதிரி அது ஹைலைட் ஆகிடுச்சு பாருங்க. இட் இஸ் ஆஸ்கிங் டு அப்கிரேட். இப்போதைக்கு அப்கிரேட் பண்ணாதீங்க ப்ளீஸ், வெயிட். லோட் ஆச்சு உங்களுக்கு வந்துச்சு இல்லைங்களா? இந்தியா இல்லை இல்லை நீங்க அந்த இதுல செலக்ட் டவுன்லோட் இருக்கியா அதை செலக்ட் பண்ணிக்கிட்டே நீங்க பண்ணிருப்பீங்க. அதனால இல்ல நான் ஸ்டேட்டு தானே கொண்டு வந்தீங்க, கண்ட்ரி கொண்டு வந்தீங்களா? ஸ்டேட் நேம் ஸ்டேட் நேம் அங்க ஆக்சுவலா அப்படி பார்த்தாலுமே இங்க வந்து நமக்கு ஹைலைட் Save the file. Save, browse put it up. So 6 business transactions. Can you close this? Open, close and reopen it. Don't upgrade it now. Now select the map. அவருக்கு ஒரு சேவ் பண்றது திருப்பி அதே ஃபைல் ஓபன் பண்ணுங்க. Give the product item, give something layout. I will tell you what is the purpose and what is the advantage. அப்புறமா நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ லெட் மீ டூ இட் லிட்டில் பிட் ஃபாஸ்டர். அதை பார்த்துருவோம். Now state name I got it here. அதுக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷன் அப்கிரேட் வேணா அப்கிரேட் பண்ணி அப்புறம் பார்க்கலாம். We'll do that later. Now let us bring the maybe total revenue. The total revenue கொண்டு போய் I will bring it to this tooltip area. இந்த tooltip ஏரியாவில் total revenue வைக்கிறேன். I don't know whether it's getting it. So total revenue கொண்டு போய் வச்சிங்கன்னா what will happen is when you place the cursor அந்தந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ ரெவின்யூன்னு வரும். தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் எல்லாத்துக்கும் ரெவின்யூ வரும். ஜஸ்ட் வாட்ச் ஹியர். யூ கேன் ட்ரை. இஃப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் யூ கேன் ட்ரை இட் லேட்டர். வேணா அஷூர் மேப் அப்புறம் போட்டு பார்த்துருவோம். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார்மேட், ஃபில் கலர். Just watch here. I am doing it. Format, fill color, FX. In FX lo pone, I think yesterday we did this, right? Gradient. State name ku badala I don't want the state name wise color. Edu visa color matano. Total revenue. Lowest is red. Middle color is yellow. Highest is green or blue. Ipathiki na blue or green o kuttara. You click on green here. So red, yellow, green மாத்திட்டேன். Okay, how it will work ன்றத காமிச்சிடுறேன். You can try it later. So based on my value, the colors are highlighted. But why I created this donut? இப்போ பாருங்க நான் I'll go to the north region and I make a click on north.
it automatically zooms out. North region உடைய மேப்பை மட்டும் காமிக்கும். So when I click on south region உடைய டேட்டா மட்டும் காமிக்கும். So based on whatever you select, the map will zoom out automatically. மேப் தானாவே zoom out ஆகி காமிக்கும். அப்புறமா உங்களோட இது ஆக்டிவேட் பண்ணிட்டு மேபி ப்ரோ ப்ரீமியம் ஃப்ரீ லைசன்ஸில் ஏதோ ஒர்க் அவுட் ஆகலையான்னு தெரியல. ஆனால் ஒர்க் அவுட் ஆகும். நேற்று கூட பண்ணுங்க. ஃப்ரீ லைசன்ஸ் இட்ஸ் ஒர்க்கிங் ஆக்சுவலி. அதான் கேட்டேன். ஆனால் ஒர்க் ஆச்சு சார். நேற்று கூட ஃப்ரீ லைசன்ஸில் பண்ணோம். ஏதோ சாரி 2 days பிஃபோர். ஐ திங்க் வி டிட் இட் ஃபார் அ கம்பெனி இட்ஸ் ஒர்க்கிங். மேபி உங்கள் அட்மினில் ஏதாவது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பண்ணுங்க, அப்கிரேட் பண்ணுங்க. அப்கிரேட் பண்ணால் கொஞ்சம் மேப் பார்க்கறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கொஞ்சம் இந்த ஐகான்ஸ்லாம் கொஞ்சம் இதுவும் மாறி இருக்கும். அஷூர் மேப்பாக வந்துடும். அவ்வளோதான். ஏன் அப்கிரேட் கொடுங்க. இல்லை அப்கிரேட் பண்ண முடியலனா கூட இங்கே பண்ணுங்க சார். ஒன்று அப்கிரேட் பண்ண முடியலனா கூட இந்த மேப்புக்கு பதிலாக பக்கத்துலேயே ஒரு மேப் இருக்கு பாருங்க, அஷூர் மேப். அஷூர் மேப் தான் அப்கிரேடட் மேப். அந்த மேப்பையே கிளிக் பண்ணி அஷூர்னு போட்டுருங்க. ஆர் கிளிக் ஆன் அஷூர் மேப். பழைய மேப் உங்களுக்கு ஒர்க் ஆகல போல. இது செலக்ட் பண்ணி சார் இந்த அஷூர் மேப்பை கிளிக் பண்ணுங்க சார். பக்கத்துலேயே மேப் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. அஷூர் மேப்பை கிளிக் பண்ணுங்க. நீங்க கலர் பண்ணுறதுல கலர் வந்து எல்லா வேலையும் பார்க்குறீங்க. நீங்க வெறும் ப்ளூ கலர் வச்சிருக்கீங்க. போயிட்டு கிரேடியன்ட் அதுதான் அதுக்கு கிரேடியன்ட் ரெட் அப் 10 முடிச்சோமா. அட்லீஸ்ட் டாப் 10 ஆவது முடிச்சிருவோம் சார். டாப் 10 ஒரே ஒரு ஏஐ பார்த்துருவோம். நார்மல் டாப் 10 இதுலனாலும் அதை பேரட் வந்தாலும் அதை டாப் 10 ஒரே மெத்தட் தான். சூப்பர். சார் டாப் 10 ஒரு ஏஐ டூல்ஸை முடிச்சிருவோமா ப்ளீஸ். டைம் இஸ் வெரி ஷார்ட்டர். நீங்கள் தான் யூ ஹேவ் டு கேட்ச் யுவர் வெஹிக்கிள். ஸோ டாப் 10 மட்டும் முடிச்சிடலாம் சார். அப்புறம் ஒரு ஏஐயும் சொல்லிடுறேன். ஜஸ்ட் வாட்ச் ஹியர் சார். போலாமா? பிளேஸ் த கர்சர் ஆன் சம் எம்டி ஏரியா. ஏன்னா அது ஒரு முக்கியமான கான்செப்ட். பிளேஸ் த கர்சர் ஆன் சம் எம்டி ஏரியா. டாப் 10க்கு the best visual is either you can go to the bar chart or you can go to the funnel. funnel பண்ணாலும் ஓகே, பார் சார்ட் பண்ணாலும் ஓகே. பார் சார்ட்டே நான் பண்ணிடுறேன். ஐ திங்க் the third one on your build visual. build visualல மூணாவது இருக்கு பாருங்க. build visualல third one, this one, clustered bar chart, third one. build visualல third one, clustered bar chart. சார் கலர் ஒன்று அப்புறம் பண்ணிக்கலாம் சார். இது முடிச்சிருவோம். ஏன்னா அது ஈஸி தான், ஏற்கனவே தெரிஞ்சது தான் உங்களுக்கு கலர்ஸ்லாம். ஸோ எம்டி ஏரியாவில் கர்சர் வச்சுக்கிட்டு கிளஸ்டர்டு பார் சார்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். நவ் லெட் அஸ் டேக் த கஸ்டமர் வைஸ். நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ லெட் அஸ் சே கஸ்டமர். இந்த கஸ்டமர் நேம் இருக்கு பாருங்களேன். bring the customer name to y axis.
and total revenue to X's. The total revenue Xல வந்துரும். So customer wise it's giving what is my total revenue. Over customer உடைய total revenue எவ்வளோன்னு வந்திருக்கு. But I may have hundreds of customers. இங்க ஒரு 100 customers இருக்காங்க. So top to bottom there are 100 customers. But I want only the top 10 customers. Although one important thing is, if I select the south region, I should get only the south region top 10. North region select பண்ணா north region உடைய top 10. Suppose in the mapல, if I select Tamil Nadu, I want who is top 10 in Tamil Nadu. அதே மாதிரி கர்நாடகான்னு செலக்ட் பண்ணா கர்நாடகால who is my top 10 ன்னு கொண்டு வரணும். So what we will do is select this bar chart. முதல்ல ஓவரால் டாப் 10 கொண்டு வரும், அப்புறம் ரீஜன் வைஸ் டாப் 10. எல்லாம் ஒரு சின்ன ஸ்டெப் தான், ஒன் ஸ்மால் ஸ்டெப். Select this customer wise total revenue. First time we'll expand the filter. இங்க இருக்கு பாருங்க filter. ஃபில்டரை expand பண்ணுங்க, expand the filter. இதுல customer name ன்னு இருக்கு பாருங்க. You can see that customer name. Expand that customer name. இங்க ஒரு சின்ன arrow mark மாதிரி இருக்கும். Expand it. It's saying basic filter. No, we don't want basic filter. Instead of basic filter, we will make it as top n. கீழே இருக்கு பாருங்க, thirdல top n. Top n and it's asking top. டாப் 10 ஆர் நீங்க பாட்டம் கூட கொண்டு வரலாம். இப்போ ரிஜெக்ஷன் டிஃபெக்ட்ஸ்னு வச்சிங்க, பாட்டம் கூட கொண்டு வரலாம், பாட்டம் 10 அப்படின்னு கொண்டு வரலாம். ஸோ லெட் அஸ் சே டாப். இன்னும் முடியல, ஒரு ஸ்டெப் பெண்டிங் இருக்கு. டாப் 10 on what basis? எதை பேஸ் பண்ணி டாப் 10 பண்ண போறீங்க? ரெவென்யூ. இல்ல சில சமயத்துல நம்பர் ஆஃப் யார் நிறைய இன்வாய்ஸ் பண்ணாங்களோ அவங்க தான் டாப் 10 அப்படின்னா பண்ணலாம். ப்ராஃபிட் யார் நிறைய ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களோ அவன் டாப். அப்போ ப்ராஃபிட் மார்ஜினே அங்கே கொண்டு வாங்க. இல்லை அவர் சொன்ன மாதிரி டோட்டல் ரெவென்யூனா டோட்டல் ரெவென்யூ கொண்டு வாங்க. இல்லை நிறைய இன்வாய்ஸ் யார் கொடுத்தாங்களோ அவங்க தான் டாப் 10. பை வேல்யூல ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க. அவர் சொன்ன மாதிரி டோட்டல் ரெவென்யூ கொண்டு வந்தாலும் ஓகே, ப்ராஃபிட் மார்ஜினை கொண்டு வந்தாலும் ஓகே, இன்வாய்ஸ் நம்பரை கொண்டு வந்தாலும் ஓகே, எது வேணாலும். நான் டோட்டல் ரெவென்யூ யார் நிறைய ரெவென்யூ கொடுத்தாங்களோ அவங்க தான் டாப் 10 வச்சுங்களேன். டோட்டல் ரெவென்யூ ஐ பிரிங் இட் டு பை வேல்யூ ஏரியா, அப்ளை ஃபில்டர், அவ்வளோதான். இட் ஷோஸ் ஒன்லி த டாப் 10 கஸ்டமர்ஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமரும் வந்திருக்கும், இப்போ டாப் 10. இன்னும் ஒரு சின்ன ஸ்டெப்பு பெண்டிங் இருக்கு. இப்போ இருக்கிறதுலே இவங்க தான் நம்மளுடைய டாப் 10 கஸ்டமர்ஸ், ரைட்? பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் பாருங்களேன். when I click on the donut, இந்த டோனட்ல போய் நான் சவுத் ரீஜன் கிளிக் பண்ணா சவுத் ரீஜனுடைய மேப் வருது, ஓகே. பட் இந்த பை சார்ட்ல பார் சார்ட்ல எனக்கு வரல, சவுத் ரீஜன் வரல. நார்த் ரீஜன் கிளிக் பண்ணா நார்த் ரீஜனுடைய டாப் வருது. ஏதாவது ப்ராப்ளமா சார்? போலாமா? ஏன்னா அதுல வந்து நம்ம டாப் 10 மட்டும் சொல்லணும். டாப் 10 மட்டும் கவர் பண்ணிருக்காங்களா வரலையா? இல்ல சார், இது ஓவரால் டாப் 10. பட் நான் நார்த்தை கிளிக் பண்ணா நார்த்தோட டாப் 10 வரணும், சவுத்தோட டாப் 10 வரணும், வரல. அதுதான் இப்போ பண்ண போறோம். மேடம் வில் கோ ஆன். செலக்ட் திஸ். இதை நேற்று நம்ம பண்ணோம் ஆக்சுவலி. செலக்ட் திஸ். நான் சொன்னேன் இது நாளைக்கு கூட பார்க்க போறேன்னு வர சொன்னேன். ஃபார்மேட் எடிட் இன்ட்ராக்ஷன். இதுக்கு இன்ட்ராக்ட் ஆகுது இல்லையா, அந்த இன்ட்ராக்ஷன் சரியா நடக்கல. எனக்கு ஃபில்டர் ஆகல, ஹைலைட் ஆகுது பாருங்க. இப்போ நான் நார்த்தை செலக்ட் பண்ணா இந்த ஓவரால்ல இந்த 3 பேரும் நார்த் ரீஜனை சேர்ந்தவங்க அப்படின்னு காமிக்குது, ஹைலைட் ஆகுது. இப்போ சவுத்தை செலக்ட் பண்ணா சவுத் ரீஜன் டாப்ல யாருமே இல்லை. பட் எனக்கு சவுத்தோடைய டாப் 10 வரணும், ஓவரால் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், இந்த பை சார்ட் டோனட்டை செலக்ட் பண்ணி ஃபார்மேட் எடிட் இன்ட்ராக்ஷன், ஃபார்மேட்ல போயிட்டு எடிட் இன்ட்ராக்ஷன், கோ டு த ஃபார்மேட் அண்ட் கோ டு த எடிட் இன்ட்ராக்ஷன். இதில் இந்த பார் சார்ட்டுக்கு மேலே 3 பட்டன் ஒட்டிப்பாங்க. ஃபில்டர், ஹைலைட், நன். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பட்டனை செலக்ட் பண்ணணும், ஃபில்டர். எனக்கு சவுத்தை கிளிக் பண்ணால் சவுத் ரீஜன் ஃபில்டர் ஆகணும், நார்த்தை கிளிக் பண்ணால் நார்த்தோடைய டாப் 10 வரணும், ஈஸ்ட்டை கிளிக் பண்ணால் ஈஸ்டோடைய டாப் 10 வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க, கிளிக் ஆன் தட் ஃபில்டர். தட்ஸ் ஆல். இப்போ எடிட் இன்ட்ராக்ஷனை ஆஃப் பண்ணிடுவோம். வச்சுன்னா வச்சிங்க, பட் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஆஃப் பண்ணிட்டு. நவ் ஐ செலக்ட் தட் சவுத் ரீஜன், நார்த் ரீஜனோடைய டாப் 10 கஸ்டமர் யாரு. சவுத்தை செலக்ட் பண்ணால் சவுத்தோடைய டாப் 10 யார்.
ஈஸ்ட்டை கிளிக் பண்ணால் ஈஸ்டோடைய டாப் 10. ஸோ யூ செலக்ட் பேஸ்ட் ஆன் தட் த டாப் 10 கஸ்டமர்ஸ் ஆர் சேஞ்சிங் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இந்த டோனட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் இன்ட்ராக்ஷனை கிளிக் பண்ணணும். ஃபார்மேட்டில் போய் எடிட் இன்ட்ராக்ஷன், அதில் ஃபில்டரை ஆன் பண்ணணும். வயசு டோட்டல் ரெவன்யூ ஓகே. இந்த டோட்டல் ரெவன்யூ கஸ்டமர் வைஸ் இருக்கும். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் டோட்டல் ரெவன்யூ வித் மார்ஜின் அதுவும் வரணும். கொண்டு வாங்க, மார்ஜின் கீழே கொண்டு வாங்க. ஒரு ரெவன்யூ இங்கே பக்கத்தில் வேணுமா இல்லை இது பக்கத்தில் கூட கொண்டு வாங்க. ப்ராஃபிட் மார்ஜினை கொண்டு வந்து கீழே கொண்டு வாங்க. அதே இதில் வேல்யூ கீழே ப்ராஃபிட் மார்ஜினை கொண்டு வாங்க. இங்கே ப்ராஃபிட் மார்ஜின் வரும். யூ வில் கெட் த சாரி இந்த சார்ட்டில் பார் சார்ட்டில் ஐ வில் பிரிங் த ப்ராஃபிட் மார்ஜின் ஆல்சோ ஹியர். வருது சார் டோட்டல் ரெவன்யூ ப்ராஃபிட் மார்ஜின். ரெண்டு தனித்தனியா வேணும்னா நம்ம தனியாக ரெண்டு சார்ட் போட்டுக்கோங்க. ரெண்டு சார்ட் போட்டு ரெண்டையும் மாறுற மாதிரி வரும். ப்ராஃபிட் மார்ஜினை அங்கே கொண்டு வந்தேன். டோட்டல் ரெவன்யூ கீழே டோட்டல் ரெவன்யூ கீழ அவர் ரெண்டும் வேணும்னாரு, அதனால இங்கே கொண்டு வந்துருக்கேன். டார்கெட் ரெவன்யூ கொண்டு வாங்க. எதோ ஒன்றாலும் கொண்டு வந்து சாரி. ஃபைனலி வாட் எவர் த விஷுவல் யூ இன்சர்ட் ஐ நெவர் மைண்ட். ஏன்னா நீங்கள் நிறைய விஷுவல் கிரியேட் பண்ணி 10, 20, 30, 50 பேஜுக்கு விஷுவல் கூட கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வென் யூ ப்ரெசென்ட் இட், நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது டாப் பீப்புள் ஆர் டாப் மேனேஜ்மெண்ட் பீப்புள் வில் ஆஸ்க் ஃபார் த ரிப்போர்ட் விச் வி ஹவ் நாட் கிரியேட்டட். நம்ம கிரியேட் பண்ணாத ரிப்போர்ட் தான் வேணும்னு கேட்பாங்க. கரெக்டா? கஷ்டப்பட்டு பண்ணியிருக்க ரிப்போர்ட்டை யாரும் பார்க்க போகிறதில்ல. ஏன் இந்த ரிப்போர்ட்டை பண்ணலை அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிப்போர்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது? தே ஆர் ஆஸ்கிங் அ ரிப்போர்ட். ஒன்ஸ் அகைன் எவ்ரி டைம் எனக்கு பவர் பியில் வந்து ரிப்போர்ட்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு தடையும் வந்து பண்ணிட்டு பப்ளிஷ்லாம் பண்ண முடியாது. இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக ஒரு ரிப்போர்ட் எப்படி பண்ணலாம்? இதுக்கு 3 விஷயங்கள் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு, யூ ஷுட் நோ வாட் ஆர் ஆல் த காலம்ஸ் அவைலபிள் இந்த டேபிள். இந்த டேபிளில் என்னென்ன காலம்ஸ் என்னென்ன டேட்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். செகண்ட், இன்டர்நெட் ஆனில் இருக்கணும். வைஃபை இன்டர்நெட் ஷுட் ஹவ் பீன் கனெக்டட். தேர்ட், நார்மல் பிளைன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், நார்மலான சிம்பிளான இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட்ஸ் இட். ஐ திங்க் வி நோ ஆல் த 3. நம்மளுக்கு காலம்ஸ் தெரியும், இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கு, வி நோ த சிம்பிள் பிளைன் இங்கிலீஷ். நவ் ஒரு ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் பண்ணலாம்? ஒரு எக்ஸாம்பிள், இது வரைக்கும் கிரியேட் பண்ணாத ஒரு ரிப்போர்ட் பண்ணும். சிட்டி வைஸ் ஐ வாண்ட் டு கிரியேட் சிட்டி வைஸ் வாட் இஸ் மை சம் ஆஃப் ரெவன்யூ. சம் ஆஃப் ரெவன்யூ பை சிட்டி ஆஸ் அ லைன் சார்ட். ஒரு லைன் சார்ட்டாக வரணும். இது வரைக்கும் லைன் சார்ட்டு நம்ம பண்ணலை. எனக்கு சம் ஆஃப் ரெவன்யூ பை சிட்டி வைஸ் ஆஸ் அ லைன் சார்ட்டாக வரணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அந்த ரிப்போர்ட்டே இல்லை. என்ன பண்ணலாம்? ரோ நம்பர் 1, 2, 3, 4, 5, 6th ரோ. என்னோட சிஸ்டமில் 6th ரோ 1, 2, 3, 4, 5, 5th one Q&A, கொஷின் அண்ட் ஆன்சர். Q&Aவை கிளிக் பண்ணு. ஜஸ்ட் கிளிக் ஆன் தட் Q&A. அந்த Q&Aவை ஏதாவது ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சுங்க. என்னோட சஜஷன் என்னன்னா, ஏதாவது ஒரு பேஜில் இந்த Q&Aவை இன்சர்ட் பண்ணி வச்சுங்க. எனி ஒன் ஆஃப் த பேஜ் ப்ளீஸ் டூ இன்சர்ட் தட் Q&A. Q&Aவை இன்சர்ட் பண்ணிக்க. ஜஸ்ட் கிளிக் இட். நவ் ask the question about your data. Ask the question about your data. Let me ask the question. I want sum, SUM, sum of total revenue. Sum of total revenue என்ன வயசா வேணும்? By city. Sum of revenue by city as என்னவா வரணும்? Sum of total revenue by city என்ன வரும்? பை பார் சார்ட்டா, காலம் சார்ட்டா, லைன் சார்ட்டா? எனக்கு லைனே வரட்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைன் சார்ட் டைப் பண்ணிட்டு என்டர் அடிங்க. தட்ஸ் ஆல். இட் வில் கிரியேட் அ லைன் சார்ட் ஃபார் அஸ். அது நமக்காக லைன் சார்ட்டை கிரியேட் பண்ணி ஜஸ்ட் என்டர் அடிச்சிங்கன்னா போதும். இட் வில் கிரியேட் அ லைன் சார்ட். மை வைஃபை இஸ் லிட்டில் பிட் ஸ்லோயர், ஸோ இட்ஸ் டேக்கிங் சம் டைம். ஸோ உங்களுக்கு லைன் சார்ட் கிரியேட் ஒரு ஏஐ டூல் தான் வந்துச்சு பாருங்க. லைன் சார்ட் இஸ் கிரியேட். ரெண்டும் ஒன்று தான். நேற்று காலையிலேயே சொல்லிட்டு இருந்தேன்னா என்டையர் பைருபி ட்ரைனிங் வில் பி ஓவர்.
என்ன வேணுமோ அதை டைப் பண்ணுங்க சார், அவ்வளோதான். ஒன்றும் வேணும், என்ன வேணும்னு டைப் பண்ணுங்க. எனக்கு சம் ஆஃப் டோட்டல் ரெவன்யூ பை சிட்டி ஆஸ் அ லைன் சார்ட், அது அப்படியே லிட்டரலாக டைப் பண்ணுங்க, வந்துடும். என்டர் அடிங்க வந்துடும். இல்லை என்ன வேணுமோ டைப் பண்ணுங்க. உங்களுக்கு கேட்டகரி வைஸ் டோட்டல் ரெவன்யூ ஆஸ் அ பார் சார்ட் அப்படி போடுங்க. வாட் எவர் யூ வாண்ட் ஜஸ்ட் டைப் இட். அதுதான் சொன்னா அந்த காலம்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பட் ஐ எம் நாட் குட் எனஃப் இன் டைப்பிங். என்னால் டைப் பண்ண முடியாது ஃபாஸ்டா. ஐ cannot டைப் இட் வெரி ஃபாஸ்டா. நோ ப்ராப்ளம். ஐ க்ளோஸ் திஸ். பிளேஸ் த கர்சர் ஹியர். உங்க கீபோர்டில் விண்டோஸ் ஆன் யுவர் கீபோர்ட் விண்டோஸ் இருக்கு இல்லையா, விண்டோஸ் ஹெச், ஹியரிங் கேட்கறது, விண்டோஸ் ஹெச். ஜஸ்ட் பிரஸ் விண்டோஸ் ஹெச் ஆன் யுவர் கீபோர்ட். ஆஃப்டர் பிரஸிங் விண்டோஸ் ஹெச், மைக் மாதிரி ஒரு சிம்பிள் வரும் பாருங்க. Sum of total revenue by city as a bar chart. That's all. It has created a bar chart for us. யாராவது ரிப்போர்ட் கேட்குறாங்கன்னா லேப்டாப்பை திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லுங்க, அவ்வளோதான். என்ன கேட்காதீங்க, ஆ இல்ல நீங்க என்ன சொன்னீங்க, அவ்வளோதான். நான் கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லணும். திருப்பி சொல்லுறது ஆன் பண்ணக்கூடாது. இல்ல அதான் நம்ம உங்களுக்கு என்ன வேலை, எல்லாம் அதுவே பண்ணிடுது. அதுக்கப்புறம் வேலை இருக்குல்ல, இவ்வளோ மெஷர்லாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்ணாதானே இது வரும், ஸ்ட்ரைட்டாக வராதுல. இதுவரையும் நீங்க சொல்லி கொடுத்ததுல இந்த ப்ராசஸ் தான் சார் அதிகமாக இருக்கும். ஏன்னா இல்ல சார், நம்ம மீட்டிங்ல டக்குனு வேலை கேட்பாங்க. அதுதான் சொல்றேன், இன்ஸ்டன்டா பண்றது தான் சார். நேத்தே நான் சொன்னேன், இதெல்லாம் மேஜிக்கல் ஃபீச்சர் நாளைக்கு பார்க்க போறோம்னு சொன்னேன். டூல் டிப் எல்லாம் பார்க்கல நம்ம இன்னும், அது ஒரு மேஜிக்கல் ஃபீச்சர். Q&A பண்ணியாச்சு, டூல் டிப் பண்ண முடியாது சார். நிறைய வேலை டூல் டிப் பண்றது. டூல் டிப் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதாவது ஒரு சார்ட்டை அப்படியே இன்னொரு சார்ட்டுக்குள்ளேயே எம்பெட் பண்ணி கொண்டு வரலாம் சார். சார்ட்டுக்குள்ள சார்ட்டு கொண்டு வரலாம். வேணா ஒன்று காமிக்கிறேன் இருங்க, ஐ வில் ஷோ யூ. இல்லை இப்போ தான் போன நேற்று தான் முந்தா நேற்று தான் எல்எஸ்க்கு தான் பண்ணேன் நான், காமிச்சிடறேன். ஐ வில் ஷோ யூ தட். நீங்கள் நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சார், பண்ணாலும் புரியாமல் போயிடும். என்னென்னு ஒன்றா காமிச்சிடுறேன். நீங்கள் அவங்களோட வீடியோ கூட இருக்குது, எல்எஸ் ஆட்டோமோட்டிவோட வீடியோ கூட இருக்குது, போன வாரம் பண்ணது கூட, அதுவும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். சார் லெக்சர் அடிக்கிறதா இருந்தால் 20 minutesல என்டையர் பவர் பிஏ சொல்லி கொடுத்துருவோம் சார். நாங்கள் லெக்சர் அடிக்க முடியாது இல்லையா, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அதான் மெயின் மோட்டிவ். ஓப்பன் ஆகுது. மேடம் கொஞ்சம் கூப்பிட்றீங்களா சார்? சர்டிஃபிகேட்லாம் எழுதிட்டாங்கன்னு தெரியல, நான் மார்னிங்கே கொடுத்துட்டேன். ஆமாம் சார், நம்பர் இருக்கா? அவர் காமிக்கணும், நிறைய காமிச்சிட்டு சேவ் பண்ணிடலான்னு பார்த்தேன். என்ன சார் எந்த பர்சன்டேஜ் சார்? இப்போ நம்ம பேரட் ஓபன் பண்ணுவோம்ல, அது வேல்யூ வரும் சார். பெரட்டோ நேராகவே பெரட்டோ இருக்குது சார். வரேன் சார். நீங்கள் 80-20லாம் பண்ண வேணாம் சார், இது போட்டேன் சார், அதுவே கிரியேட் பண்ணுறோம் சார். ஒரு டெம்ப்ளேட் காமிச்சிடலாம் சார் அவங்கள்ட்ட. அதை வச்சு அந்த இது நேரடியாகவே பெரட் இருக்குது சார். இதுலேயே பர்சன்டேஜ் வரணும்னா உங்களுக்கு அப்படியே ஷோ வேல்யூ ஆஸ் காலையில் காமிச்சேன், ஷோ வேல்யூ ஆஸ் பர்சன்டேஜ்னே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு வந்து டேரக்டாக பேரட் அது ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது சார். பெரட்டோன் காமிக்கிறேன். பெரட்டோன்னு போட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் ட்ராக் பண்ணால் போதும் சார், அதுவே ரிப்போர்ட் பண்ண. அதில் தான் சார் கெட் மோர் விஷுவல்ஸை போய் பெரட்டோனே டைப் பண்ணுங்க, வந்துடும். ரெண்டு மூணு பெரட்டோ இருக்குது சார், அதில் உங்களுக்கு எந்த பெரட்டோ வேணுமோ செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
அது விண்டோஸ் ஏன் சிஸ்டம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னு தெரியல. இதெல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகிடுது. இல்லை சார், வழக்கமாலாம் இதோட அதிகமாகலாம் நெட்டு அதிகம். யார் சொல்லியிருந்தது?